இஸ்லாமில் நிதி பரிவர்த்தனைகள் பற்றி கூறப்பட்டிருக்கும் அறிவை பெறுமாறு உங்களை நான் அதிகமாக அறிவுறுத்துகிறேன். இந்த தாலிபுல் இல்ம் அபு அப்துல்லா சாகிப் கான் சொல்றாங்க, இஸ்லாம்ல இந்த டிரான்சாக்ஷன்ஸுங்கிற பண பரிமாற்றம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை பற்றி நீங்க அதிகமாக கல்வியை தேடிக்கொள்ளுங்க. ஏனென்றால் அந்த அறிவு உங்களையும் மற்ற மக்களையும் ஹராமில் விழுவதிலிருந்து காப்பாற்றும். எப்போ நமக்கு இல்ம் இருக்குதோ அப்போதான் நம்ம ஹராமில் விழுக மாட்டோம். அப்போ ஒருவருக்கு இல்ம் இல்லை அப்படின்னா அவரையும் அறியாமலே ஹராமில் விழுவார். இதுதான் பிரச்சனை. நிறைய பிரச்சனைகளுக்கு மூல காரணம் அதை பற்றியான தெளிவும் ஹராமை பற்றிய அந்த சட்டமும் பிரித்து அறியக்கூடிய ஆழமும் ஒருவருக்கு இல்லைங்கிறது தான் முதல் காரணம். அப்போ எவ்வளவு தூரம் இது சம்பந்தமா ஒரு வகுப்புல அல்லது சில நாள்கள் நம்ம உட்கார்ந்து படிச்சோடனே நம்ம எல்லாத்துலயும் தெளிவாயிருவோம்னா இருக்கும். இப்ப நான் நடத்தக்கூடிய எனக்கு பல கேள்விகள் வரும். அப்ப இன்னும் கூடுதலா அது சம்பந்தமா உலமாக்கள் என்ன சொல்லியிருக்கான்னு தேடி தெரிந்து கொள்ள வேண்டியது இருக்கும், கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டியது வரும். அப்போ நாம தொடர்ச்சியாக இது சம்பந்தமாக வரக்கூடிய சந்தேகங்களுக்கு விளக்கம் கேட்டு கல்வியாளர்கள் அறிஞர்கள் இதற்கு என்ன தீர்ப்பளித்திருக்கிறார்கள் என்பதை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். இந்த தேடல் நமக்கு இருந்து கொண்டேதான் இருக்கணும். அப்பதான் ஹராமை விட்டு நம்மை பாதுகாத்துக் கொள்ள முடியும். وَلْتَكُنْ مِنْكُمْ أُمَّةٌ يَدْعُونَ إِلَى الْخَيْرِ وَيَأْمُرُونَ بِالْمَعْرُوفِ وَيَنْهَوْنَ عَنِ الْمُنْكَرِ وَأُولَئِكَ هُمُ الْمُفْلِحُونَ. الرحمن الرحيم الحمد لله والصلاة والسلام على رسول الله وعلى آله وصحبه ومن والاه. ஷேக் சாலிஹ் அல் ஃபௌசான் ஹஃபிதஹுல்லாஹ் அவர்களுடைய அல் புயூஉல் மன்ஹியு அன்ஹா ஃபில் இஸ்லாம், இஸ்லாமில் தடை செய்யப்பட்ட வியாபார பரிவர்த்தனைகள் உரையை, அதனுடைய புத்தகத்தை நாம் முடித்து விட்டோம். அதற்கடுத்து இதே உங்களுக்கு கொடுக்கப்பட்ட புத்தகத்தில் இன்னொரு பகுதி இருக்குது. கல்வி தேடக்கூடிய ஒரு மாணவர் தாலிபுல் இல்ம் அபு அப்துல்லா சாகிப் கான் அவர்களுடைய இந்த தடை செய்யப்பட்ட வியாபார பரிவர்த்தனைகளில் இன்று இருக்கக்கூடிய புதிய சில பரிவர்த்தனைகள் சம்பந்தமாக சில முக்கியமான பிரச்சனைகளை, அது சம்பந்தமாக உலமா கல்வியாளர்கள் கொடுத்த தீர்ப்புகளை, ஃபத்வாக்களை எல்லாம், அதில் இருக்கக்கூடிய ஆதாரங்களை எல்லாம் தொகுத்து ஒரு எளிமையாக அது புரிவதற்கு ஒரு நூலை அவர் எழுதியிருக்கிறார். அது ஆங்கிலத்தில் எழுதப்பட்ட புத்தகம். அது தமிழிலே நாம் சேர்த்து ஒரு துணையாக வெளியிட்டிருக்கிறோம். இந்த புத்தகத்தில் அவருடைய முகத்திமா, அதாவது முன்னுரை, அறிமுகம், அதையும் இன்னும் சில முக்கியமாக வியாபாரத்துடைய அடிப்படை சட்டங்களுக்கான சில நிபந்தனைகள், அதையெல்லாம் இன்ஷா அல்லாஹ் நாம் இன்று பார்ப்போம். அல்லாஹ் நாடினால் நேரம் கிடைக்குமானா இந்த பகுதி, இந்த புத்தகத்தின் பகுதியையும் நாம் முழுமையாக நிறைவு செய்வதற்கு முயற்சி செய்வோம். முதலாவது அவர்களுடைய அறிமுகம் நாம் இன்று படிக்க இருக்கிறோம். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹதீஸிலிருந்து அவர் ஆரம்பிக்கிறார். இன்ன லிகுல்லி உம்மத்தின் ஃபித்னா வ ஃபித்னத்து உம்மதி அல் மால். உண்மையிலேயே ஒவ்வொரு சமூகத்திற்கும் நிச்சயமாக ஒரு சோதனை இருக்கின்றது. எனது சமூகத்திற்கான சோதனை, அதாவது ஃபித்னா அல் மால், செல்வம் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். கஅப் இப்னு இயாத் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கூடிய இந்த ஹதீஸ் ஜாமிஉ திர்மிதியில 2336வது ஹதீஸ். இமாம் அல்பானி இதை அஸ்ஸஹீஹாவுல 592வது செய்தியாக பதிவு செய்திருக்கிறாங்க. ஆக செல்வம் என்பது மக்களுக்கு, குறிப்பாக இந்த உம்மத்திற்கு, நமக்கு ஒரு ஃபித்னா. அவ ஏன்னு கேட்டா நம்முடைய தேவைக்காக அதை நாம் அடைய வேண்டிய நிலையில இருக்கிறோம். அதை உடனடியாக அந்த செல்வத்தின் மூலமாக தான் ஒரு நன்மையை நாம் தேடிக்கொள்கிறோம். இன்னும் சொல்ல போனா பலர் அதே செல்வத்தை கொண்டு மார்க்கம் தடுத்த காரியங்களை செய்து விடுகிறாங்க. அப்போ தடுத்த காரியங்களின் பக்கம் கொண்டு போவதற்கு ஒரு காரணமாக செல்வம் இருக்கு. ஃபித்னா என்று சொன்னாலே என்ன அப்படின்னா, அல்லாஹ் தடுத்த ஒன்றின் பக்கம் நம்மை கொண்டு போகக்கூடியதுன்னு கருத்து. இமாம் இப்னு தைமியா ரஹிமஹுல்லாஹ் குறிப்பிடுறாங்க, அல்லாஹ் தடுத்த ஒன்றுக்கு அதை செய்ய, அல்லாஹ் கட்டளையிட்ட ஒன்றுக்கு மாறு செய்ய காரணமாய் இருப்பதைத்தான் ஃபித்னா என்று சொல்லப்படும். ஆக செல்வம் இந்த உம்மத்திற்கு ஒரு ஃபித்னா. என்ன? அல்லாஹ்வுக்கு மாறு செய்வதற்கு, நபிக்கு மாறு செய்வதற்கு ஒரு காரணமாக ஆகிவிடும். உலக ஆசைகளை ஓரளவிற்கு நிறைவேற்றும் தற்காலிக ஒரு சக்தி, ஒரு
தேவையாக இருக்கக்கூடியது தான் செல்வம். இன்று பலரும் ஹராமை விட்டு கொடுக்க முடியாம, அதாவது ஒரு வியாபாரம் செய்தா அதுல சில ஹராமான விஷயங்கள் இருந்தா அதுல என்ன ஆகுறாங்கன்னா அவங்க அந்த ஃபித்னாவுக்கு விழுந்துடுறாங்க. ஏன்னா அந்த ஹராமான அல்லாஹ் தடை செய்த காரியங்களை வியாபாரத்தின் பெயரால செய்திடுறாங்க. அப்ப இந்த மாதிரியான அல்லாஹ்வுடைய மார்க்கம் தடை செய்திருக்கிற சட்டவிரோதமான விஷயங்கள்ல பண பரிவர்த்தனைய, டிரான்சாக்ஷன்ஸ், பிசினஸ் சம்பந்தப்பட்ட விஷயங்களை மக்கள் இன்னைக்கு செய்யறாங்கன்னா அது காரணம் செல்வம் அப்படிங்கிற மால்ங்கிற ஃபித்னா தான். அப்ப மால் ஒரு ஃபித்னாவை எப்படி ஆகுதுன்னு கேட்டா அல்லாஹ்வுக்கு மாறு செய்யக்கூடிய காரியங்கள் பக்கம் அது பல நேரத்துல ஒரு மனிதரை வீழ்த்துது. எத்தனையோ மக்கள் இன்னைக்கு ஹராமான வியாபார பரிவர்த்தனை விழுகிற காரணம் இந்த செல்வம்ங்கிற ஒரு நோக்கம்தான். பணம் பணம் பணம், பணத்துக்காக எதையும் செய்வேங்கிற மனிதர்கள் எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. வியாபாரம் வந்துட்டா சட்டம்லாம் பேசாதீங்க, ஹலால் ஹராம் பேசாதீங்க, இது வியாபாரங்க, நீங்க ஏங்க இதை பேசுறீங்க அப்படின்னு ஏன் பேசுறாங்க நீங்க நிறைய பேர்? ஏன்னா பணம் வேணும், பணத்துக்காக அந்த ஃபித்னாவில் விழுகிறாங்க. ஆக இந்த லாபத்தை நோக்கி, அதற்காகத்தான் நாம் எதையும் செய்யணுங்கிற எண்ணத்தை நோக்கி மக்கள் இந்த செல்வத்தால் போகிறாங்க, திரும்பி போறாங்க, அதுக்கு பின்னாடியே போறாங்க. இஸ்லாம் தடுத்த வழிகளில் மக்கள் பொருளீட்டுவதற்கான மற்றொரு காரணம், அல்லாஹ் தடை செய்திருக்கிற வழிகளை விட்டு விலகாம அதே வழியில மக்கள் இன்னைக்கு வருமானத்தை தேடுவதற்கான ஒரு காரணம் நிதி பிரச்சனைகளும் ஷரியத் பற்றிய போதிய அறிவின்மையும் ஆகும். 2 காரணங்களை சொல்றாங்க. முதலாவது பணப்பிரச்சனை, தேவையான பணம் இல்லை. இப்போ ஒரு வியாபாரம் பண்றாரு, அவருக்கு ஒரு நிறுவனம் இருக்குது அப்படின்னா அதை விரிவுபடுத்தணும், அதுல இன்னும் நிறைய ஆள்களை போட்டு நிறைய இன்னும் மெஷினரிஸ் வாங்கி இன்னும் நிறைய அதை மார்க்கெட்டிங் பண்ணி இன்னும் நல்லா செய்யணும்னு நினைக்கும் போது அதுக்கான ஒரு பண தேவை வருது. அப்போ நிதி பிரச்சனை. உடனே என்ன செய்யறாரு? லோன் வாங்க பார்க்குறாரு. லோன்ல கவர்மெண்ட்ல அல்லது பேங்க்ல அந்த லோன் அது மாதிரி வாங்கிட்டா நம்ம பல விதத்துல நம்முடைய நிதி பிரச்சனையை இப்ப தற்காலிகமா தீர்த்திடலாம். அப்போ நாம அதை கொண்டு ஒரு நிறுவனத்தை நாம விரும்புற மாதிரி எஸ்டாப்ளிஷ் பண்ண முடியும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்ப இது ஒரு காரணம். 2வது காரணம் இல்மு இல்லாத நிலை. அப்போ சிலர் அவங்களுக்கு அந்த வியாபாரத்துடைய சட்டங்கள்ல இருக்கக்கூடிய முக்கியமான விஷயங்கள் தெரியல, அவங்க செய்யக்கூடிய இந்த வியாபார முறை சரியா தப்பான்னு கூட தெரியல. நிறைய பேருக்கு வட்டி ஹராமன் தான் தெரியுமே தவிர, ஆனால் செய்யக்கூடிய ஹலாலான தொழிலில் என்னென்ன மார்க்கம் தடுத்திருக்கக்கூடிய காரியங்களை நம்ம செய்திருவோம் அப்படிங்கிற அறிவில்லை. அப்ப சட்டம் தெரியாத நிலையும் இதுக்கு ஒரு காரணம். அப்ப இந்த செல்வம்ங்கிற ஃபித்னாவில் போய் விழுகிறதுக்கான மக்களுக்கு இதுக்கான முக்கியமான காரணங்கள்ல அவங்களுடைய பண தேவையும், இன்னொரு பக்கம் ஷரியத்தில் இருக்கிற சட்டங்களை பற்றி அறிவின்மையும் காரணமா இருக்குது. இஸ்லாமின் சட்டத்திட்டங்களை நவீன கால பரிவர்த்தனைகளுடன் தொடர்புபடுத்த இயலாமையும் ஒரு காரணம். அதாவது இன்னைக்கு பிஸ்னஸ் மாடல் நிறைய புதுசா வந்துகிட்டே இருக்குது. அப்போ அதுல இந்த புதிய மாடலை பார்க்கும்போது அது இவங்க பார்க்கக்கூடிய வெளிப்படையான நிலையை பார்க்கும்போது இவங்க அதை ஹலால்னு நம்பிடுவாங்க. ஆனா அதோடைய சிஸ்டமே ஹராமான சிஸ்டமா இருக்கும். இவங்களுக்கு இது சம்பந்தமான சட்டத்தை சொல்றதுக்கும் சில சமயங்கள் இவங்களுக்கு ஆள் இல்லாம இருக்கலாம், அல்லது இவங்க அதை தேடி போகாமலாம், அல்லது இவங்க அதோடைய தேவை எதுவும் இல்லைன்னு நம்பி இவங்க நம்ம ஹலாலான பிசினஸ் தான் செய்துட்டு இருக்கிறோம் அப்படிங்கிற எண்ணத்திலையும் அவங்க அமைதியா இருந்துடலாம். அப்போ இன்னைக்கு தற்காலத்துல இன்னைக்கு கரண்ட் சிச்சுவேஷன்ல வரக்கூடிய புது மெத்தடுகளை பார்க்கும்போது ஏமாறக்கூடியவங்க இருக்கிறாங்க. இது சமூகத்தில் பல சட்டவிரோத நிதி நடவடிக்கைகளுக்கு மௌனமான ஒப்புதலையும் பல முஸ்லிம்களை அதில் பங்கு பெறவும் வைக்கிறது. யாரும் அதை பத்தி பேசுறது இல்லை, அது ஒரு தப்பு, அது ஹராம், அதுல ஈடுபடக்கூடாது அப்படின்னு யாரும் பேசாம ஆயிட்டா அப்போ முஸ்லிம் உம்மத்து மௌனமா இருக்கும்போது என்ன ஆகுதுன்னு கேட்டா அதோடைய நிலை அந்த நிதியை நம்ம திரட்டுறதுக்கு இந்த வியாபார முறை ஆகுமானது, ஹலால் தான் அப்படின்னு நம்ப ஆரம்பிக்கிறாங்க. உதாரணத்துக்கு நிறைய உதாரணங்கள் நம்ம சொல்லிக்கொண்டே போகலாம். உலமாக்கல் கல்வியாளர்கள் அந்தந்த சில விஷயங்களை குறிப்பிட்டு இது ஹராம்னு அவங்கள்ட்ட கேள்வி வரும்போது அவங்களுடைய கவனத்தை கொண்டு போகும்போது அதை தெளிவுபடுத்திடுறாங்க. ஆனா முதல்ல இல்மு தேடாதனால அது பரவலாகவும் ஆகாதது. அதை தேடக்கூடியவரும் அதன் பக்கம் தேடி கல்வியாளர்களை தேடி அல்லது சம்பந்தமா சட்டம் தெரிந்தவங்களை தேடி கற்றுக்கொள்றதும் இல்லை. அப்ப இந்த மாதிரி நிலையில் என்ன ஆகுதுன்னு கேட்டா யாரும் அதை பத்தி பேசல அப்படின்னா அது அமைதியா தான் இருக்கும். இப்ப யூடியூப் வருமானம் அப்படின்னா அது சம்பந்தமான சட்டம் என்ன, அதுல நம்ம வருமானத்தை சம்பாதிக்கலாமா அப்படின்னு கேட்கும்போது அது சம்பந்தமான பிரச்சனைகள் அதுல என்ன, நமக்கு ஹலாலான வருமானத்துக்கு இடையூறு தரக்கூடிய ஹராம் அதுல எங்கே கலக்கிறது
அது உண்மையிலே நம்ம ஹராமை கலக்குதுங்கிறது உறுதிப்படுத்த முடியுமா? அப்படி உறுதிப்படுத்தப்பட்ட பிறகு அந்த வருமானத்தை நம்ம எடுக்க முடியுமா? இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்திலும் நம்ம அதை பேசாமலே இருந்துட்டோம் அப்படின்னா அதுல ஹலால் ஹராம் எல்லாமே கலங்குற நிலை வரும். அல்லது சில புதிதா பிட்காயின் அது இதுன்னு சில விஷயங்கள்ல அது வியாபாரமா, அதை விட இன்னொன்று கேட்டால் ரொம்ப பரவலா வந்து ஒரு நகைக்கடை இருக்குன்னா அங்கே போய் நம்ம சீட்டு கட்டுறோம், அதுக்கு வந்து அவங்க ஒரு குறிப்பிட்ட கால அளவு கொடுக்குறாங்க, மாதம் இவ்வளோ கட்டி கொண்டு வந்தா அது ஒரு வருஷத்துக்கு பிறகு அவங்க வந்து நமக்கு தங்கத்தை, நம்ம கேட்குற தங்கத்தை, நமக்கு நகையை நமக்கு கொடுப்பாங்க. அப்போ நம்ம இதில் வந்து நம்ம போட்ட பணத்துக்கு தான் நம்ம நகை வாங்குறோம் இப்படின்னு ஒரு புரிதலோடு அதன் பக்கம் போகிறவங்க இருக்கிறாங்க. ஆனால் அதில் ஹராம் இருக்குங்கிறது தெரியாது, உண்மையிலே அந்த முறையே ஹராம் அப்படிங்கிறது தெரியாது. அப்போ இதெல்லாம் வந்து பரவலா இதை பற்றிய சட்டம் தெளிவுபடுத்தப்படாததின் காரணமாக மக்கள் நிறைய பேர் ஒரு மௌனம் அதில் கடைபிடிக்கப்பட்டு கடைசியில் ஹலாலாக்கி கொண்டு பின்பற்றுகிறவர்கள் இருக்கிறாங்க. எத்தனையோ நல்ல மக்கள் அவங்களையும் தெரியாம தான் நகைக்கு போய் சீட்டு கட்டிக்கிட்டு இருப்பாங்க. நான் வந்து தங்கத்தை இப்படி வாங்கினேன், இது ஒன்றும் நான் கொடுத்த காசுக்கு தான் வாங்கினேன்னு தான் நம்புவாங்க. ஆனால் கொடுத்த காசுக்கு வாங்குறது இந்த இடைவெளி தவணை உடைய முறையில் வந்து சேமிப்பை வந்து ஒரு நகைக்கடைக்கார்ட்ட கொடுத்து தங்கத்தை உடனே கைவசம் வாங்காம அவங்க செய்தது வந்து மார்க்கத்தில் தடுக்கப்பட்ட ஒன்றுன்னு அவங்களுக்கு தெரியாது. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. அப்போ இது எல்லாமே நம்முடைய பிரச்சனைகளாக இருந்து கொண்டிருக்கு. இது சில உதாரணங்கள். எனவே இந்த புத்தகம் வியாபாரம், அதனுடைய அடிப்படை தேவைகள், அது தொடர்பான கட்டாய நிபந்தனைகள், அதாவது கண்டிஷன்ஸ், முக்கியமான நிபந்தனைகள், கூட்டு பங்குதார வணிகத்தின் சில மாதிரிகள், அதாவது பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ், பார்ட்னர்ஷிப்பில் சேர்ந்து ஒரு பிஸ்னஸை செய்கிறோம் அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய சிக்கல்கள், அதில் அனுமதிக்கப்பட்டவை என்ன, அனுமதிக்கப்படாதவை என்ன, அப்புறம் அது சம்பந்தமான ஃபத்வாக்கள், தீர்ப்புகள், அப்புறம் நவீன காலத்தில் இன்னைக்கு இருக்கக்கூடிய புதிய சில வியாபார பரிவர்த்தனைகள், அது வந்து அதில் சட்டவிரோதமாக, மார்க்கத்துக்கு விரோதமாக, அதாவது சட்டவிரோதம் சொன்னால் முதல்ல மார்க்கத்துக்கு விரோதமாக செய்கிறது தான். நம்முடைய வழக்கத்தில் சட்டவிரோதம் சொன்னால் மார்க்கத்தின் சட்டத்துக்கு விரோதம். அந்த மாதிரியான ஒரு 15 பரிவர்த்தனைகளை பற்றியும் இது தொகுக்கப்பட்டிருக்குது. இந்த புத்தகம் வந்து இப்போ கரண்ட்ல என்ன இருக்கிற புதிய விஷயங்களை பற்றிய சட்டம் என்ன என்பது இதுல சொல்லப்பட்டிருக்குது. ஆகவே ஆரம்ப பாடங்கள் வணிகம் பற்றி இஸ்லாமின் கருத்தை சுருக்கமாக விளக்குகின்றன. இதனுடைய ஆரம்பம் என்னன்னு கேட்டா, இந்த புத்தகத்துல வணிகம்னா என்ன, நாம் அதை எப்படி அதுல தெரிந்திருக்க வேண்டிய அவசியமான விஷயங்கள் என்ன என்பதை சுருக்கமாக விளக்குகிறது. எந்த ஒரு வணிக பரிவர்த்தனைக்கும் அது அனுமதிக்கப்படுவதன் முன் நிபந்தனையாக இருக்கின்ற சில நிபந்தனைகள் இருக்கு. ஒரு வியாபாரத்தை செய்யறோம்னா அது நமக்கு அனுமதிதானாங்கிறதுக்கான சில நிபந்தனைகள் முன்னாடி நம்ம தெரிஞ்சு வச்சிருக்கணும். அந்த முன் நிபந்தனைகளை தெரியாம நம்ம இறங்கவே கூடாது. அப்போ முதல்ல அது கிளியர் ஆயிடுச்சா அதுக்கு பிறகு அந்த வியாபாரத்துடைய மற்ற அடுத்த கட்டத்துக்கு நாம போக வேண்டியது இருக்கு. இதற்கு பிறகு 3 வெவ்வேறு வகையான வணிக கூட்டாண்மை மாதிரிகளை, அதாவது பார்ட்னர்ஷிப்பா செய்யக்கூடிய, கூட்டா செய்யக்கூடிய வணிகத்துடைய 3 வகையான வணிக மெத்தட்ஸ், மாதிரிகளை பற்றியும் அது தொடர்பான தேவையான விவரங்களையும் இந்த புத்தகத்தில் இன்ஷா அல்லாஹ் நம்ம படிப்போம். இஸ்லாமில் நிதி பரிவர்த்தனைகள் பற்றி கூறப்பட்டிருக்கும் அறிவை பெறுமாறு உங்களை நான் அதிகமாக அறிவுறுத்துகிறேன். இந்த தாலிபுல் இல்ம் அபு அப்துல்லா சாகிப் கான் சொல்றாங்க, இஸ்லாமில் இந்த டிரான்சாக்ஷன்ஸுங்கிற பணப்பரிமாற்றம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை பற்றி நீங்க அதிகமாக கல்வியை தேடிக்கொள்ளுங்க. ஏனென்றால் அந்த அறிவு உங்களையும் மற்ற மக்களையும் ஹராமில் விழுவதிலிருந்து காப்பாற்றும். எப்போ நமக்கு இல்ம் இருக்குதோ அப்போதான் நம்ம ஹராமா விழுக மாட்டோம். அப்போ ஒருவருக்கு இல்ம் இல்லை அப்படின்னா அவரையும் அறியாமலே ஹராமில் விழுவார். இதுதான் பிரச்சனை. நிறைய பிரச்சனைகளுக்கு மூல காரணம் அதை பற்றியான தெளிவும் ஹராமை பற்றிய அந்த சட்டமும் பிரித்து அறியக்கூடிய ஆழமும் ஒருவருக்கு இல்லைங்கிறது தான் முதல் காரணம். அப்போ எவ்வளவு தூரம் இது சம்பந்தமா ஒரு வகுப்புல அல்லது சில நாள்கள் நம்ம உட்கார்ந்து படிச்சோன்னே நம்ம எல்லாத்துலயும் தெளிவாயிருவோம்னா இருக்கும். இப்ப நான் நடத்தக்கூடிய எனக்கு பல கேள்விகள் வரும். அப்ப இன்னும் கூடுதலா அது சம்பந்தமா உள்ள மக்கள் என்ன சொல்லியிருக்கான்னு தேடி தெரிந்து கொள்ள வேண்டியது இருக்கும், கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டியது வரும். அப்போ வந்து நாம தொடர்ச்சியாக இது சம்பந்தமாக வரக்கூடிய சந்தேகங்களுக்கு விளக்கம் கேட்டு கல்வியாளர்கள், அறிஞர்கள் இதற்கு என்ன தீர்ப்பளித்திருக்கிறார்கள் என்பதை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். இந்த தேடல் நமக்கு இருந்து கொண்டேதான் இருக்கணும். அப்பதான் ஹராமை விட்டு நம்மை பாதுகாத்துக் கொள்ள முடியும். குறிப்பாக பொருட்களை வாங்குவது, விற்பது போன்ற வணிக பரிவர்த்தனைகளில் ஈடுபடுபவர்கள், ஏன்னா இது எல்லாருமே, ஒரு வியாபாரியா இருக்கிறவர் அவர் வாங்குறாரு, விற்கிறார். அதே மாதிரி ஒரு வியாபாரிகிட்ட போய் பொருளை வாங்குறவர் இருக்கிறார்.
இப்படி யாரா இருந்தாலும் வேறு வணிகத்தில் முதலீடு செய்திருப்பவர்களாக இருந்தால், இப்போ அவர் டைரக்டா பிசினஸ் பண்ண வேண்டாம், முதலீடு அவர் செய்வார். இவர் முதலீடு தான் செய்வார். இவர் ஒரு சைலண்ட் பார்ட்னரா இருப்பார், அல்லது ஒரு பிரைவேட் லிமிடெட் அல்ல லிமிடெட் கம்பெனிகள்ல இவர் வந்து ஷேர் வாங்குவார். இந்த மாதிரியான முறைகள்ல முதலீட்டின் மூலமாக தனக்கு ஒரு லாபத்தை எதிர்பார்க்கிறவராக இருந்தாலும், வேறு நிறுவனங்களில் வேலை செய்யும் ஊழியர்களாக இருந்தாலும், இப்ப இங்க இவர் வியாபாரம் பண்ணல நேரடியா, இவர் தன்னுடைய முதலீடை கொண்டு போய் எங்கேயும் ஷேருங்கிற மாதிரி எதையும் போடவும் இல்லை. ஆனா இவர் ஒரு தொழில் செய்யக்கூடிய நிறுவனத்துல இவர் ஒரு ஊழியராக இருக்கிறார், ஒரு எம்ப்ளாயா இருக்கார். இவரா இருந்தாலும் சரி, இவருக்கும் இல்மு இருக்கணும், தான் செய்யக்கூடிய வேலைக்கான அந்த நிபந்தனைகள் என்ன, அது ஹலாலானதானா, அந்த முறை ஹலாலானதானா அப்படின்னு அவர் தெரிந்து கொள்ளணும். இவர்கள் கட்டாயமாக இஸ்லாமில் நிதி பரிவர்த்தனைகள் பற்றிய சட்டத்திட்டங்களை அறிந்து கொள்ள வேண்டும். அவர்கள் அதை அறியாமல் இருந்தால் அவர்கள் பெரும் ஆபத்தில் இருப்பார்கள். அவங்களுடைய வருமானம் ஹலாலாக இருக்காது, பல நேரத்தில் ஹலாலும் ஹராமும் கலந்திருக்கும். அதை அவர்களே அறியாமல் இருந்து கொண்டிருப்பாங்க. மக்கள் பயன்பெறக்கூடிய சில புத்தகங்களின் பட்டியல் இதோ. இப்போ சில புத்தகங்கள் மிக முக்கியம், பிரபலமான உலமாக்களுடைய சில புத்தகங்களை அவங்க குறிப்பிட்டு காட்டுறாங்க. அதுல இருந்து நம்ம பயனடைய வேண்டும். இவற்றில் சில வணிக பரிவர்த்தனை சிக்கலை தீர்க்க எழுதப்பட்டவை, அதாவது சில இந்த மாதிரியான கேள்விகள் குழப்பங்களுக்கான பதிலை கொடுப்பவை. மற்றவை கிதாபுல் பை, அதாவது வணிகத்தின் சட்டங்களை பற்றிய புத்தகம் அப்படிங்கிற அந்த பிரிவுக்குள்ள, அதாவது ஃபிக்குல மார்க்க சட்டங்களை படித்துக் கொள்கிற ஃபிக்கு, அதான் ஃபிக்கு சட்டங்களை படித்துக் கொள்ளுதல். அந்த மாதிரியான ஃபிக்கு சட்ட நூல்கள்ல இந்த பகுதி தனியாக இருக்குது. கிதாபுல் பை, அதாவது வியாபாரத்தின் சட்டங்கள், அதாவது வணிகம் கொடுக்கல் வாங்கலை பற்றிய சட்டங்கள் அப்படின்னு இருக்குது. அதுல பொதுவாக அந்த புத்தகங்கள் இருக்குது. இவை மட்டுமல்லாமல் இன்னும் சில விஷயங்கள், குறிப்பிட்ட பிரச்சனைகள் சம்பந்தமாக விளக்கப்பட்ட நூல்களும் இருக்குது. அதுல சில நூல்களை தான் அதற்கு எடுத்துக்கொண்ட சில நூல்களை இங்க வந்து அபு அப்துல்லா சாஹிப் கான் குறிப்பிடுறாங்க. ஒன்று ஷேக் சாலிஹ் அல் ஃபௌசானின் மின் ஃபிக்ஹில் முஆமலாத், அதாவது கொடுக்கல் வாங்கல் சட்டங்களை பற்றிய புத்தகம். அதே மாதிரி ஷேக் ஃபௌசானுடைய 2வது புத்தகம் அல் முலஹஸுல் ஃபிக்ஹி. இந்த புத்தகம் வந்து 2 பாகங்கள் வெளிவந்திருக்கு. முதல் பகுதியில ஷேக் ஃபௌசான் ஃபிக்ஹுல் இபாதா, அதாவது அல்லாஹ்வை வணங்குவதற்கான பொதுவான சட்டங்கள், தஹாரத், ஸலா, ஸௌம், ஜகாத், ஹஜ், உம்ராவல் ஹஜ், இந்த மாதிரியான விஷயங்களையும் இதெல்லாம் உள்ளடக்கியிருப்பாங்க. அப்புறம் ஒரு பகுதி தனியாக 2வது பாகத்துல தான் அவங்க வந்து வியாபார சட்டங்களை பற்றிய நிறைய விஷயங்கள் அதை குறிப்பிடுறாங்க. 3வது ஷேக் முஹம்மது இப்னு சாலிஹ் அல் உஸைமீன் ரஹிமஹுல்லாஹி தஆலாவுடைய ஷர்ஹுல் மும்தி' அந்த கிதாப். 4 ஷேக் ஃபௌசானுடையது ஷர்ஹுல் முக்தஸர் அலா மத்னி ஜாதில் முஸ்தஅனி. இந்த மாதிரி இப்போ வரிசையாக இந்த நூல்கள் எல்லாமே நம்ம வந்து அதோட விரிவான அந்த நூல்களை பற்றி நமக்கு அதிகமாக நம்ம அறியாமல் இருப்போம். ஆனால் இது எல்லாமே உலமாக்கள்கிட்ட மிகவும் பாராட்டுக்குரிய, அதிகமாக விளக்கங்கள் பாடம் நடத்தப்பட்ட நூல்கள். அதில் 5வது அல் முஹ்னி, இமாம் இப்னு குதாமா அல் மக்திசி உடைய கிதாப். 6வது ஷேக் அப்துல்லா அல் பஸ்ஸாம் உடைய தைசீருல் அலாம் அந்த கிதாப். 7 இப்ராஹிம் அல் துஹையான் உடைய மனாருஸ் சபீல் அப்படிங்கிற புத்தகம், ஷேக் அல்பானியுடைய தஹ்கீக் கூட வெளிவந்த புத்தகம். 8 ஷேக் நாசிர் அல்பானி ரஹிமஹுல்லாவுடைய தஅலீகாத், அதாவது அடிக்குறிப்புகள் மூலமா உறுதி செய்யப்பட்ட ஒரு கிதாபு. அது வந்து தஅலீகாத்துர் ரௌதிய்யா அலா ரௌதத்தின் நதியா அந்த கிதாப். ஷேக் மிக முக்கியமான ஒரு கல்வியாளர், இமாம், அவங்க வந்து ஷேக் சித்திக் ஹசன் கான், அவங்களுடைய புத்தகத்திற்கு ஷேக் அல்பானி கொடுத்த குறிப்புகள், அடிக்குறிப்புகளுடைய புத்தகம் இது. 9வது ஷேக் முஹம்மது இப்னு சாலிஹ் அல் உஸைமீன் ரஹிமஹுல்லா அவங்களுடைய ஃபத்ஹுல் ஜலாலி வல் இக்ராம் பிஷர்ஹி புலூகில் மராம். புலூகுல் மராம் அப்படிங்கிறது இமாம் இப்னு ஹஜர் அல் அஸ்கலானி ரஹிமஹுல்லா அவர்களுடைய ஒரு ஹதீஸ் தொகுப்பு. அந்த ஹதீஸ் தொகுப்புடைய சிறப்பம்சம் என்னன்னு கேட்டால், வாழ்க்கைக்கு தேவையான ஃபிக்ஹ் சட்டங்களுக்கான அனைத்துக்குமே ஹதீஸ்களின் மூலமாகவே அந்த சட்டங்களை அவங்க கொடுத்துருப்பாங்க. அப்போ அந்த புத்தகம் சாதாரண மக்களும் படிக்கக்கூடிய புத்தகம் தான். அந்த புத்தகத்துக்கு ஷேக் உஸைமீன் ரஹிமஹுல்லா விளக்க உரை கொடுத்திருக்கிறாங்க. அந்த புத்தகத்தையும் இந்த சட்டங்களை பற்றிய ஆதார குறிப்புகளில் எடுத்திருக்கிறாங்க. 10வது அல் அஃப்னானுன் நதிய்யா, இது வந்து ஷேக் ஸைத் இப்னு ஹாதி அல் மத்ஹலி ரஹிமஹுல்லா அவங்களுடைய புத்தகம். நம்முடைய சமகாலத்தில் வாழ்ந்த மிக முக்கியமான மூத்த அறிஞர்களை ஒருவர் ஷேக் ஸைத் இப்னு ஹாதி அல் மத்ஹலி. அடுத்து
11வது ஷேக் சுலைமான் ருஹைலி அவங்களுடைய அல் கவாயிதுல் ஃபிக்ஹிய்யத்துல் முத்தஅல்லிகத்து பில் புயூ அப்படிங்கிற புத்தகம். இதுவும் வியாபாரங்களை பற்றிய விளக்க குறிப்புகளை கொடுக்கக்கூடிய உசூல்களை, அது கவாயிதுகளை, விதிகளை, அடிப்படைகளை கற்றுக் கொடுக்கக்கூடிய புத்தகம். அப்ப இந்த புத்தகங்கள் பாருங்க, இப்படிதான் கல்விங்கிறது நமக்கு சொல்லப்போனா ஒரு புத்தகத்தின் மூலமா கொடுக்கிற பலர் அது உலமாக்கள் என்ன செய்வாங்கன்னு கேட்டா சுருக்கி இலகுபடுத்தி கொடுப்பாங்க. உலமாக்கள் செய்யறது அதுதான், சுருக்கி இலகுபடுத்தி விதிகளை சொல்லி ஒன்றில் இருக்க ஆதாரங்களை கொடுத்து படிப்பதற்கு பொதுமக்களுக்குன்னு சில நூல்கள் இருக்கும். சில பொதுமக்கள் படிக்க மாட்டாங்க, அது பெரிய நூல்களாகவோ அல்லது விரிவான நூல்களாகவோ அல்லது சில ஆய்வு சார்ந்த நூல்களாகவோ இருக்கும். இதுல எல்லாமே கலந்துருக்குது. அப்போ அந்த மாதிரி நூல்கள் இருக்கும்போது விரிவுரை கொடுக்கப்பட்டு அது தெளிவுபடுது. அப்போ அந்த மாதிரி நூல்களில் இருந்து இலகுவாக சில பாயிண்ட்ஸ் எடுத்து கொடுத்து கொஞ்சம் இதெல்லாம் தெரிஞ்சுக்குங்க அப்படிங்கிற ஒரு நோக்கம்தான் இந்த மாதிரி நூல்கள், இந்த மாதிரி நம்ம சிறிய புத்தகங்கள், கையேடுகள் மூலமா நாம் தெரிந்துக்கிறோம். ஆக வணிக பரிவர்த்தனையின் அடிப்படையில் மக்கள் புரிந்து கொள்வதற்கும் நமது காலத்தில் பரவலாக உள்ள ஹராமான நிதி பரிவர்த்தனைகளை பற்றி புரிந்து கொள்வதற்கும் சுருக்கமான வழிகாட்டி தான் இந்த சிறிய புத்தகம். அல்லாஹ் என்னிடமிருந்து இதை ஏற்றுக்கொள்வானாகன்னு சொல்லிட்டு அவங்க துவா செய்றாங்க. இதுதான் இந்த புத்தகத்துடைய அறிமுகம். முதல் பகுதி வணிகத்தின் அடிப்படை சட்டங்கள். இதில் நம்ம என்னென்ன படிக்க போறோம் அப்படின்னா, இந்த பகுதியில ஒரு வியாபாரம் திஜாரா அப்படின்னு வந்துச்சுன்னா அதுக்கு அடிப்படையான உசூல்கள், சட்டங்கள் நமக்கு இருக்குது. அதை பற்றி தெரியும். தன்னுடைய தேவையையும் தனது குடும்பத்தின் அத்தியாவசிய தேவைகளையும் பூர்த்தி செய்வதற்காக தொழில் நடத்துவதும் வாழ்வாதாரம் சம்பாதிப்பதும் இவ்வுலக வாழ்வின் தவிர்க்க முடியாத தேவைகளில் இருந்து வருகிறார். ஒரு குடும்ப தலைவர் அப்படின்னா அவர் சம்பாதித்தாதான் தன்னுடைய குடும்பத்தை காப்பாற்ற முடியும். தன்னுடைய மனைவி, தன்னுடைய பிள்ளைகள், தன்னுடைய தாய் தந்தை எல்லாருக்குமான அடிப்படை தேவைகளுக்கு அவங்களுக்கு தேவையானதை கொடுக்க முடியும். அப்போ அதுக்கு பணம்ங்கிறது ஒரு அவசிய தேவையா இருக்கு. அப்போ ஏன்னா அவரும் தான் உயிர் வாழ்வதற்கும் தன்னுடைய உணவு, தங்குமிடம், உடை எத்தனை தேவைக்கும் அந்த பணத்தின் மூலமாகத்தான் அவர் தேடிக்கொள்ள வேண்டியது இருக்குது. தன்னை சார்ந்திருப்பவர்களுக்கும் அவர் இதன் மூலமா உதவ வேண்டியது இருக்குது. எனவே மக்கள் நிதி பரிவர்த்தனைகளில் பங்கு பெறவும் தங்களுக்கும் தங்கள் குடும்பங்களுக்கும் தேவையான வாழ்வாதாரத்தை ஈட்டுவதையும் அல்லாஹ் அனுமதிக்கிறார். அல்லாஹ் ஏன் வியாபாரத்தை அனுமதிச்சிருக்கிறான் அப்படின்னா, இந்த வழியின் மூலமாகத்தான் தங்களுடைய நிதி தேவையை அவங்க பூர்த்தி செய்து கொள்ளணும். அப்ப வியாபாரத்தை அனுமதிக்காம இருந்தா என்ன ஆயிருக்கும்? அப்போ மார்க்கத்துல யாசகம் கேட்பது கூடுமா? கூடாது. யாசகம் கேட்கறத தவிர்க்கணும், முடிஞ்ச வரைக்கும் தவிர்த்தணும் ஒரு மனிதர். ஆகவேதான் இது ஒருவர் உண்மையிலே தன்னுடைய பலவீனத்துக்கானதோ யாசகம் கேட்கறதுக்கும் அந்த மாதிரி இல்லாம ஒருத்தர் யாசகம் கேட்டு தான் வாழலாம்னு நினைக்கிறதுக்கும் வித்தியாசம் மார்க்கத்துல இருக்குது. யாசகம் கேட்கறது ஒரு வெறுக்கத்தக்க ஒன்று. அது மார்க்கத்துல உண்மையிலே அப்படி ஒரு யாசகத்தின் மூலமா, அதாவது பிச்சை கேட்பதன் மூலமா ஒருத்தர் பணத்தை சம்பாதிக்கிறார் அப்படின்னா அது உண்மையிலே ஒரு கெட்ட சம்பாத்தியம், அது ஒரு கெட்ட செயல், ஒரு அவமானமான சம்பாத்தியம் மார்க்கத்துல கூட. ஆகவேதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கையால் உழைத்து உண்பதை விட சிறந்த உணவு எதுவும் இல்லைங்கிற ஹதீஸ் நம்ம எப்பவுமே பரவலா கேட்ட ஒரு ஹதீஸ். அப்போ ஏன் அங்க கையால் உழைத்து உண்ணுவதுங்கிறது இருக்குதுன்னா, அங்க அவர் யாசகம் கேட்காம அவரே உழைக்கிறாருங்கிறது. உழைப்புக்கு ஒரு பெரிய மதிப்பு மரியாதை அல்லாஹ் கொடுக்கிறான். அந்த மதிப்பு மரியாதை எங்கே செலவழிக்கப்படணும்னா அது வியாபாரத்தின் மூலமாக அல்லது ஒரு வேலை செய்து சம்பாதிப்பதன் மூலமாக அவருக்கான தேவையை அவர் பூர்த்தி செய்து கொள்ள வேண்டியது இருக்குது. அப்ப அல்லாஹ் அனுமதிச்சது வியாபாரத்தை எதுக்குன்னு கேட்டா, ஒருத்தர் தன்னுடைய தேவையை, தன்னுடைய குடும்பத்தாருடைய தேவையை பூர்த்தி செய்யணும். இது அல்லாஹ் நமக்கு வழங்கி இருக்கும் ஏராள அருட்கொடைகளில் ஒன்று, நியமத்துகள்ல ஒன்று. பாருங்க, அந்த நியமத்தை நம்ம இலகுவாவே புரிஞ்சுக்கலாம். கொஞ்சம் நினைச்சு பார்த்தாங்க, எல்லாருமே வியாபாரி ஆக முடியுதா? நினைத்து பாருங்க. எல்லாருமே சொந்த தொழில் தொடங்க முடியுதா? எல்லாருமே கடை வச்சிட முடியுதா? எல்லாருமே தானே வியாபாரத்தை வளர்த்து எடுத்துட முடியுதா? சிலர் தாங்கள் மட்டும் வியாபாரம் செய்வாங்க, வேற யாருமே இருக்க மாட்டாங்க. அந்த கடை அவங்க மட்டும்தான் நிற்பாங்க, அவங்களே எல்லா வியாபாரம் செய்வாங்க. இது ஒரு காட்சி. இன்னொரு காட்சி இருக்குது. சிலர் அவருக்கு தான் அந்த கடை சொந்தம், ஆனா அவர் கீழே 4 பேர் அவருக்கு வேலை செய்துட்டு இருப்பாங்க அந்த கடையில. இன்னொருத்தர் இருப்பாரு, அவருக்கு மட்டும் அந்த கடை சொந்தமா இருக்காது, அது 2-3 பேர் அதுல கூட்டா இருப்பாங்க. அப்போ 2-3 பேர் சேர்ந்து முதலீடு போட்டிருப்பாங்க, அதன் மூலம் வியாபாரம் நடக்கும். இது ஒண்ணு. அது இன்னொரு காட்சி இருக்குது. ஒரு கடை இல்லை,
அது பல செயின் ஆஃப் ஸ்டோர்ஸ் இருக்கும். அப்போ பல இடங்கள்ல அந்த வியாபார நிறுவனம் இருந்துகிட்டு இருக்கும். சரியா? இன்னொன்னு இருக்கும், பல வியாபார நிறுவனங்களை வளர்க்கக்கூடியவர், அவரே வந்து பல இடங்கள் வைக்கிறவர் இருப்பார். இன்னொருத்தர் அவர் தொடங்கி இருப்பார், அவரிடமிருந்து ஒப்பந்த அடிப்படையில பல இடங்கள்ல அவருடைய கடை வந்து நடந்துகிட்டு இருக்கும். எத்தனை விதத்துல எல்லாருமே சமமா இல்ல. முதல்ல வியாபாரியும் அங்க முதலாளியா இருப்பவரும் தொழிலாளி இருப்பவருக்கும் வித்தியாசம் இருக்குது. இப்ப தொழிலாளியை நினைத்து பாருங்க. இப்ப வியாபாரியை பத்தி முதலாளி பத்தி பார்த்தோம். இப்ப தொழிலாளியை எத்தனை பேர் வித்தியாசப்படுறாங்க? தொழிலாளிகள் எல்லாருமே மேனேஜரா, எல்லாமே சிஇஓவா, எல்லாமே ஜிஎம்ஆ, ஜெனரல் மேனேஜரா, எல்லாருமே வந்து என்னது எம்ப்ளாயியா, எல்லாருமே எல்லா வேலையும் இருக்கிறது இல்லை, வித்தியாசங்கள். அதனால இந்த பக்கம் முதலாளிகளுக்கு ஒரு கடை தான் மட்டும் வியாபாரம் செய்யறதுக்கு ஒரு லாபம் இருக்குது, அந்த பக்கம் கூட்டா வியாபாரம் செய்யறதுக்கு ஒரு லாபம் இருக்குது, செயின் ஆஃப் ஸ்டோர்ஸ் வச்சிருக்கிறதுக்கு ஒரு லாபம் இருக்குது, பிரைவேட் லிமிடெட் ஒரு வச்சு நடத்துறவருக்கு ஒரு லாபம் இருக்குது, லிமிடெட் கம்பெனி வச்சிருக்க ஒரு லாபம் இருக்குது. வித்தியாசம் எப்படி முதலாளிகளுக்கு இருக்குதோ அதே மாதிரி தொழிலாளிகள்லையும் பல விதமான அவங்களுக்கு இருக்கிற அந்த பதவிக்கு ஏற்ற மாதிரி வருமானம், என்ன ஊதியம், சேலரி, அதுல வித்தியாசம் இருக்குது. இப்போ இந்த ஒவ்வொருத்தருக்கும் இருக்கு இந்த வித்தியாசம் பார்க்கவும் தெரியும். இது எதுவுமே இல்லாம ஒருத்தர் இருப்பான், அவனுக்கு வேலை தேடிக்கிட்டே இருப்பான். நான் வருஷ கணக்கில் வேலை தேடிட்டு இருக்கேங்கிறான். 4 மாசமா வேலை தேடிட்டு இருக்கீங்க, கஷ்டமா இருக்குது, இங்க வந்து வருமானம் இல்லாம என்ன செய்யறதுனே தெரியல, அல்லாஹ் லேசாக்கணும் அப்படின்பாரு. அப்ப அவருடைய நிலையை பாருங்க. அப்போ இவரை விட்ட முதல்ல ஒரு சாதாரண ஒரு சின்ன டீ கடையில வந்து டீ பாயா இருக்கிறவனுக்கும் அவருக்கும் வித்தியாசம் இருக்குது. அந்த டீ பாய்க்கு ஒரு நாளைக்கு சாதாரணமா ஒரு நல்ல சம்பளம் இருந்துக்கிட்டு, அது டீ மாஸ்டரா இருந்தா அவருக்கு ஒரு நாள் சம்பளமே மினிமம் 1000 ரூபா. ஒரு டீ மாஸ்டருக்கு மினிமம் 1000 ரூபா. அவர் மாசம் தினமும் கவராம அவர் போனார்னா அன்னன்னைக்கு அன்றாடங்காட்சி கூலி மாதிரி அவருக்கு அன்னன்னைக்கு 30,000 ரூபாய் சம்பாதிச்சுருவார். இவர் எவ்வளவு படிச்சிருப்பாரு, ஆனா அவரால் அவர் நிறுவனத்துல போய் ஒரு வேலைக்கு போய் நிற்கும் போது அங்க ஆரம்ப சமயமே முதல்ல 12,000 ரூபாய் சொல்லிட்டு இப்போ 15,000 ரூபாய் பேசி ஏதோ ஒரு நடந்துகிட்டு இருக்கும். இப்போ நியமத்துகள் வித்தியாசமாயிட்டு இருக்குது பாருங்க. இன்னொருத்தர் ஒண்ணுமே தெரியாது, அவர் டீ கடை வச்சிருப்பாரு, அவர் தான் அவரு கீழே இருக்கிற டீ மாஸ்டர்கள் 4 பேருக்கு சம்பளம் கொடுத்துட்டு இருப்பார். ஒரு நாளைக்கு ஒருத்தருக்கு இன்னும் 1000 ரூபாய் கொடுத்துட்டு இருக்காருன்னா 2 பேரை வச்சு 2000 கொடுத்துட்டு இருப்பார். அப்போ அவருக்கு வருமானம் அதுக்கு தகுந்த மாதிரி இருக்கும். அப்போ நியமத்துகள் வித்தியாசப்படுது. அப்போ வியாபாரம் என்பதும் அதுல தொழில் செய்வதும் அல்லது ஒரு ஊதியரா இருப்பதும் எல்லாமே அல்லாஹ் இந்த அனுமதித்த ஹலாலான வழியில நம்ம சம்பாதிக்கிறதுக்கு அவன் கொடுத்திருக்கிற பாதை தானே. இந்த பாதையே நமக்கு ஒரு பெரிய நியமத். வருமானத்தை சம்பாதிக்கிறதுக்கு அவன் பல பாதைகளை கொடுத்துருக்கான். இது எதுவுமே நீ செய்யக்கூடாதுன்னு நல்லா சொல்லியிருந்தா நம்முடைய நிலைமை என்ன ஆயிருக்கும்? நீ இதெல்லாம் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லியிருந்தா என்ன ஆயிருக்கும்? அல்லாஹ் தஆலா பனு இஸ்ராயலுக்கு வாரத்துல ஒரு நாள் அவர்கள் இபாதத்தில் மட்டும் இருக்கணும், மீன் பிடிக்க போகக்கூடாதுன்னு நல்லா தடுத்தான். அந்த ஒரு நாளை கூட அவங்க உருப்படியா அல்லாஹ்வின் பக்கம் ஒதுங்கல. இந்த உதாரணத்தை நினைச்சு பாருங்க. ஒரு நாள் உருப்படியா அல்லாஹ்வுக்கு உண்மையா இல்லை. சனிக்கிழமை மட்டும் அல்லாஹ் தடுத்தான். மற்ற நாள்ல நீங்க மீன் பிடிச்சு கொள்ளுங்கன்னா அல்லாஹ் அனுமதிச்சான். மற்ற நாள்கள்ல அவங்க செய்யற காரியத்தை விட சனிக்கிழமை இன்னும் நல்லா செய்யலாங்கிற சோதனைக்கு அவங்க ஆளானாங்க, ஃபித்னாவுக்கு ஆளானாங்க. ஏன்? அப்பதான் வந்து கடலுடைய முன்பக்கம் மீன் என்ன குதியோ 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 குதியோன்னு குதிக்கும். இதை பார்க்க பார்க்க இவங்க என்ன செய்தாங்க, அல்லாஹ் தடுத்திருக்காங்க, என்ன பண்ணலாம், தண்ணி வர்றது நம்ம குழி தோண்டி வைப்போம், அப்படி வந்து மீன் அதுல விழுந்துரும் அப்படின்னு ஒரு ட்ராப் போட ஆரம்பிச்சாங்க. ஏச்சும் உண்மையில ஃபித்னாவுடைய ட்ராப்ல அவங்க தான் விழுந்தாங்க. மீன் விழுகிறது இருக்கட்டும், மீன் விஷயமே இல்லை, அல்லாஹ் அவங்களுக்கு ஒரு ஃபித்னா வந்தான்னா அல்லாஹ்வோட ஈமான சோதிச்சான். அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு அவங்க இத்தாத் பட்டு கீழ்பட்டு இருக்கிறாங்களா அப்படின்னு அல்லாஹ் சோதிச்சான். அல்லாஹ் அவங்களுக்கு எச்சரிக்கை செய்தான். ஆனா அவங்க செய்தான் அவங்களுக்கு எப்பவுமே குறுக்கு புத்தி. இந்த குறுக்கு புத்தியில என்ன செய்தாங்க, சரி இவ்வளவு மீன் வருது, நம்ம குழியை தோண்டி வச்சா தண்ணி அதுல இருக்கும், அதுல குழியில மாட்டிச்சு, அந்த மீன்ல நம்ம அடுத்த நாள் எடுத்துக்கலாமே, அப்படி மீனை பிடிப்போம், அல்லாஹ் இன்னைக்கு தானே பிடிக்கூடாதுன்னு சொல்லியிருக்கான், நாளைக்கு நம்ம அள்ளிடலாமே அப்படின்னு சொல்லிட்டு குழி தோண்ட ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனா ஃபித்னாவின் குழிக்குள்ள அவங்க தான் அதுல விழுந்தாங்க. இப்ப விஷயம் என்ன தெரியுமா, அல்லாஹ் வியாபாரம் செய்யக்கூடாதுன்னு தடுத்துட்டு இருந்தானா நமக்கு எவ்வளவு பெரிய சோதனையா போயிருக்குங்கிறது, அது நமக்கு எப்படி ஃபித்னாவா மாறி இருக்கும், அதுல எவ்வளவு விஷயங்கள் அல்லாஹ்வுக்கு மாறு செய்திருப்போம். அதாவது வியாபாரத்தை அல்லாஹ் ஹலாலாக்கியே அல்லாஹ் தடுத்த வேற வழிகள்ல அல்லாஹ்வுக்கு மாறு செய்யறவங்க இன்னைக்கு மக்கள் நிறைய இருக்கிறாங்க. வியாபாரத்தை அல்லாஹ் தடுத்திருந்தான் அப்படின்னா என்ன ஆயிருக்கும்? அதுக்கு ஒரு உதாரணம் தான்
பனு இஸ்ராயலுக்கு ஒரே ஒரு நாள் அல்லாஹ் தடை செய்தான், அவங்களால ஒண்ணும் பண்ண முடியல. அவங்க போய் ஃபித்னால விழுந்தாங்க, ஹராம செய்தாங்க. அப்ப நியமத்தா இல்லையா? இந்த அனுமதித்த வழிங்கிறது ஒரு நியமத், இதை நம்ம உணரணும். அப்போ ஒருத்தர் வியாபாரம் செய்யறாரு, ஒரு வேலைக்கே போறாருன்னா அவருக்கு அல்லாஹ் கொடுத்ததுல முதல்ல அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்து. எனக்கு இது நியமத்தை கொடுத்துருக்க அல்லான்னு அவர் நொந்து கொண்டு அதை வெறுத்து கொண்டு அல்லாஹ் நாடி அந்த விதியை அதன் மீது வெறுப்பு கொண்டு என் தலைவிதி அப்படின்னு புலம்பிக் கொண்டு அல்லாஹ் கொடுத்த நியமத்துகளை மட்டம் தட்டி நினைக்கூடாது. இன்னைக்கு நிறைய பேருடைய ஒரு விதமான குணம் இருக்குது. அவங்க ஒரு வியாபாரத்துல அல்லது ஒரு வேலையில இருக்கிறாங்க அப்படின்னா அந்த வேலையில நிறைய சிரமங்கள், தொல்லைகள், பிரச்சனைகள், ஏதோ பல விஷயத்தை அன்றாடம் கூட அவங்க சந்திச்சுட்டு இருப்பாங்க. ஆனா அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துற வார்த்தை வராது அவங்க வாயிலிருந்து. அல்ஹம்துலில்லாஹ் எனக்கு நிறைய சிரமம் இருக்குது, அல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் இதுல இப்படியாவது நான் நல்லா இருக்கிறேன், இதையும் தாண்டி இதோட மோசமான நிலையில இருக்கிறவங்க இருக்கிறாங்க, எனக்கு அல்லாஹ் தஆலா இதுல சோதனை வச்சிருக்கிறான் தான், ஆனா நான் இதுல அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துறேன், இந்த சோதனை அல்லாஹ் என்னை வெளியேற்றணும்னு நினைக்கிறேன் தான் சொல்லணுமே தவிர அந்த வியாபாரத்தையும் அது ஹலாலானதா இருக்கும் பட்சத்துல சரியா அதையும் மட்டம் தட்டி அதை இழிவாகவோ பேசுறது நியமத்தை குறை சொல்ற ஒரு குற்றத்துல தள்ளிடும். அப்போ இதை நாம நினைத்து பார்க்கணும். ஷேக் சாலிஹ் அல் ஃபௌசான் ஹபிதவுல்லாஹ் அவங்களுடைய அல் முலஹஸுல் ஃபிக்ஹில வரக்கூடிய ஒரு கூற்றை இங்க குறிப்பிடுற செய்தியை, குர்ஆன், சுன்னா, இஜ்மா, இன்னும் கியாஸ், இதனுடைய அடிப்படையில வியாபாரம் என்பது அனுமதிக்கப்பட்டிருக்கிறது. அதுதான் இந்த செய்தி. அப்போ வியாபாரம்ங்கிறது நமக்கு ஹலால் அப்படிங்கிறதுக்கு ஆதாரம் குர்ஆனிலும் இருக்கிறது, சுன்னாவிலும் இருக்கிறது, இது ஒரு இஜ்மாவாகவும் இருக்கிறது. கியாஸ் செய்தாலும், அதாவது ஆதாரங்களை ஒப்பு நோக்கி நாம் சில விஷயங்களுக்கு சட்டங்கள் எடுக்க வேண்டிய சட்டங்கள், புதிய பிரச்சனைகள் சட்டம் எடுக்க வேண்டிய அடிப்படை பார்த்தாலும் கியாஸ் மூலமாகவும் வியாபாரம் என்பது அனுமதிக்கப்பட்ட ஒரு வழி என்று ஷேக் ஃபௌசான் குறிப்பிடுறாங்க. வணிகத்தை பற்றிய அடிப்படை கொள்கை அது அனுமதிக்கப்பட்டது என்பதுதான். ஷேக் சுலைமான் ருஹைலியுடைய அல் கவாயிதுல் ஃபிக்ஹியால ஒரு செய்தியை இங்க மேற்கோள் காட்டுறாங்க. முதல்ல வியாபாரத்துடைய அடிப்படை என்னன்னா, முதல்ல அது அனுமதிக்கப்பட்டது. அந்த வியாபாரத்துல இருக்கக்கூடிய வேற சிஸ்டம், அதுல இருக்கக்கூடிய அதனுடைய பொருள் விற்பனை, அதனுடைய என்ன பொருள் அல்லது எப்படி விற்க போறோம், இந்த அடிப்படையில தான் அதுல சட்டங்கள் வரும். அப்போ என்னன்னா அது அனுமதிக்கப்பட்டதா, அது கூடாததா, இந்த முறையில செய்யலாமா வேண்டாமா அப்படிங்கிறதுல அப்பதான் நுழையும். ஆனா பேசிக்கா முதல்ல அடிப்படை பண்பு என்னன்னு கேட்டா, முதல்ல திஜாரத், பையோன் அப்படிங்கிறது ஹலால் அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை. எனவே இஸ்லாமின் அடிப்படையில் ஹராமானது என்று நிரூபிக்கப்படாத வரையில் அனைத்து வகையான வணிகமும் அனுமதிக்கப்படும். இஸ்லாமுடைய சட்டங்கள் அடிப்படையில ஒன்று இது ஹராம்னு ஆதாரங்கள் மூலமா நிரூபிக்கப்பட்டால்தான் அது ஹராமாகும். அது வரைக்கும் பொதுவாகவே எல்லா வியாபாரமும் ஹலால் அப்படிங்கிறது தான் இதுல தெரிஞ்சுக்க வேண்டியது. இதன் பொருள் ஒவ்வொரு வகை வணிகமும் வணிகத்தில் உள்ள அனைத்து வகையான நிபந்தனைகளும் ஹராமானவை என்று நிரூபிக்கப்பட்டால் தவிர மற்ற எதுவும் ஹராமாகாது. எந்த ஒரு வியாபாரம் இருந்தாலும் அதனுடைய தன்மையில இருக்கக்கூடிய அதனுடைய இயல்பு, அது 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 எப்படி இயங்குது அல்லது அதில் என்ன விற்பனை செய்யப்படும், அந்த மாதிரி விஷயங்கள்ல அதுல உள்ள நுழைஞ்சு அது ஹராமுங்கிறதுக்கு உறுதியான சான்று வந்தால்தான் அது ஹராம். அது இல்லாத பட்சத்தில் அந்த மாதிரி பிரச்சனையை அறியாத வரைக்கும் அது நமக்கு ஹலாலானதாக இருக்கும். ஆனால் வணிகத்தில் மக்கள் பின்பற்றுவதற்கு இஸ்லாம் நிர்ணயித்த சில முன் நிபந்தனைகள் உள்ளன. முதல்ல ஷுரூத் இருக்கு. ஒரு வியாபாரத்துல முதல்ல பின்பற்ற வேண்டிய நிபந்தனைகள், கண்டிஷன்ஸ் இருக்குது, அதை அறிந்திருக்கணும். இந்த முன் நிபந்தனைகள் இல்லாத நிலையில் விற்பனை செல்லுபடியாகும் என கருத முடியாது. இந்த நிபந்தனைகள் இல்லாவிட்டா ஒரு வியாபாரத்துல அந்த வியாபாரம் செல்லுபடி ஆகாது. விற்பனையில் 2 வகையான நிபந்தனைகள் உள்ளன. இதை ஷேக் ஃபௌசான் மீன் ஃபிக்ஹுல் முஅமலாத்துல குறிப்பிடுறாங்க. அதாவது முதல்ல தெரிஞ்சுக்க வேண்டியதுன்னு கேட்டா 2 வகையான நிபந்தனைகள், கண்டிஷன்ஸ் இருக்குது பிசினஸ்ல. முதலாவது விற்பனையின் அத்தியாவசிய நிபந்தனைகள், அதாவது அது செல்லுபடியான வகையில் இருக்க வேண்டும். விற்பனையில் அத்தியாவசிய நிபந்தனைகள் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத பார்க்கறதுக்கு முன்னாடி, ஒரு விற்பனை செய்யும் போது இது கட்டாயம், அத்தியாவசியம், எசென்சியலான ரூல்ஸ், அதாவது சட்டங்கள் அல்லது நிபந்தனைகள் இருக்கு. 2வது விற்பனையில் உள்ள நிபந்தனை. இது 2த்துக்கு வித்தியாசமா அது 2ஐயும் இப்ப விளக்குறாங்க. முதலாவது விற்பனையின் அத்தியாவசிய நிபந்தனைகள் அப்படின்னா என்ன அப்படின்னா, ஒரு விற்பனை ஆகுமானதாக இருக்க வேண்டும் என்றால் 7 நிபந்தனைகள் நிறைவேற வேண்டும். முதல்ல ஒரு பிசினஸ், ஒரு திஜாரத், ஒரு பை, அது ஹலால் அப்படிங்கிறதுக்கு
7 நிபந்தனைகள் இருக்கின்றன. அதை உலமாக்கள் நமக்கு சொல்லி இருக்கிறாங்க. முதலாவது, வாங்குபவர் விற்பவர் 2 தரப்பும் இடையே ஒப்பந்தம் இருக்க வேண்டும். அவங்களுக்கு இடையே இதை நான் வாங்குறேன், இதை நீங்க கொடுக்குறீங்க, இதுதான் நமக்கு இடையே ஒப்பந்தம், இதுதான் ரேட்டு, இதுதான் முடிஞ்சிருச்சு, டேர்ம்ஸ் தெளிவா இருக்கணும். 2வது, ஒப்பந்தத்தில் நுழைபவர்கள், இந்த மாதிரி விற்பனையில வாங்குவதில் நுழையக்கூடியவர்கள் ஒப்பந்தத்தின்படி நடக்க அனுமதிக்கப்படணும். அந்த ஒப்பந்தத்தை பின்பற்றுவதற்கு அவங்களுக்கு ஒரு அனுமதி இருக்கணும், அந்த பிசினஸ்ல அனுமதி இருக்கணும். அந்த வகையில் விற்பனையாளர் கீழ்கண்டவாறு இருக்கக்கூடாது. விற்கிறவர் என்ன மாதிரி இருக்கக்கூடாதா? நம்பர் 1, ஒரு அடிமையாக இருக்கக்கூடாது. ஏன்னா அவரே வேற ஒரு எஜமானருக்கு அடிமையா இருக்காரு. இவருக்கு அனுமதி சில நேரத்தில் அவர் தரமாட்டார் இல்லையா? அப்போ இவரிடம் இவர் ஒப்பந்தம் பண்ண முடியாம இருப்பார். ஏன்னா இவர் வேற ஒருத்தர் இருக்கிற ஒப்பந்தத்தின் காரணமாக இவருடைய ஒப்பந்தத்தின் பிடியை யார்கிட்ட இருக்குன்னு கேட்டா இவருடைய எஜமான்கிட்ட இருக்குது. புரியுதா? அப்ப அனுமதிங்கிறது இவர்கிட்ட நேரடியா இல்ல. இதுதான் பிரச்சனையே இங்க. சரியா? அப்போ இந்த விஷயத்துல தெளிவு இருக்கணும். 2, பருவமடையாத சிறுவர். ஒருத்தர் ஒப்பந்தம் பண்றான், ஒரு சின்ன பையன்கிட்ட போய் பிசினஸ் பண்றதுக்கு ஒப்பந்தம் பண்ணிக்கிறது. அவன் இன்னும் பருவம் அடையல, அவனுக்கு பல விஷயங்கள்ல சின்ன பையன், அதுக்கு தகுந்த மாதிரி கேரக்டரோட அவன் இருப்பான். சில சமயங்கள்ல அவனுக்கு இதோடைய சீரியஸ்னஸ் தெரியாமல் இருக்கலாம். அப்ப இந்த நேரத்துல பருவமடையாத ஒரு சிறுவரிடம் வியாபார ஒப்பந்தம் பண்ணக்கூடாது. இந்த மாதிரி விஷயங்கள்ல இந்த நிபந்தனை முக்கியமானது. வியாபாரத்தில் நுழையிறவங்க, அதாவது இந்த ஒப்பந்தத்துக்குள்ள நுழையக்கூடியவங்க பருவமடையாத சிறுவராக இருக்கக்கூடாது. 3வது, புத்தி சுயாதீனம் அல்லது பகுத்தறிவு இது இல்லாத ஒரு பைத்தியக்காரராக இருக்கக்கூடாது. நான் வியாபாரம் பண்றேங்க, இந்த ரோட்ல ஒருத்தன் பைத்தியக்காரன் போனா, அவன்கிட்ட வியாபாரம் பண்ணியிருக்கேன், அவன்கிட்ட ஒரு ஒப்பந்தம் எனக்கு நடந்திருக்குது, அவனே பைத்தியக்காரன். அவன் சுயநினைவே இல்லை. அவன் என்ன பேசுறான், என்ன சொல்றான், என்ன செய்வான், எதுவுமே தெரியாது. அப்ப அப்படி இருக்கிறவன்கிட்ட போய், பைத்தியக்காரன்ட்ட போய், புத்தி இல்லாதவன்கிட்ட போய், பிரிச்சறிய தன்மை இல்லாத ஒருத்தர்கிட்ட போய் வியாபாரங்கிற பேர்ல ஒப்பந்தம் பண்ணக்கூடாது. அப்ப ஒப்பந்தத்தில் நுழையிறவங்க எப்படி இருக்கும்னு கேட்டா, அவங்க சுதந்திரமாக அறிவோடு சிந்திச்சு அவங்களும் சுதந்திரமா இயங்கறதுக்கு அனுமதி இருக்கணும். அதனால அடிமைக்கு அனுமதி இருக்காது, சுதந்திரம் இல்ல. சின்ன பையனுக்கு நாளைக்கு அவன்கிட்ட ஒரு சின்ன பையன்கிட்ட ஒரு வியாபார பரிவர்த்தனைக்கு ஒரு ஒப்பந்தம் பண்ணிட்டு வச்சுக்கோங்க, கடைசியில அவங்க அத்தா வருவாரு, ஏங்க சின்ன பையன்கிட்ட போய் பேசிருக்கீங்க, என்கிட்ட கேட்க வேண்டியதானே, எதுக்கு அவன்கிட்ட போய் நீங்க அவன் என்னமோ ஒப்பந்தம் பண்ணிருக்குன்னு சொல்றான், யார் நீங்க? அவனே என் கட்டுப்பாட்டுல இருக்கிறவன், என் பையன், அவன்கிட்ட என்ன ஒப்பந்தம் பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு தந்தை என்ன சொல்லுவாரு, அவன்கிட்ட ஏதோ அவன் வாக்குறுதி கொடுத்து அவன் காப்பாத்தலன்னு அவன் ஓடி போயிடுவான். கடைசியில் நாம அவனை தேடிட்டு அவன் எங்கடா 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 அவனை தேடிட்டு போனோம்னா அவங்க அப்பா சொல்லுவாரு, என்னை கேட்டா பண்ணீங்க, எங்க என் மகன்கிட்ட என்னை கேட்டா பண்ணீங்கன்னு சொல்லுவாரு. ஏன்னா அவன் சின்ன பையன். பருவம் அடையாத சிறுவர்களிடம் வியாபார ஒப்பந்தங்கள்லாம் பண்ணக்கூடாது. இது ஒரு முக்கியமான விஷயம். இந்த 2வது நிபந்தனை கேட்டா, ஒப்பந்தத்தில் நுழைவு ஒப்பந்தத்தில் நடக்க அனுமதி இருக்க வேண்டும்ங்கிறது. அனுமதி அவங்களுக்கு இல்லைன்னு நம்ம அவங்கள்ட்ட பண்ணக்கூடாது. சில நேரத்துல ஒரு பெண்ணே இருக்கிறாங்க, சரியா, அவங்கள்ட்ட ஒரு வியாபார ரீதியான ஒப்பந்தம் பண்றோம்னா முதல்ல அவங்க புருஷன் தான் மெயினான அதிகாரி அவரு. அப்போ அந்த பெண்ணிடம் சில கடன் கொடுக்கல் வாங்கல் எல்லாம் பண்ணிட்டு கடைசியில அந்த பெண்ணு எதுவுமே பதிலே சொல்லல அப்படின்னா கடைசியில யாரு அந்த பெண்ணுக்கு பொறுப்புதாரி? கணவர்கிட்ட போய் நின்றா அப்ப என்ன சொல்லுவாரு அவரு, என் மனைவி என் பொண்டாட்டிட்டு அது நீங்க கொடுத்தீங்க வாங்கினீங்க என்கிட்ட அதை கேட்டீங்களான்னு கேட்பாரு அவரு. அவன் என்ன செய்வா, கணவருக்கு பின்னாடி போய் நின்றுக்குவா, ஏங்க நீங்க தான் என்னை காப்பாற்றணும்னு நின்றுக்குவா. அப்போ இந்த மாதிரி யதார்த்தம், இது ஒரு புரிதல். அது என்னன்னு கேட்டா, ஒப்பந்தம் பண்றீங்கன்னா அதிகாரம் உள்ள அல்லது அதற்கான பிடி இருக்க சுதந்திரம் இருக்கக்கூடியவர்தான் வியாபாரம் பண்ணணுமே தவிர யார் யார்கிட்டயோ பண்ணிட்டு கடைசியில போச்சு லொல்லக்கண்ணான்னு போச்சுன்னு சொல்லி. இப்ப சில நேரத்துல இந்த வியாபாரங்கள்னு சொல்லிடுச்சு, அதாவது பொதுவா இதுல ஏமாறது, அந்த பண வசூல் பண்ணி ஏதோ சீட்டு அது ஏதோ புதுசா பண்ணிட்டு எப்பவுமே மக்கள் திடீர்னு காணா போய் ஒருத்தன் எல்லாம் காணா போயிட்டாங்க, எங்க போனாங்கன்னே தெரியல. எங்க திடீர்னு அந்த இடத்துக்கு போனேன், அந்த அட்ரஸ் போட்டிருந்தான்னு பாரு, ட்ரெஸ்ல யாருமே இல்லை, கேட்டா எங்களுக்கு தெரியாதுங்கிறாங்க. அவங்க கொஞ்ச நாள் வந்திருந்தாங்க, ஆபீஸ் திறந்து வச்சா வியாபாரம் பண்ணி இது பண்ணாங்க, ஏதோ பணம் வசூல் பண்ணாங்க, என்னென்னோ பண்ணாங்க, கடைசியில் காணா போயிட்டாங்க. அப்ப இது என்ன விஷயம்னு கேட்டா, அவன் தப்பிச்சு ஓடிட்டான். முதல்ல அவனை பிடிக்கிற அளவுக்கு அரசின் மூலமா அவனை பிடிக்கிற அளவுக்கு எந்த ஒரு நிபந்தனை இல்லாத, அதாவது உத்தரவாதம் இல்லாத ஒரு வியாபாரத்துல எவனோ ஒருத்தன் கொண்டு போய் பணத்தை கொடுத்துட்டு ஏமாந்துடுறது, இந்த மாதிரி ஒரு நிலைமைலாம் வர்றது. 3, விற்கப்படுவது அனுமதிக்கப்பட்ட பொருளாக இருக்க வேண்டும். என்ன பிசினஸ் பண்றீங்களோ, என்ன பொருளை விற்கிறீங்களோ, அது ஒரு பொருளாக இருக்கலாம், ஒரு சர்வீஸாக இருக்கலாம், ஒரு சேவையாக இருக்கலாம்.
எதுவாக இருந்தாலும் அது மார்க்கத்தை அனுமதிக்கப்பட்டதா இருக்கணும். ஹராமானதையோ அல்லது வாங்குவோருக்கு எந்த பயனும் இல்லாததையோ விற்க அனுமதி இல்லை. ஹராமானது விற்கக்கூடாது, எந்த பயனுமே இல்லாத ஒன்றையும் விற்கக்கூடாது. அப்போ இதுவும் மிக முக்கியமான ஒரு நிபந்தனை. 4, விற்பனையாளர் சொத்தின் உரிமையாளராக இருக்க வேண்டும். இதை நம்ம கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கூட பார்த்தோம். ஒரு பொருளை ஒருத்தர் விற்கிறான்னா அவர் தன்னுடைய பொருளை அதை உரிமையாக்கி கொண்டிருக்கணும், மாலிக்கி அவருக்கு இருக்கணும், அல்லது அதை விற்க உரிமையாளர் அனுமதிக்கப்பட்டிருக்க வேண்டும். இல்லைன்னா இவர் உரிமையாளர் அல்ல, ஆனா உரிமையாளர் இவருக்கு அனுமதி கொடுத்திருக்கிறார். சில நேரத்தை சொல்றாங்களா, பவர் கொடுத்துருக்குது, நிலம் இந்த மாதிரி விற்க பவர் கொடுத்துருப்பாங்க. இப்ப அவர்கிட்ட தான் அந்த பவர் இருக்கும். அவர் அந்த இடத்துல ஸ்பாட்ல இல்ல, அவர் வேற ஒரு ஊர்ல வேற நாட்டுல கூட இருப்பார், ஆனா இவர்கிட்ட தான் கடைசியில போய் நிக்கணுங்கிற மாதிரி இருக்கும். அப்ப இந்த மாதிரி பவர் கொடுக்கப்பட்டது. அது ஒரு கடையா இருந்தாலும் அந்த கடையில உள்ள பொருள் எல்லாமே ஓனருக்கு சொந்தம், ஏன்னா அவர் தான் முதலீடு போட்டிருக்க எல்லாம். ஆனா அங்க இருக்கிற நம்ம கேஷியர்ட்ட அல்லது மேனேஜர்ட்ட அல்லது சேல்ஸ் பர்சன்ட்ட நம்ம பொருளை வாங்குறோம், காசு அவர்ட்டையும் கொடுக்குறோம். அப்ப அது கூடாதா? இல்ல, என்கிட்ட அங்க அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கு, அனுமதி கொடுக்கப்பட்டிருக்கு. ஒரு ஹோட்டலுக்கு போறோம், போய் உட்காந்து சாப்பிட்றோம், சர்வர் தான் பில்லை கொண்டு வர்றாரு, அவர் தான் சாப்பாடை வச்சாரு, எல்லாம் வச்சாரு, பில்லை கொண்டு வர்றாரு, பில்லுக்கு நம்ம பே பண்றோம், சர்வர் கையில பணத்தை கொடுக்குறோம். அப்போ பொருள் உண்மையிலே சொந்தமா அவருக்குன்னா இல்ல, ஆனா அதிகாரம் அவருக்கு அனுமதி கொடுக்கப்பட்டிருக்கு. ஏன்னா அவர் ஒரு ஊழியர், அந்த ஹோட்டல் ஓனருக்கு இவர் தான் பதில் சொல்லணும், இவர்கிட்ட கொடுக்கறதுக்கு அவர் அனுமதி கொடுத்துருக்கு. அதனாலதான் இவரே வந்து வாங்குறாரு, வசூல் பண்றாரு, கொண்டு போய் பணத்தை கொடுக்குறாரு, சில்லறை கொண்டு வந்து தராரு. நம்ம விரும்பினா அவருக்கு ஒரு டிப்ஸ் 5 ரூபா 10 ரூபா நம்ம கொடுத்துட்டு வரோம். அப்போ இது எல்லாமே இந்த யதார்த்தத்தோடு சம்பந்தப்பட்டது. அதாவது சொத்தின், அதாவது விற்பனையாளர் அந்த சொத்துக்கு அந்த பொருளுக்கு உரிமையாளராக இருக்க வேண்டும். விற்பனையின் போது ஒரு நபர் வைத்திருக்காத அல்லது அவருக்கு சொந்தம் இல்லாததை இருக்கக்கூடாது. இது அதுல அடிப்படையான சட்டம். 5வது, விற்பவர் வாங்குபவரிடம் பொருளை ஒப்படைக்க கூடியதாக இருக்க வேண்டும். இது 5வது நிபந்தனை. இவர் பொருளை விற்கிறாரு, வாங்குறவருக்கு அதை ஒப்படைக்கிற அளவுக்கு இருக்கணும், ஒப்படைக்கப்படணும். பொருள் எளிதில் பெற முடியாத, நல்லா கவனிங்க, பொருளை அந்த குறிப்பிட்ட அந்த கேட்டவருக்கு அவர் என்ன கேட்டாரோ அந்த பொருளை சீக்கிரம் அது ரொம்ப ஈஸியா பெறவே முடியாது, அல்லது ஒருவரின் உடனடி பிடியில் இல்லாத ஒன்றாக இருக்கக்கூடாது. இப்ப ஸ்பாட்ல இவருக்கு இந்த பொருள் பிடி இருக்குது, தான் வச்சிருக்கார், தான் தான் பண்ண முடியும் அப்படிங்கிற நிலையும் இல்லாம இருக்கக்கூடாது. ஏனென்றால் அத்தகைய பொருளை வழங்குவது அல்லது ஒப்படைப்பது நிச்சயமற்றதாக இருக்கலாம். இதுல ஒரு பிரச்சனை வரலாம், கேரண்டி இல்ல. என்னங்க கேரண்டி இல்லைங்க, கிடைக்குமா கிடைக்காத எனக்கு தெரியாது அப்படின்னு ஒரு பேச்சுல அதுக்கு ஒரு ஒப்பந்தம், கேரண்டியே இல்லை, ஆனா அதுக்கு ஒரு வியாபாரத்துக்கு அதுக்கு ஒப்பந்தம், அதுக்கு பணத்தை நான் கொடுக்குறேன், இதுக்கு ரேட்டு, அது பிரச்சனை. இது எங்க போய் முடியுனே தெரியாது, அது நடக்குமா நடக்காது. இந்த மாதிரி நிச்சயமற்ற நிலை ஒரு வியாபாரத்துல இருக்கக்கூடாது. நிச்சயமான நிலை இருக்கணும். வானத்தில் இருக்கும் பறவையை தனது பிடியில் பிடித்து வைக்கும் வரை அதை விற்க அனுமதி இல்லை. அதனாலதான் உலமாக்கள் சொன்னாங்க, ஒருத்தர் வானத்துல பறவையை காட்டுறாரு, இந்த பறவையை நான் உங்களுக்கு வந்து பிடிச்சு கொடுக்குறேங்க, பிஸ்னஸ், நாம வந்து உங்களுக்கு இந்த புறாவை வந்து உங்களுக்கு நான் கொடுக்குறேன், எங்கங்க அதான் காட்டுறேன், மேலே பாருங்க, என்னங்க பறந்துகிட்டு இருக்குது அப்படின்னா, அதை பிடிச்சு கொடுக்குறது என் வேலை, சரி எவ்வளோ சொல்றீங்க? அப்படி இல்லை, பிடிச்சு கையில் கொடுத்துட்டு இப்போ ரேட்டு சொல்லுங்க. இதுதான் குளத்தை காட்டி, மீன் இதுக்குள்ளே நிறைய இருக்குதுங்க, இந்த மீன் உங்களுக்கு தான், எனக்கு இவ்வளோ அமௌண்ட்டு சொல்லுங்க, நான் உங்களுக்கு பிடிச்சி கொடுக்குறேன். எவ்வளோ பிடிச்சி கொடுப்பீங்க? எவ்வளோ மீன் இருக்குது தண்ணியில், எல்லாம் உள்ள எவ்வளோ மீன் இருக்குன்னு எனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு. அதெல்லாம் தெரியாதுங்க, நீங்கள் 50,000 ரூபா கொடுங்க, இந்த குளத்தில் இவ்வளோ பெரிய குளத்தில் இருக்கிற எல்லா மீனும் உங்களுக்கு கொடுக்குறேன். அது முதல்ல 50,000 ரூபா மதிப்புள்ளது தானா, அல்லது 20,000 தான் அந்த குளத்து மீன் தேருமா? யாருக்கு தெரியும்? அப்போ இந்த மாதிரி ஒரு நிச்சயமற்ற நிலை இருந்துச்சுன்னா அந்த வியாபாரம் அப்போ அது ஹலால் ஆகாது. முதல்ல தெளிவு பெறணும், அதுல ஒரு கிளாரிட்டி கிடைக்கணும். இது ஒரு முக்கியமான நிபந்தனை. 6வது, பொருளை பற்றி 2 தரப்பினருக்கும் தெரிந்திருக்க வேண்டும். விற்கிறவர் வாங்குறவர் 2 பேருக்கும் பொருளை பத்தி தெரியணும். பொருளை வாங்குபவர் அந்த பொருளை தனது கண்ணால் பார்க்க வேண்டும், அல்லது அதன் ஒரு பகுதியோ அல்லது அது முழுவதுமோ மக்களுக்கு தெரிந்ததாகவும் அந்த பொருளை பற்றி விளக்கம் தெளிவாக தெரிந்ததாக இருக்க வேண்டும். சரி, கண்ணால பார்க்க முடியல, சரியா, சரி இந்தாங்க இது போட்டோ எல்லாம் காட்டுறோம், சரி போட்டோ பார்த்தாச்சு தான், ஆனா இந்த பொருளுடைய நேச்சரை என்னன்னு தெரியல, போட்டோ மட்டும் என்ன, சரி மற்றவங்க யூஸ் பண்றாங்க அப்படின்னா அவர்கிட்ட கேட்கலாம், சரி அங்க பார்க்கலாம், சரி போட்டோஸ் அனுப்பிச்சாங்க, நம்ம ஏரியாவிலே ஒரு ஷோரூம் இருக்குது, இந்த பொருள் அங்கேயும் விற்கிறாங்க, சரி அங்கே போய் பொருளையாவது பார்த்துட்டு வரலாமா, உண்மையில இதை வாங்கலாமா இல்லையா,
சரி இவர் செகண்ட் ஹேண்ட்ல தான் கொடுக்குறாரு, இது என்ன நிலையில இருக்குது, எதுவுமே தெரியாம வியாபாரத்துக்கு ஒப்பந்தம் பண்றது, பேசுறது, ரேட் பேசுறது, இதுவும் கூடாது. அப்போ பொருளை கண்ணால் பார்த்தோ அல்லது வேறு வழிகள் அறிந்தோ அல்லது அதனுடைய விவரத்தை உறுதிப்படுத்திக் கொள்ளணும். இதுதான் இந்த பொருளுடைய தன்மை, இப்படித்தான் இந்த பொருள் அப்படிங்கிறது தெளிவாக தெரிய வேண்டும். அதாவது அந்த பொருள் இன்னதுதான் என்றும் அது இன்னென்ன காரியத்திற்கு பயன்படும் என்றும் அறிந்து வைத்திருக்க வேண்டும். விற்கிறவனும் தெரிஞ்சு வச்சிருக்கணும், இதுக்கு தான் இந்த பொருள், இப்படித்தான் இதை பயன்படுத்தணும், இதுக்கு தான் இந்த பொருள் வாங்குவாங்க அப்படிங்கிறது தெரியணும். வாங்குறவருக்கும் சொல்லிடணும், இந்த பொருளை இப்படித்தாங்க பயன்படுது, இதுக்கு தாங்க கொடுக்கறது அப்படிங்கிறதும் தெரியணும். இந்த ரெண்டுமே அங்க தேவை. அது போன்று அதன் அளவும் தெளிவாக தெரிய வேண்டும். போட்டோல ஒண்ணு காட்டுறது, கடைசியில ஆர்டர் போட்டேங்க வந்து இறந்துச்சுங்க, அப்படி போட்டோவை பார்த்தேன் வீடியோவை பார்த்தேன் அப்படி இருந்துச்சு, பார்த்தா இத்துருங்க அப்படிம்பாங்க பார்த்தீங்களா. அது போட்டோல பார்த்தா அப்படியே ஒரு பிரம்ம இருக்குது, ஆனா கைக்கு வந்து சேர்ந்துச்சுன்னா கொரியரை பார்த்தோன்னு என்னங்க கொரியர் இத்திரும் இருக்குது அப்படின்னா, ஆமா நீங்க ஆர்டர் போட்டுங்க, உடச்சி ஓபன் பண்ணி பார்த்தா அது என்ன இத்திரும் இருக்குது, பேக்கெட்ல போடுற மாதிரி காட்டுறப்ப என்ன பையில போட்டு எடுத்துட்டு போற மாதிரி காட்டினானுங்க அப்படின்னு பார்த்தீங்களா. அப்போ இது பித்தலாட்டம். அந்த பொருளுடைய சைஸு என்ன அது எல்லாமே மறைக்கப்பட்டு விட்டது. அதனாலதான் வாங்குறவர் ஏமாந்து வாங்கிடுறாரு. அதனுடைய அளவும் தெரிந்திருக்க வேண்டும். அதன் விவரக்குறிப்புகள் தெளிவாக அறியப்பட வேண்டும். அதனுடைய ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் அல்லது பேராமீட்டர்ஸ், அதில் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், அதில் ஒரு உணவுப் பொருள் அதோடைய இன்க்ரீடியன்ஸ், சரியா, அதோடைய இன்க்ரீடியன்ஸ் என்னென்ன, சரி என்னமோ உணவுப் பொருள், அது என்னதான் இன்க்ரீடியன்ஸ், அது என்னென்ன கலக்கிறாங்க, சரி மருந்து, அந்த மருந்துல அந்த மருந்து உருவாக்குறதுக்கு என்னென்ன இது பண்றாங்க, இதெல்லாம் ஒருத்தர் தாம் விற்கிறேன்னு சொல்றவருக்கு அடிப்படை அறிவு இருக்கணும். என்ன பொருள், என்ன இன்க்ரீடியன்ஸ் கலந்துக்கிறாங்க பாருங்க. இஸ்லாம் சுப்ஹானல்லாஹ் எவ்வளவு நம்முடைய வியாபாரத்துடைய ஷுரூத், அந்த நிபந்தனைகள் எவ்வளவு தெளிவா இருக்குன்னு பாருங்க. இன்னைக்கு வந்து ஒரு முஸ்லீம் வந்து ஏதோ ஒன்று நான் வித்தேன் நான் மாட்டிக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க மாட்டார். ஏன், அவருக்கு தெரியும், அவருக்கு சட்டப்படி அவர் செய்திருந்தா என்ன செய்வாரு, இந்த பொருள் என்ன, இது எதுக்கு யூஸ் ஆகுது, அது உண்மையிலே வந்து உணவுப் பொருள்லாம் நல்லது நன்மையானதானா அல்லது தீமையானதா அல்லது ஒரு போதைப் பொருளா, அது கஞ்சாவா என்னன்னு அவருக்கு தெரிஞ்சிடும். இல்லைன்னா அவர் தெரிஞ்ச மாட்டார். இல்லை இதுல ஏதோ எனக்கு சந்தேகம் இருக்குது, இதெல்லாம் நான் செய்ய மாட்டேன், முடிஞ்சு போச்சு. அவர் நல்லா பாதுகாத்துருவான். இல்லை எனக்கு தேவையில்லாம நான் நினைச்சு பண்ணிட்டு இருந்ததுங்க, கடைசியில பார்த்தாதாங்க இது நான் வந்து இதைத்தான் கொடுத்துக்கிட்டு இருந்தேன், பார்த்தா அது இப்படி மாறி போச்சுங்கிறது எனக்கே தெரியாது அப்படிங்கிற நிலை இருக்காது. ஆகவே ஒரு முஸ்லீம் வியாபாரம் செய்யறாருன்னா அவருக்கு இந்த அறிவு, அடிப்படை அறிவு தேவை. அவர் ஏமாறாம இருக்கணுங்கிறதுக்கான இந்த நிபந்தனைகள்லாம் இருக்குது. ஏன்னா அவர் ஏமாந்தாருன்னா பலர் அவர்கிட்ட ஏமாறுவாங்க. ஏன்னு கேட்டா அவரே தெரியாம ஏமாத்தணும் நோக்கம் இல்லாவிட்டாலும் இவர் சொல்ற வார்த்தையை நம்பி பலரும் ஏமாந்துட்டு இருப்பாங்க, தரமற்றதை வாங்கிக்கிட்டு இருப்பாங்க. தெரியாத அல்லது அதன் அளவீடு அல்லது விளக்கம் தெரியாத அல்லது குறிப்பிடப்படாத ஒன்றை விற்க அனுமதிக்கப்படாது. ஒரு பிசினஸ் உடைய மாடல்லையே வந்து இது எங்க போகுது, எங்க போய் முடியுது, இது எப்படி நடக்குது, அல்ல ஒரு பொருள், இந்த பொருளை எப்படி உற்பத்தி செய்றாங்க, எதுல இருந்து ரா மெட்டீரியல் என்ன, எது பேசிக் தெரிஞ்சிருக்கணும். எதுவுமே தெரியாம ஒன்ன பண்ணி கடைசியில பார்த்தா அது இவ்வளோ அபாயமான ஒரு பொருள், இது ஒரு தப்பு அப்படிங்கிற பின்னாடி தெரிய வந்த நிலையில ஒரு முஸ்லீம் சிக்கக்கூடாது. ஆகவே இது வந்து ஒரு அடிப்படை நிபந்தனை. என்ன, பொருளை பற்றி ரெண்டு தரப்புக்கும், இது வந்து வாங்குறவரா இருந்தாலும் விற்பனவரா இருந்தாலும் சரி, ரெண்டு பேருக்குமே தெரிந்திருக்கணுங்கிற நிபந்தனை இருக்குது மார்க்கத்துல. ஏழாவது, விலை தெளிவாக தெரிந்திருக்க வேண்டும். விலை தெளிவாக வேண்டும். சில நேரத்துல நம்முடைய பிரச்சனை என்னன்னு கேட்டா, ஒரு சர்வீஸே இருக்கட்டும் அல்லது ஒருத்தட்ட ஒரு வேலை வாங்குறோம் அப்படின்னா முதல்ல நமக்கே ஒரு ஐடியா இருக்காது, நாம ஒரு நல்ல எண்ணத்துல வச்சுக்குவோம். அவர் கடைசியில் அவர் சொல்லுவார் பார்த்து கொடுத்துக்கலாம் அப்படின்னு. கடைசியில் அவர் சொல்லுவார் அவருடைய உழைப்புக்கும் இதுதான் கூலின்னு. என்னங்க இப்படி கேட்டுட்டீங்க, இதென்ன ஆன வேலை குதிரை வேலை சொல்றீங்க, இதென்ன அநியாயமா இருக்குது அப்படின்றோம். அப்படின்னு அவருக்கு டென்ஷன் ஆயிடும். ஏங்க நான் செய்ததுக்கு தான் கூலி கேட்குறேன், கொடுங்க. இதோ முன்னாடி நீங்க சொல்லியிருக்கணும்ல, அவர் கேட்பார், நீங்க முன்னாடி கேட்டிருக்கணும்ல அப்படிங்கிறார். இந்த மோதல் ஏன் வருது? பிரச்சனை என்னன்னா, இந்த ஏழாவது நிபந்தனை விலை தெளிவாக தெரிய வேண்டும். சரியா? அல்லது அது தெரிவதற்கான வழிவகையில நமக்கு அறிவும் இருக்கணும். இந்த வேலைக்கு இதுதான் கூலி, இப்படித்தான், அது ஒரு தெளிவு நம்ம கேட்டே தெரிஞ்சுக்கணும். சரி, மற்றவங்கள்ட்ட கேட்கலாம் அல்லது அவர்கிட்ட கேட்கலாம். இங்க பாருங்க, இது இங்க வந்து இப்ப ஏசி மாட்ட போறீங்க, இதை எனக்கு மாட்டி இன்ஸ்டலேஷன் எல்லாம் பண்ணி பக்காவாக கொடுக்க போறீங்கன்னா இதுக்கு எவ்வளவு சார்ஜ் பண்றீங்க சொல்லுங்க. நான் வந்து 1500 வாங்குறேங்க. சரி, இப்போ உங்களுக்கு கட்டுப்படியாத, ஓகே பண்ணுங்க.
இல்லைங்க எனக்கு அதிகமாக சொல்கிறீங்களேங்க, ஏன் இவ்வளோ அதிகமாக கேட்குறீங்க, கொஞ்சம் கம்மி பண்ண வேண்டியதானே. அப்போ அவரும் எக்ஸ்பிளைன் பண்ணலாம், அவருக்கும் தேவை இருக்குது. இப்போ அவர் என்னதான் இந்த வாய்ப்பை அவர் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணலாம். ஏன் நான் 1500 வாங்குறேன்னா இதுன்னு காரணம், இது நான் செய்வேன், அதுவும் உங்கள் இடத்துல செய்யறதுக்கு இன்னும் எனக்கு சில சிக்கல்கள் இருக்குது, அதை நான் செய்யணும், அதுக்கு நேரம் நிறைய எனக்கு எடுக்கும், அதனால தான் நான் 1500 கேட்குறேன். இது கிளாரிட்டி வந்துருச்சுன்னு வைங்களேன். இப்போ விருப்பம் வந்து அந்த வீட்டுக்காருக்கு விட்டாச்சு, அவர் முடிவு செய்ய வேண்டியதுதான். 1500 கொடுத்து வேலையை வாங்கிக்கிறதா அல்லது இன்னும் கொஞ்சம் டைம் எடுத்துட்டு வேற யாரையா தேடி இதே வேலையை இன்னொருத்தர் 1300 பண்ணுவாரா, 200 பண்ணுவாரா அப்படிங்க பார்த்துக்கிறதா, இது எல்லாம் அவருடைய முடிவு. அப்போ அவர் முடிவு செய்வார், சரி எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க அப்படின்னு. இல்லைன்னா சரி யோசிப்பாங்க, 1500 நம்ம கொடுக்குற அளவுக்கு தான் இருக்கிறோம், ஒன்றும் பரவாயில்ல சரி கொடுத்துருங்க. இல்லை அவர் கொஞ்சம் இறங்கி வரார், சீக்கிரம் ஒரு 200 கம்மி பண்ணி கொடுங்க அப்படிங்கிறார். அப்போ இந்த மாதிரி தெளிவாக நிர்ணயிச்சுட்டோம் பாருங்க, கிளியர். இந்த நிர்ணயம் இல்லைன்னா குழப்பம்தான். கடைசியில் வந்து பின்னாடி வந்து மனசு சங்கடம், என்னங்க நான் வந்து நீங்கள் இவ்வளோ சொன்னீங்க, நானும் ஏற்றுக்கிட்டேன், ஆனால் நீங்கள் இப்போ கூட கேட்குறீங்களே. அப்போ அந்த கூட கேட்கறதுங்கிறதுல கூட சில விஷயங்கள்ல தெளிவு தேவை. அந்த விலையை முடிவு செய்வதற்கு ஒரு சர்வீஸில் ஒரு விலை, ஒரு பொருளை விற்கிறதுல ஒரு விலையையோ இல்லை சர்வீஸுக்கான கூலியையோ நிர்ணயம் செய்யறதுலையும் ஒரு புரிதல் தேவை. சில நேரத்தில் சில வேலைகளை அவங்க சொன்ன கூலி அதை தாண்டி அது பல பிரச்சனைகள் மூலமாக அவங்களுக்கு டைம் அதிகரிச்சு வேலை நிறைய வச்சு அதிகரிச்சிருக்கும். அவங்க நினைச்சிருப்பாங்க இது சின்னது, ஒரு டேப் போடுறதுதான் வந்திருப்பார் ஒருத்தர். என்ன, ஒரு வீட்டில் தண்ணி ஒழுதுகிட்டே இருக்குது, புது டேப் வாங்கி மாட்டி விடுங்கன்னு சொல்லியிருப்பாங்க. இவர் வருவார், டேப் போடணுங்க 100 ரூபாங்க அப்படின்னு இருப்பாருன்னு வச்சுங்களேன். சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு உடனே டேப் வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு போனார், வாங்கினார், வந்து போடலான்னு சொல்லிட்டு இதை எடுத்து ஸ்பானர் எடுத்து இப்படி வச்சு இது பண்ணுவேன், பட்டக்குன்னு உடஞ்சி போயிருக்கும். அது ஏற்கனவே துரு பிடிச்சி போய் ஏதோ சம்திங் அதில் ப்ராப்ளம் இருக்கும். அவருக்கும் அதை பற்றி உடனே உணர முடியாமல் தெரியாமல் இருக்கும். கடைசியில் அது பல வேலைகளை வைக்கும். இப்போ அவர் அதில் வேற சில சிக்கலை சரி செய்யறதுக்கு அங்கே உடைச்சி அங்கே சரி பண்ணி அங்கே ஓட்டை எடுத்து அதில் இதை எடுத்து அதை எடுத்து இதை எடுத்து இவர் நினைச்சது அப்படி திருவி விட்டு இப்படி கரெக்டாக மாட்டி கரெக்டாக டைட் பண்ணி அதுக்கு தேவையானது இதெல்லாம் அந்த பசையெல்லாம் போட்டு கரெக்டாக எல்லாம் பக்காவாக செய்யறதுக்கு அதுக்கு 100 ரூபா போதுன்னு நான் நினைச்சிட்டு 100 ரூபா சொல்லியிருப்பார். ஆனால் அது இப்படி ஒரு தலைவலி இழுத்து விடுன்னு அவர் நினைச்சிருக்க மாட்டார். இவெல்லாம் பண்ணிடுவார். பண்ணி முடிச்ச பிறகு ரொம்ப இழுத்துருச்சுங்க, இது வந்து நான் நினைச்ச மாதிரி இல்லை, வேலை 300 ரூபா கொடுங்க அப்படின்பாரு. அப்போ அந்த நேரத்தில் நமக்கு தான் ஒரு புரிதல் வேணும். அவர் எதுக்கு நிர்ணயித்தாரோ அதுக்கானது வேற, இப்போ வேலை நடந்தது வேற. அப்போ அதுக்கான கூலி தான் இவர் கேட்குறாருன்னா உண்மையிலே 300 ரூபா ஓகே அப்படின்னா 300 ரூபா கொடுத்துடலாம். இல்லைங்க சரிங்க எனக்கும் சிரமமா போச்சு தான், கொஞ்சம் 50 ரூபா கம்மி பண்ணிங்க, சரி 250 ரூபா கொடுங்க, முடிஞ்சிருச்சு. அப்போ இந்த விலை நிர்ணயங்கிறது சில சமயங்கள் பின்னாடியே நிர்ணயிக்க வேண்டிய தேவை வந்தாலும் இதுல வந்து விற்போர் வாங்க 2 பேருக்கும் இடையே புரிந்துணர்வு தேவை. அதுல பறக்கத்தெல்லாம் செய்வான். ஒரு பொருளை ஒருத்தட்ட விலை பேசுறோம், நான் 3 நாளைக்கு பிறகு வாங்கிக்கிறேன், 5 நாளைக்கு பிறகு வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிடுறோம். விலையும் பேசியாச்சு, சரியா? 5 நாளைக்கு பிறகு 3 நாளைக்கு பிறகு வாங்கிக்கிறேன்னு சொல்லிட்டு போய் அந்த பக்கம் போன உடனே அதே பொருளுக்கு நாம் இங்கே விலை பேசியது தவறு. அதாவது இது அதிகம், உண்மையிலே அந்த பொருள் அவ்வளவு ரேட்டும் இல்லை, அந்த மதிப்பும் இல்லை, அது வந்து கம்மி தான் அப்படின்னு பின்னாடி தெரிய வருது. நான் 3 நாள்ல 5 நாள்ல உங்கள்கிட்ட அந்த பொருளை வாங்கிக்கிறேன்னு சொன்னோம். இப்போ வந்து சிக்கலா போச்சு. இப்போ அவர் வந்து 3 நாள் 5 நாளுக்கு பிறகு பொருளை வாங்கிக்குவாரு. அந்த பணத்தை ஈவன் ஒரு முன் பணமே கூட கொடுத்துருக்கலாம். அப்போ இந்த மாதிரி டைம்ல ஒரு சிக்கல், என்ன செய்ய? இல்லாட்டி சில நேரத்துல வீட்டுக்கு வாடகைக்கு தேவைன்னு சொல்லிட்டு போய் தேடி போய் ஒரு வீடு பார்த்து வாடகை ஒரு வாடகைல பேசி டோக்கன் அட்வான்ஸ் எல்லாம் கொடுத்தாச்சு, இந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு இனிமேல் அவரும் வீட்டுக்காரும் இனிமேல் யார்ட்டையும் அட்வான்ஸ் வாங்க மாட்டாரு, இனி யார்ட்டையும் சொல்லவும் மாட்டாரு, இந்த மாதிரி வீடு காலியா இருக்குது வேணா வந்து பாருங்கன்னு சொல்ல மாட்டாரு. ஒப்பந்தம் பண்ணியாச்சு, அதான் அட்வான்ஸ் கொடுக்கறத கொண்டு டோக்கன் அட்வான்ஸ் கூட ஒப்பந்தம் பண்ணியாச்சு. போன பிறகு ஒரு 4 நாளைக்கு பிறகு இல்லை 1 வாரத்துக்கு பிறகு இவங்க வர்றதுக்கு முன்னாடி சில நாளுக்கு முன்னாடி திடீர்னு ஒரு சிக்கல் வருது, அந்த வீட்டுக்கு போக முடியல. அதுக்கு காரணம் வேற காரணங்கள், மனைவிக்கு பிடிக்கல அல்லது அம்மாவுக்கு பிடிக்கல அல்லது அந்த வீட்டில் ரொம்ப வெக்கையா இருக்குமா, காத்தோட்டம் இல்லை, அல்லது இது வரைக்கும் நமக்கு தெரியல, இப்போதான் அங்கே பெரிய ஒரு பிரச்சனை இருக்குது, தண்ணி பிரச்சனை பெரிய பிரச்சனை. அங்கே வந்து சம்ப் இருக்குது, சம்பில் தண்ணி கொஞ்சம் தான் பிடிக்கும், நம்ம தேவையான அளவுக்கு சம்பை வந்து தண்ணி நிரப்பி வச்சுக்கணும், ஏன்னா சம்பு ரொம்ப சின்ன சம்பு,
அதில் வந்து பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்கும் அப்படின்னு தெரியுது. இப்போ என்ன செய்ய? அப்போ இப்போ விற்பவர் வாங்குவர் ரெண்டு பேருக்கு இடையான புரிந்துணர்வு தான் இதுக்கான பதில். எனக்கு தெரியாமல் போச்சுங்க, நீங்களும் தப்பாக எடுத்துக்கணும், பொறுத்து கொள்ளுங்க. நான் இந்த பொருளை உங்கள்கிட்ட இவ்வளோ விலை பேசினேன், ஆனால் நான் இந்த பொருளை வெளியில் வாங்க வேண்டிய தேவையில் இருக்கிறேன், எனக்கு என்னால் இந்த அமௌண்ட்டு கொடுக்குற மாதிரி சூழல் இல்லை, ஏன்னா ஒன்று நீங்களே எனக்கு குறைச்சி கொடுங்க, இல்லை அவர்கிட்ட சொல்லணும் நீங்களே எனக்கு குறைச்சி தர முடியுமா, இந்த பொருளை மற்றவங்க அந்த ரேட் சொல்கிறாங்க, நீங்கள் கொஞ்சம் வருத்தப்படாமல் குறைச்சி கொடுத்தீங்கன்னா எனக்கு லாபகரமாக இருக்கும், இதை கொஞ்சம் நீங்கள் நன்மை ஆதரவு வச்சு யோசிங்க. இல்லை அப்படின்னா என்னால் அந்த பொருளை வாங்க முடியல, எனக்கு நான் கொடுத்த பணத்தை கொடுக்க முடியுமா, அவர் சண்டை பிடிக்கிறாருன்னு வைங்களேன். அப்போ சமாதானத்திற்கு எது வழியோ அதன் பக்கம் போகலாம். இந்த ஒப்பந்தத்தை முறிப்பதற்கான நிபந்தனைகளே முன்னாடி சொல்லிடணும். சொல்ல போனா பின்னாடி எனக்கு செட் ஆகலைன்னா நான் வந்து இதை ஒப்பந்தத்தை முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன், அப்போ நீங்கள் எதுவும் வருத்தப்படக்கூடாதுன்னு சொல்லிட்டா அது நிபந்தனை இட்ட ஒப்பந்தம். நிபந்தனை இல்லாமல் செய்த பிறகு அவரை இதை நம்பிக்கொண்டிருந்து பிறகு அவர் வருத்தப்படுற நிலை வரும்போது அந்த வருத்தத்தை சரி கட்டுவதற்கு என்ன செய்யணுமோ அதை நம்ம செய்யலாம். உதாரணத்துக்கு சரி டோக்கன் அட்வான்ஸ் கொடுத்தாரு, ஏங்க உங்களை நம்பி நான் மற்றவங்களுக்கு நிறைய என்கிட்ட கேட்டவங்கள்ட்ட மாட்டேன்னு சொல்லிட்டேன், இல்லைன்னு சொல்லிட்டேன் அப்படின்னா சரி டோக்கன் அட்வான்ஸில் இந்த மாதிரி நடந்ததுக்கு உங்களுக்கு ஏதோ ஒரு மறைமுக நஷ்டம் வந்திருக்குது, நீங்கள் ஒரு சின்ன அமௌண்ட் வேணால் எடுத்துக்கங்க. சரி 1000 ரூபா கொடுத்தேன், சரி நடந்துருச்சு, சரி விடுங்க, நீங்கள் ஒரு 200 ரூபா எடுத்துகிட்டே கொடுங்க, இல்லை ஒரு 300 ரூபா எடுத்துகிட்டே கொடுங்க. சில நேரத்தில் நம்ம இப்படி இறங்கி வர்றதே அவங்களே அது பெரு மனசு கூட இது பண்ணிடுவாங்க. சரி பரவாயில்ல போங்க, சரி உங்களுக்கு உங்கள் ஃபேமிலி திடீர்னு உங்களுக்கு செட் ஆகலைன்னு நினைக்கிறீங்க, பரவாயில்ல சரி விடுங்க, அந்த டோக்கன் அட்வான்ஸை வாங்கிக்கிங்க அப்படி. இது மாதிரி ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கை நம்ம ஏற்படுத்துறதுக்கு காரணம் வந்து முக்கியம். அதுக்கு முதல்ல தெளிவு வந்து பேசும்போதே விலை சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல ஒரு தெளிவு நமக்கு கிடைக்கும். விற்பனையின் போது விலை தெரிந்திருக்க வேண்டும், தீர்மானிக்கப்பட்டு ஒப்புக்கொள்ளப்பட வேண்டும். தெரியாத விலையில் எதையாவது விற்க அனுமதி இல்லை. முதல்ல விலையும் தெரியாத நிலையில ஒரு பொருளை விற்கவும் கூடாது, அப்படி அதாவது விலை பேசப்படாமல் ஒரு பொருள் விற்கிறதே கூடாது. என்ன விலைனே தெரியாது, நான் பிறகு சொல்றேன் அப்படின்னு சொல்லி வித்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வர விலை சொன்னா வாங்கணும். என்ன சார் ஏங்க நீங்க என்னமோ உங்களுக்கு அப்ப விலை தெரியலன்னு சொன்னீங்க, நான் முதல்ல வாங்கிடக்கூடாது, வாங்கிட்டேன், இப்ப நான் யூஸ் பண்ணிட்டேன், இப்ப நீங்க சொல்ற விலை எனக்கு வந்து இது செட் ஆகலையே, எனக்கு பிரச்சனையா இருக்குது, இப்ப நான் என்ன பண்ணேன், அப்ப 2 பேருமே தப்பு பண்ணியிருக்காங்கன்னு அர்த்தம். அப்போ நிபந்தனைகளை இவங்க பின்பற்றல அப்படிங்கிறது இங்க கருத்து. அப்ப இந்த விஷயங்களை தான் விற்பனையின் அத்தியாவசிய நிபந்தனைகள் அப்படின்னு சொல்லப்படும். இந்த ஷுரூத்துகள் வந்து கட்டாயமானவை, அதாவது ஒரு விற்பனை ஆகுமானதா இருக்க வேண்டும், ஹலாலானதாக இருக்க வேண்டும்னா இந்த 7 நிபந்தனைகள் இதிலே அடங்கும். முதலாவது வாங்குபவர் கொடுப்பவர் 2 பேர் தரப்புக்கு ஒப்பந்தம் இருக்க வேண்டும். 2வது ஒப்பந்தத்தில் நுழையிறவங்க சுதந்திரம் உள்ளவங்களாக இருக்க வேண்டும், அடிமையாகவோ சின்ன பையனாகவோ அல்ல புத்தி சுவாதீனம் இல்லாதவங்களாகவோ இருக்கக்கூடாது. 3வது விற்கப்படுகிற அந்த பொருள் அனுமதிக்கப்பட்ட ஹலாலானதாக இருக்க வேண்டும். 4வது விற்கிறவர் அந்த பொருளுக்கு சொந்தக்காரராக உரிமையாளராக இருக்க வேண்டும் அல்லது அவரால் அனுமதிக்கப்பட்ட ஒருவர் அதை விற்க வேண்டும். 5வது விற்பவர் வாங்குவரிடம் பொருளை ஒப்படைக்கக்கூடிய நிலை அங்க இருக்க வேண்டும். பொருள் கையில இல்லை, அது எங்கேயோ இருக்குது, நான் எப்போ ஒப்படைப்பேன்னு தெரியாது, வானத்துல பறந்துகிட்டு இருக்குது, காத்துல மிதந்துகிட்டு இருக்குது, தண்ணிக்குள்ள வளர்ந்துகிட்டு இருக்குது அப்படின்லாம் சொல்லிக்கிட்டு பொருளை விற்ற முடியாது. 6வது பொருளை பற்றி 2 தரப்பும் தெரிஞ்சிருக்க வேண்டும். அந்த பொருள் என்னன்னே தெரியாம வித்தேன் அப்படிங்கிற மாதிரி எடுத்து நான் வித்தேன், அது கழுத விட்டேன்னு பிறகுதான் தெரிஞ்சிச்சுன்னா விற்பனை செய்யக்கூடாது. சரியா, நல்லா ஜரிகையை போட்டு நல்லா இருந்துச்சுங்க, அப்புறம் தான் தெரியுது அது கழுத விட்ட, அது ஓபன் பண்ணி பார்த்த அப்புறம் தெரிஞ்சுன்னா அப்ப என்ன அர்த்தம்? சில நேரத்துல அதோடைய விளைவு என்ன? அப்போ ஒருத்தர் வாங்கினவர் கடுமையா கோவப்படுவார், எதையோ ஒன்று கொடுத்துட்டு எனக்கு வித்துட்டேன்னு நீ சொல்லிட்டு காசை வாங்கிட்டியா அப்படின்னு அவர் கேட்பார். 7வது விலை தெரிந்திருக்க வேண்டும், விலை நிர்ணயிக்கப்பட்டிருக்க வேண்டும்ங்கிறதும் இதுல இந்த 7 நிபந்தனைகளை விற்பனையின் அத்தியாவசிய நிபந்தனைகளாக இங்கே குறிப்பிடப்பட்டிருக்குது. இன்ஷா அல்லாஹ் அடுத்ததுல விற்பனையில் உள்ள நிபந்தனைகள் என்ன, விற்பவர் அல்லது வாங்குபவர் அல்லது 2 பேருக்கும் நிர்ணயிக்கப்படுகிற சில நிபந்தனைகளை இன்ஷா அல்லாஹ் பார்ப்போம். அடுத்தது விற்பனையில் உள்ள நிபந்தனைகள். ஒரு பொருள் விற்பனை செய்யப்படுதுன்னா அதுல சில நிபந்தனைகள் இருக்கின்றன. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய ஹதீஸை இங்கே பார்க்கிறோம். அம்ர் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கக்கூடிய இந்த ஹதீஸ் திர்மிதியில 1352வது ஹதீஸாக இடம்பெறுது. இமாம் அல்பானி ரஹிமஹுல்லாஹ் அல் இர்வாவுல 1303வது ஹதீஸாக இதை பதிவு செய்யறாங்க. வல் முஸ்லிமூன அலா ஷுரூத்திஹிம்
இல்ல ஷர்தன் ஹர்ரம ஹலாலன் அவ் அஹல்ல ஹராமன். முஸ்லிம்கள் தங்களுடைய ஒப்பந்தங்களை நிறைவேற்றுவதற்கு கடமைப்பட்டவர்கள், அவர்களுடைய நிபந்தனைகளுக்கு கட்டுப்பட்டவர்கள், அவர்கள் வைக்கக்கூடிய நிபந்தனைகளுக்கு கட்டுப்பட்டவர்கள். ஹராமை ஹலாலாக ஆக்குகின்ற அல்லது ஹலாலை ஹராமாக ஆக்குகின்ற ஒப்பந்தத்தை தவிர. ஒரு ஒப்பந்தம் செய்யப்பட்டுச்சு, ஆனா அது ஹராமை ஹலாலாக்குது அல்லது ஹலாலை ஹராமாக்குது, ஹராமை ஹலாலாக்குது அல்லது ஹலாலை ஹராமாக்குது, இப்படின்னா மட்டும்தான் அந்த ஒப்பந்தம் நிறைவேற்றப்படக்கூடாது. அது ஹராமான ஒப்பந்தம். சரியா? அதுல பிரச்சனை இருக்குது. மற்றது அப்படி அல்ல, ஹலாலை ஹலாலாக ஆக்குது அப்படின்னா அந்த ஒப்பந்தம் ஒரு முஸ்லிம் ஒப்பந்தம் விட்டா, ஒரு ஷர்த்தை வைத்து விட்டா, அந்த ஷர்த்தை நம்ம ஏற்றுக்கொண்டு விட்டா அதை நிறைவேற்றியே ஆக வேண்டும் அப்படின்னு இந்த ஹதீஸ் குறிப்பிடுது. இஸ்லாம் ஹராமாக ஆக்காததை தடை செய்யாத நிபந்தனைகள் அனைத்தும் ஹலால் ஆகும் என்பதற்கு இந்த ஹதீஸ் தெளிவான சான்று என அறிஞர்கள் விளக்கியிருக்கிறார்கள். அதாவது அல்லாஹ்வுடைய மார்க்கம் ஹராமாக ஆக்காத, தடை செய்யாத நிபந்தனைகள், கண்டிஷன்ஸ் ஒரு வியாபாரத்தில் வைக்கிறோம் அப்படின்னா அது எல்லாம் ஹலால் தான், அது அனுமதிக்கப்பட்டது தான். திருமணம் போன்ற மற்ற நடவடிக்கைகள் இஸ்லாமில் ஹராமாக்கப்படாத அனைத்தும் எப்படி ஹலாலாக ஆகின்றதோ அதுபோல வியாபாரத்திலும் ஹராம் இல்லாத அனைத்தும் ஹலால். தெளிவா ஹராமுங்கிறதுக்கு ஆதாரம் இல்லையா, அப்ப அது ஹலால் தான். இது ஒரு அடிப்படை. என்ன அடிப்படை? ஹராமுக்கு ஆதாரம் இல்லை, அப்ப ஹலால் அப்படின்னா அடிப்படை. அது போலதான் இப்படி திருமணத்திலே அது போலயோ அது மாதிரி வாங்குபவர்கள் அல்லது விற்பவர்களால் தங்கள் நலன்கள் அல்லது அவர்களின் நன்மைகளை பாதுகாக்க இது போன்ற நிபந்தனைகள் விதிக்கப்படுகின்றன. இந்த நிபந்தனைகள் எதற்காக அப்படின்னா, விற்பவர் வாங்குபவர், வியாபாரியா இருக்கட்டும் கஸ்டமரா இருக்கட்டும், ரெண்டு பேருக்கும் நன்மைகளுக்காக, பாதுகாப்புக்காக தான். உதாரணமாக ஒரு நபர் ஒரு காரை மற்றொரு நபருக்கு விற்கிறாரு ஒரு கார். அவர், அதாவது விற்கிறவர், விற்பனையாளர், ஒரு மாதத்திற்கு நான் ஓட்டிய பின்பே காரை உன்னிடம் தருவேன் என் நிபந்தனையின் அடிப்படையில் விற்கிறார். அதை ஒரு மாதம் ஓட்டவும் செய்கிறார். அதாவது வித்துட்டாரு, விற்கும் போதே என்ன நிபந்தனை வச்சுட்டாருன்னா, நான் இப்ப தரமாட்டேன், ஒரு மாசம் நான் ஓட்டுவேன், அதுக்கு பிறகு உனக்கு தருவேன் அப்படின்னு நிபந்தனை விதிச்சார். அதை ஒரு மாதம் ஓட்டவும் செய்கிறார். பெரும்பாலான அறிஞர்களின் கருத்துப்படி இந்த நிபந்தனை செல்லுபடியாகும். ஏனென்றால் இது எதையும் புதிதாக ஹலாலாகவோ அல்லது ஹராமாகவோ ஆக்காது. ஆனால் இந்த நிபந்தனை வாங்குவோரை ஒரு மாத காலத்திற்கு காரில் இருந்து பயனடைவதை தடுக்கிறது. அதான யதார்த்தம். இவர் வித்துட்டாருல்ல, ஆனா விற்கும் போது ஒரு நிபந்தனை வச்சுட்டாரு, அவர் ஏத்துக்கிட்டாருல்ல. யார் ஏத்துக்கிட்டது? வாங்கினவர் ஏத்துக்கிட்டாரு. ஏத்துக்கிட்டாருனாவே இது என்னாச்சு, அவர் எக்ஸெப்ட் பண்ணிட்டாரு. இது மார்க்கம் இது தடுத்துருச்சானா தடுத்ததுக்கு ஆதாரம் இல்லை. மார்க்கம் இதை ஹலால் ஹராம்ங்கிற சட்டத்துக்குள்ள இதுல கொண்டு வரல. புதுசா ஹலாலான ஒண்ணு ஹராமாகவோ ஹராமான ஒண்ணு ஹலாலாகவோ இங்க ஆக்கப்படல. இதுல தடுக்கப்பட்டது என்னன்னா, ஒரு மாசம் காரை ஓட்ட விடாம தடுத்தது ஒண்ணு நடந்திருக்குது, ஆனா அதை ஏற்றுக்கொண்டார் அவரு. அதே போல் ஒரு விற்பனையாளர் தனது வீட்டை அதில் நான் ஒரு மாதம் குடியிருப்பேன் என்ற நிபந்தனையுடன் இருக்கிறார். இந்த நிபந்தனையும் செல்லுபடி ஆகும். அதாவது இப்ப ரெண்டுமே செல்லுபடி ஆகுங்கிறதுக்கு எதுக்கு உதாரணம் கொடுக்குறாங்கன்னா, இந்த நிபந்தனையின் கண்டிஷன்ஸ் ஒண்ணு இருக்குல்ல, அந்த கண்டிஷன்ஸ் ரெண்டு பேருக்கும் பரஸ்பரம் மிச்சுவலா ஏத்துக்கிட்டாங்கன்னா அது ஓகே. மார்க்க அதுல தலையிடல. மார்க்க இது தப்புன்னு சொல்லி இருந்துச்சுன்னா, உனக்கு ஆதாரம் வந்துருச்சு நீங்க, அப்ப நம்ம என்ன சொல்லுவோம், இது ஹராம். நீ எப்படி ஒரு மாசம் நீ கார் வித்துட்டா முடிஞ்சு போச்சு, நீ எதுக்கு பயன்படுத்துற? அது என்ன அவர்கிட்ட ஒரு மாசம் வரைக்கும் நான் உனக்கு தரமாட்டேன், நான் அது ஒரு மாசம் நான் தான் ஓட்டுவேன்னு சொன்னேன் அப்படிங்கிற இந்த நிபந்தனை மார்க்கம் கண்டிக்கல. ஒரு பொருளை விற்கும் போது வாங்குபவர் அதை ஏற்றுக்கொள்வதற்கு அந்த நிபந்தனையை அவர் ஏற்றுக்கொண்டார் என்றால் அது மார்க்கம் அந்த நிபந்தனை ஏற்கக்கூடாதுன்னு தடுக்கலையே. அப்படிங்கிற போது அந்த நிபந்தனை வைத்ததையும் தடுக்கல, ஏற்பதையும் தடுக்கலைங்கும் போது இதுல உனக்கு என்ன பிரச்சனை? மூணாவது ஆள் நீ ஏன் வர நடுவில்? அப்ப ரெண்டு பேர்ட்ட போய் அவன் ஒரு சரியானவங்க பாத்தீங்களா, உங்கள்கிட்ட காரை வாங்கி வித்துட்டான், ஆனா ஒரு மாசம் ஓட்டேன்னு சொல்லி நீங்களே தலையாட்டிட்டீங்க, அவனை மாதிரி ஆள்கிட்ட உஷாரா இருக்கணும். அப்படி இன்னொருத்த அவனை உசி போடுறான்னா என்ன அர்த்தம்? இவன் நினைப்பான், நம்ம ஏன் ஏத்துக்கிட்டோம், சரியான ஆளுங்க, நம்ம தலையில மிளகா அரைச்சிட்டானுங்க, பாருங்க நான் காருக்கு சொந்தக்காரன் நான் தான், ஆனா ஒரு மாசம் ஓட்டிட்டு தான் தருவேன்ட்டானு, ஒரு மாசம் ஓட்டிட்டு தான் தருவேன் நானும் ஆமான்னு ஏத்துக்கிட்டு சரின்னு ஏத்துக்கிட்டு பணத்தை கொடுத்து இப்படி ரெண்டு பேரும் ஒப்பந்தத்தை இப்படி பண்ணிட்டோம். அவனும் தெளிவா ஒப்பந்தத்துல ஒரு மாசம் பிறகு என்கிட்ட கேட்கணும்னு சொல்லிட்டான், நானும் தலையாட்டிட்டு வந்துட்டேங்க. ஒப்பந்தமே இதா இருக்குது, என்ன செய்ய? இப்போ ஒன்றும் செய்ய முடியாது. வேணா போய் ஒரு மாசத்துக்கு முன்னாடி சரி நிபந்தனை ஏத்துக்கிட்டேன், ஆனா
எனக்கு ஆசையா இருக்குது, நீ 15 நாள்ல முடிச்சா கொடுத்துருப்பா அப்படின்னு. இது மெச்சுவலா, இது ஒரு அந்த நிபந்தனையை முறிக்கிற நோக்கம் இல்லை. ஆனா இவர் வந்து நிபந்தனையில சலுகை கேட்கலாம். சலுகை கேட்கிற நோக்கம் மார்க்கத்துல அனுமதிக்கப்பட்டதுதான். ஆனா இவர் வந்து ஏத்துக்கொண்ட பிறகு என்னை நீ ஏமாத்திட்ட, இது பண்ணிட்ட, இது ஹராம் 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 சொல்லிட்டு உலகம் முழுக்க போய் கத்துனா அது தப்பு. ஏன்னா உனக்கு அல்லாஹ் ரசூல் சொல்லியிருக்காங்களா, இந்த நீ ஏத்துக்கிட்ட இல்லையா, இதுதான் விஷயம். அப்ப நீ ஏத்துக்கிட்டு இன்னைக்கு வந்து ஹராம் ஹராம் இந்த பத்துவா யாரு கொடுத்ததுன்னு கேட்போம். சரியா? இப்ப விஷயத்தை அதே மாதிரிதான் வீட்டுல நான் 1 மாசம் தங்கி இருப்பேன், அதுக்கு பிறகுதான் கொடுக்க முடியும் என்னால அப்படின்னு அவர் அந்த வீட்டை விற்பனை செய்வதிலேயே அவர் அந்த நிபந்தனை வச்சுக்கிட்டாரு அவரு. ஏன்னா அவருக்கு அந்த 1 மாசம் வீடு தேவை. இந்த உதாரணத்தை நாளே இது காரணம் வீடு உதாரணம் சாதாரணமா இருக்கிற உதாரணம். இப்ப சில நேரத்துல வந்து ஒருத்தவங்க வீடு விற்பாங்க, சரியா, அவங்க இருக்கிற வீட்டை விற்பாங்க. இப்ப விற்கிறவரு ரேட்டு பேசிட்டாரு, ரேட்டு பேசி எல்லாம் முடிஞ்சிருச்சு. சரிங்க, இந்த வீடு உங்களுக்கு தான், பணத்தையும் அவர் கொடுத்துட்டாரு. பணத்தை கொடுத்தோடனே சரிங்க நான் கிளம்புறேங்க, வீட்டை எடுத்து ஜோப்ல போட்டுக்கிட்டு நான் கிளம்புறேன்னு போக முடியுமா? வீட்டை எடுத்து ஜோப்ல போட்டு போக முடியுமா? இல்லை வீட்டில் இருக்கிற பொருளை எல்லாத்தையும் ஜோப்ல போட்டு போக முடியுமா உடனே? அது சாத்தியம் இல்லை. வீட்டில் உள்ள எல்லாத்தையும் எடுக்கிறதும், இவருக்கு வீடு தேவைங்கும் போது அதுக்கு தகுந்த மாதிரி வீடு அவர் பார்க்கறதும், இதுக்கெல்லாம் ஒரு டைம் அவருக்கு தேவைப்படும். அப்போ அந்த டைமுக்கு அவர் என்ன செய்வார்? பேசிக்குவார். இப்போ அவர் வந்து நீங்க பேசினது வீடு அப்படிதானே, நீங்க இதுக்கு எனக்கு வாடகை கொடுங்க அப்படின்னா அதுவும் நிபந்தனைக்குள்ள வரும். இப்போ இவர் வந்து இல்லைங்க நான் அப்படிலாம் தெரியும், நான் விற்கிறேன்னா இந்த ரேட்ல விற்பேன், ஆனா எனக்கு 3 மாசத்துக்கு பிறகுதான் என்னை காலி பண்ண சொல்லணும், இதை ஏத்துக்கிட்டீங்கன்னா தான் நான் உங்களுக்கு வீடை கொடுப்பேன், இல்லாட்டி நீங்க கிளம்புங்க, நான் எனக்கு இந்த நிபந்தனை ஏத்துக்கிறவங்கள்ட்ட நான் வித்துக்கிறேன் அப்படின்னு அவர் சொல்ல போறாரு. சரியா? அப்படி இருக்கும்போது இல்ல இல்ல நீங்க வந்து இதுக்கு வாடகை கொடுக்கணும்னு சொல்லிட்டு சரி உனக்கு எதுக்கு நான் விற்கணும்னு சொல்ல போறாரு அவர். அப்ப விஷயம் வேற. நிபந்தனை இட்டுக்கொள்ளுதல் சில புரிதலுக்கு அனுமதிக்கப்பட்டிருக்குது, மார்க்க தடை செய்யாத வரைக்கும். இந்த நிபந்தனை தான் வாங்கிய சொத்தை பயன்படுத்துவதற்கும் தான் பணம் கொடுத்து ஹலாலாக்கிய ஒன்றை பயன்படுத்த முடியாதபடி வாங்குவோரின் உரிமையையும் தடுக்கக்கூடியதாக இருக்கின்ற சிலர் வாதிடலாம். சிலர் என்ன ஆர்குமெண்ட் பண்ணுவாங்க, இது எப்படி இது சரி, ஒருத்தன் பொருளை வித்துட்டான், இன்னொருத்தனுக்கு சொந்தமாயிருச்சு, சொந்தமானுடைய பொருளை நான் யூஸ் பண்ணுவேன்னு சொல்லிட்டு நிபந்தனை எடுத்துறது என்ன நியாயம் அப்படின்னு சொல்லிட்டு சிலர் ஆர்குமெண்ட் பண்ணுவாங்க. இவர்களால் கூறப்படுவது என்னவென்றால், இப்படிப்பட்டவங்க சொல்றது என்னன்னா, வீடு அல்லது காரை வாங்கியவுடன் விற்போர் உடனடியாக அதை பயன்படுத்துவது ஹலால் ஆகும். ஆனால் விற்பனையாளர் வாங்குவோருக்கு 1 மாத காலத்தவணை நிபந்தனையாக விதிக்கிறார். இதனால் அவர் வாங்கிய பொருளை அவருக்கு பயன்படுத்த முடியாமல் போகிறது. இது ஹலாலை ஹராமாக்குகிறது என்பதா. இந்த ஆர்குமெண்ட் வைக்கிறவங்க என்னன்னா, வித்துட்டா இன்னொருத்தர் சொந்தம், அப்ப பயன்படுத்துறது யாருக்கு ஹலால்? அவருக்கு. அப்ப அந்த ஹலாலை இவர் தடுக்கிறாரு, இது ஹராம் தானே அப்படிங்கிறது இவங்களுடைய ஆர்குமெண்டா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கான மறுப்பு, இது ஒரு தவறான வாதம் அப்படிங்கிறதுக்கு ஷேக் சுலைமான் ருஹைலியுடைய ஒரு விளக்கத்தை இங்க கொடுக்குறாங்க. என்னன்னா, அதாவது விற்பனையாளர் இதை ஹராமாக்கவில்லை. முதல்ல விற்பனை செய்யறவரு இதை ஹராமாக்கவில்லை. எப்படி? ஒன்றை ஹராமாக்குவதற்கும் ஒன்றை பயன்படுத்துவதிலிருந்து ஒருவரை தடுப்பதற்கும் அல்லது அனுமதிக்கப்பட்டதிலிருந்து பயனடைய ஒருவரை தடுப்பதற்கும் வித்தியாசம் உள்ளது. ஹராம்ங்கிறது வேறு, இன்னொன்று ஒன்றை பயன்படுத்த ஒருத்தருக்கு அனுமதி தராம அல்லது தடுப்பது என்பது வேறு. ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்குது. காரை பயன்படுத்தும் உங்கள் மீது ஹராம் என்று விற்பனையாளர் கூறவில்லை. காரை பயன்படுத்துற ஹராம்னு சொல்லல, என்ன சொல்ல வர்றார்? மாறாக விற்பனையாளர் நிர்ணயிக்கப்பட்ட கால அளவிற்கு வாங்கியவரை பயன்படுத்த தடுக்கிறார். வாங்குறவர் இந்த காலத்துக்குள்ள என் காரை நீங்க பயன்படுத்தாதீங்க, நான் இப்போ கொடுத்துட்டாலும் நான் தான் பயன்படுத்த வேண்டிய தேவை இருக்குங்கிறார். எனவே ஹராமாக ஆக்குவதற்கும் தடுப்பதற்கும் வித்தியாசம். இந்த தடுப்பை இவர் போடுவதும் அவர் ஏற்றுக்கொள்வதும் அவங்க 2 பேருக்கு இடையே ஒப்பந்தம். அது 2 பேரும் முடிவு பண்ண வேண்டிய விஷயம். அந்த 2 பேரும் முடிவு பண்ற விஷயத்துல அவங்க தேவைன்னா பண்ண போறாங்க, இல்லாட்டி அதை விட்டுற போறாங்க. இல்லைங்க எனக்கு உடனே தேவைப்படுது, இப்ப வாங்குறவர் வந்து எனக்கு இன்னைக்கு எடுத்துட்டு நான் கிளம்பி போகணும், நான் பம்பாய் போறேன், இதே கார்ல தான் பம்பாய் போறேன் அப்படின்னா அவர் என்ன செய்வார்? வேணும்னு அப்போ வந்து எனக்கு இல்ல இப்படி 1 மாசத்துக்கு பிறந்த அப்புறம் எதுக்கு இந்த காரை வாங்கணும் அப்படின்னு அவர் கிளம்பி போறாரு. சரியா? இவரே வந்து இவருக்கு ஒரு பம்பாய் ட்ரிப் இருக்குது, நான் போயிட்டு முடிச்சுட்டு வந்தா இந்த காரை கொடுக்க முடியும்னா கூட அவர் அதைத்தான் சொல்ல போறாரு. ஏதோ ஒரு விஷயத்துல இந்த தடுப்பு வந்து அனுமதிக்கப்படுது. இது ஒரு மணப்பெண் தனது திருமண ஒப்பந்தத்தில் கணவன் தனக்கு திருமணம் ஆகும் வரை வேறு மனைவி மணந்து கொள்ளக்கூடாது என்று விதிப்பதை போன்றது. ஒரு பெண் வந்து திருமணம் நிக்காவுக்கு சரி நிக்கா பண்ண போறாங்க. அப்போ வந்து விஷயம் என்னன்னு கேட்டா பேச்சுவார்த்தை நடக்குது.
இந்த பேச்சுவார்த்தை நடக்கும்போது அந்த பெண்ணு ஒப்பந்தம் என்ன பண்றாங்கன்னா, கணவன் தனக்கு திருமணம் ஆகும் வரை வேறு மனைவியை மணந்து கொள்ளக்கூடாது. எப்படி? இப்போ வந்து பேச்சுவார்த்தை நடத்தியாச்சு, இப்போ வேறு பெண்ணை மணக்கக்கூடாது. இப்போ 2 பேரும் நிச்சயம் பண்ணிட்டோம். என்ன பண்ணிட்டோம்? இந்த தேதியில திருமணம் செய்துக்கலான்ட்டு. இந்த ஒரு கேப் இருக்குல்ல, உதாரணத்துக்கு இன்னைக்கு பேசினாங்க, 6 மாசத்துக்கு பிறகு கல்யாணம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்க. இப்ப 6 மாசம் வரைக்கும் இந்த ஒரு ஆம்பளை இருக்கான்ல, அவனை இந்த பெண்ணு தடுத்து வச்சிருக்கிறாங்க, அவனும் இந்த பெண்ணை தடுத்து வச்சிருக்கிறான். ஒருத்தர் இன்னொருத்தர் தடுத்துக்கிட்டாங்க. எதுக்கு? வேற யாரையும் கல்யாணம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு. இது தப்பா? அவங்க 2 பேரும் அண்டர்ஸ்டாண்டிங், அவங்க 2 பேரும் முடிவு பண்ணிட்டாங்க, அவங்க ஃபேமிலி முடிவு பண்ணிக்கிட்டாங்க. இங்க உடனே இப்ப கல்யாணம் பண்ண முடியாது, பேசிட்டோம் இவங்களுக்கு இவங்க. ஆனா 6 மாசம் ஆகும். இந்த 6 மாசம் வரைக்கும் நீங்க யாரும் எது பெண்ணுக்கு மாப்பிள்ளை பார்க்க கூடாது, மாப்பிள்ளைக்கு பெண்ணை பார்க்க கூடாது. ஏன்னா 2 பேரும் முடிவு பண்ணிட்டோம். இது நமக்குள்ள ஒப்பந்தம் இதுதான். அப்ப தேதி அந்த தேதிக்கு தான் முடிவு பண்ணியிருக்கோம். அப்போ அந்த ஒப்பந்தப்படி நாம 2 பேரும் இருக்கிறோம். அப்போ இந்த ஒப்பந்தத்தை விதிச்சது, அப்போ வந்து இந்த பெண்ணுக்கு இன்னொரு பெண்ணை பார்க்க கூடாது, அல்ல இந்த பெண் வந்து இன்னொரு ஆணை பார்க்க கூடாதுன்ட்டு ஹராம் ஆக்கிட்டாங்களா? ஹராமாது ஹராம் ஆக்கி கொள்ளல, ஹராம் ஆக்குறது இல்ல. ஒப்பந்தத்தை அவங்க நிறைவேற்றாங்க. ஒருத்தர் இன்னொருத்தரை இந்த ஒப்பந்தப்படி ஒன்று சேர்வதற்கான நிபந்தனை ஆக்கிட்டாங்க. ஒன்று சேர்வதற்கு இந்த கால அளவு, இந்த கால அளவு வரைக்கும் அவங்க வந்து இப்படிதான் இருப்பாங்க. அப்போ தடுத்து வச்சிருப்பாங்க, அப்போ பெண்ணை தடுத்து வச்சிருக்கிறாங்க. அப்போ இந்த நிபந்தனை எப்படியோ அது போலதான் ஷேக் சுலைமான் ருஹைலி குறிப்பிடுறாங்க. அது போலத்தான் ஒருத்தர் ஒரு பொருளை விற்பனை செய்யும் போது நிபந்தனை இட்டு ஒருத்தருக்கு ஒரு விஷயத்தை தடுத்து வைத்தால் அதை ஏற்பவரும் ஏற்றுக்கொண்டா நிச்சயமா அது மார்க்கத்தில் ஆகுமானது. இதை தவறு, இதை வந்து ஹராம்னு சொல்றதுக்கு எந்த ஒரு விதியும் இல்லை, அனுமதி இல்லை. இந்த நிலை தனக்கு அனுமதிக்கப்பட்ட இன்னொரு மனைவியை திருமணம் செய்வது வந்து கணவனை தடுக்கிறது. எந்த நிலை? ஒரு பெண் ஒப்பந்தம் பண்ணா இல்லையா, நம்ம கல்யாணம் வந்து இந்த தேதி தானே, அப்ப இந்த ஆண் வந்து இன்னொரு பெண்ணை திருமணம் செய்யக்கூடாது நடுவில். சரியா? எந்த அளவுக்கு கேட்டா, கல்யாணம் பண்றப்பயே அந்த பெண் வந்து நீங்க என்னோட வாழ்ற வரைக்கும் நீங்க இன்னொரு பெண்ணையும் திருமணம் செய்யக்கூடாது, என்ன அடுத்தது திருமணம் செய்யக்கூடாது அப்படின்னு ஒப்பந்தம் பண்ணா கூட அந்த ஒப்பந்தத்தை இவர் ஏத்துக்கிட்டாருன்னா அது வரைக்கும் அவருக்கு அதான் விதி. அப்படிதான் இருந்தாங்க. அந்த ஒப்பந்தத்துல அவருடைய கருத்து என்ன? இவர் வந்து ஒப்பந்தம் முடிச்சாருன்னா தலாக் விட போறான்னு அர்த்தம். அதுதான் அதுல உள்ள அபாயம். இதுல சில நேரத்தில் பெண்கள் அந்த விதியை போட்டுட்டு அதுல அபாயத்தையும் தேடி சொருகி வைக்கிறது தான் இது. அப்படி செய்திடலாம்ல. ஆமா, ஒப்பந்தத்தை முடிச்சாருன்னா உன்னை தலாக் விட்டுருவார். அதுக்கு சேர்ந்து வாழணும்னா ஒன்னா வந்து இல்ல, என்கிட்ட அவருக்கு நான் ஒப்பந்தம் பண்ணது என்ன, உன்னோட வாழ்ற வரைக்கும் நான் கல்யாணம் பண்ண மாட்டேன் அப்படின்னு. அப்புறம் என்ன ஆகும்? அவருக்கு அப்படி ஒரு தேவை வருது, நான் பண்ணணும்னு விரும்புறான்னா அப்ப அவர் நீயா அல்லது நான் வேற கல்யாணம் பண்றதான்னு பாப்பாரு. அவருடைய இதை நம்ம உன்னுடைய நிபந்தனை தடுத்து வச்சிருக்குன்னா அந்த தடுப்பை அவரை கட்டுப்படுத்த நினைச்ச வரை கட்டுப்படுத்தலாம், ஏன்னா அவரை காப்பாற்றணும். இல்ல காப்பாற்ற முடியலன்னா என்ன நடக்கும்? ஒண்ணு நீ இறங்கி வரணும், அதானே யதார்த்தம். அப்போ ஒப்பந்தத்தை அவர் முடிப்பார். ஒப்பந்தம் முடிச்சாருன்னா உன்னை தலாக் விட போறான்னு அர்த்தம். அதான் யதார்த்தம். ஏன்னா இது 2 பேருக்குமே ஆகுமானது. அந்த பெண் போட்ட நிபந்தனை மார்க்க ரீதியா அனுமதிக்கப்படுது. ஏன்னா அந்த பெண்ணுக்கு பல காரணங்கள் இருக்கலாம். அது வந்து பெண்ணுக்கான ரோஷம், அது வேறு விஷயங்கள் இருக்கலாம். இன்னொன்னு சில நேரத்துல எனக்கு நான் ஒரு ஆள் தான், எனக்கு வந்து கூட இருக்கணும் துணை, எனக்கு அப்படிப்பட்ட வாழ்க்கை நிலை இருக்குது, சில நேரத்தில் எனக்கு இந்த மாதிரி உடல்நிலை இருக்குது, இந்த மாதிரி பிரச்சனை இருக்குது, நீங்க இன்னொரு பொறுப்பெடுத்துக்கொண்டா அங்க நீங்க போக வேண்டியது இருக்கும், அப்ப எனக்கு வேற சில பிரச்சனைகள் இருக்கு, எனக்கு உதவிக்கு ஆள் இருக்கு, இந்த மாதிரி எவ்வளவு விஷயங்கள் இருக்குது. சரியா? ஒரு பெண்ணு வந்து ஒரு ஹேண்டிகேப்பா இருக்கலாம், அவங்களுக்கு கூடவே தான் அவங்களுக்கு இருந்தாக வேண்டிய தேவை இருக்கலாம், அந்த மாதிரி ஒரு கணவரை தான் அவங்க தேடி இருக்கலாம், அந்த அடிப்படையில் நிபந்தனை போட்டிருக்கலாம், எத்தனையோ காரணங்கள் இருக்கலாம். ஆனா நிபந்தனை விஷயத்துல இது அனுமதிக்கப்பட்டதா இல்லையாங்கிறதா பேச்சு. சரியா? அந்த அனுமதி மார்க்கத்துல இருக்குங்கிறது தான். அதுல விளைவுகள் எப்படி வேணாலும் இருக்கலாம், விளைவுகள் வேற வேற மாதிரி இருக்கலாம். ஆனா நீங்க அந்த விளைவுகளை எல்லாம் ஏத்துக்கிட்டு தானே வந்தீங்க, அதான் விஷயம், பாயிண்ட் அதுதான். அப்ப அது போலத்தான் இதுவும் என்று இங்க குறிப்பிடப்படுது. ஆகவே ஆனால் அது அவனுக்கு ஹராம் ஆகாது. இந்த மாதிரி அவர் தடுத்து வச்சது, அவங்க அந்த பெண்ணு தடுத்து வச்சதும் சரி ஹராம் ஆகாது. ஒன்றை ஹராமாக்குவதற்கும் செய்ய விடாமல் தடுப்பதற்கும் வித்தியாசம் இருக்கிறது, 2ம் ஒன்றல்ல. அவை நிபந்தனை இட்டதுங்கிறது வந்து ஹராமாக்குவதற்காக அல்ல, தடுத்து கொள்வதற்காக, ஒருத்தருக்கு ஒருத்தர் அந்த தேவை பூர்த்தி செய்வதற்கான ஒரு தேவையின் நிமித்தம் ஏற்படுத்தி கொள்ளக்கூடிய புரிதல் நிபந்தனை தான்.
ஆக இது மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்ட நிபந்தனை தான் அப்படின்னு இங்க வந்து ஷேக் சுலைமான் வந்து குறிப்பிடுறாங்க. அப்போ இந்த அடிப்படையில இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டியது இருக்குது. நிபந்தனைகள் பூர்த்தி செய்யப்படாவிட்டால் என்ன நடக்கும்? இப்ப அடுத்து அதையும் சேர்த்து நம்ம பார்த்துருவோம் சுருக்கமாக. விற்பனையின் அத்தியாவசிய நிபந்தனைகள் பூர்த்தி செய்யப்படாவிட்டால், அதாவது முக்கியமான கண்டிஷன்ஸை நிறைவேற்றாவிட்டால் விற்பனை செல்லுபடி ஆகாது, அது நடக்காது, அவ்வளவுதான். ஆனால் விற்பனையில் உள்ள நிபந்தனைகள் பூர்த்தி செய்யப்படாவிட்டால் அதை விதித்தவருக்கு விற்பனை ரத்து செய்ய அல்லது விற்பனை ஏற்றுக்கொள்ள சுய விருப்பம் உண்டு. நிபந்தனை இட்டாச்சு, அந்த பூர்த்தி செய்ய முடியாது, அதை ரத்து செய்யலாம், அதை வந்து ரத்து செய்யலாம். அது அவருக்கு சுய விருப்பம், 2 பேருக்கும் அதுல இருக்கணும். இப்போ சரிங்க, இந்த கால அளவு இதுக்கு பிறகுனா ரத்து செய்துக்கலாமா? அவன் ரத்து செய்துக்கலாம், நமக்கு ரத்தாயிடும், இதுதான் நமக்குள்ள நிபந்தனை அப்படின்னு சொல்லிட்டு விதித்தவருக்கான நிபந்தனையை விற்பனையை ரத்து செய்ய, அந்த பிசினஸை கூட ரத்து செய்யலாம். விற்பனையில் நிபந்தனைகளை விதிக்க வேண்டும் என்று எந்த கட்டாயம் இல்லை. முதல்ல நிபந்தனை விதிக்கிறது கட்டாயம் இல்லை. எந்த நிபந்தனையும் இல்லாத ஒவ்வொரு விற்பனையும் முழுமையாக செல்லுபடியாகும். ஆனால் ஒவ்வொரு விற்பனையின் அத்தியாவசிய நிபந்தனைகளை கட்டாயம் பூர்த்தி செய்தே ஆக வேண்டும். அதுல வந்து இந்த மாதிரி நிபந்தனைகள் போடுறது மார்க்கத்தில் அனுமதி இருக்குது. ஆனா பொதுவா சில நிபந்தனைகள் முதல்ல பார்த்தோமே, அத்தியாவசிய நிபந்தனை, அதுல வந்து எந்த மாற்று கருத்து இல்லை. அது வந்து கட்டாயம் அந்த 7 நிபந்தனைகள் செல்லுபடியாகும், அது வந்து கட்டாயமாக பின்பற்றப்படணும். அனுமதிக்கப்படாத நிபந்தனைகளும் இருக்குது. இதுல சில நிபந்தனைகள் கண்டிஷன்ஸ் போடவே கூடாது, அதெல்லாம் அனுமதி இல்லை, மார்க்கத்துல கூடாது. வாங்குபவர் அல்லது விற்பவர் அல்லது இருவரும் ஷரியத்துக்கு எதிராக ஏதாவது ஒன்றை நிபந்தனையா விதிக்கிறது. இப்படி விதித்தால் அந்த கண்டிஷன், அந்த நிபந்தனை செல்லாது. உதாரணமா, எனது வீட்டை யாருக்கு விற்கக்கூடாது என்ற நிபந்தனையுடன் நான் உங்களுக்கு விற்கிறேன் என்று ஒருத்தர் விற்பனையாளர் கொடுக்கிறார். இவருடைய வீடு எங்க தாத்தா பாட்டி பூட்டன் எல்லாரும் இருந்தாங்க, நாங்கெல்லாம் இந்த வீட்டில் தாங்க விளையாடணும், இந்த வீட்டில் தாங்க உருண்டோம், நான் இந்த வீட்டில் தாங்க இருந்தேன், இந்த வீட்டில் தாங்க நான் வந்து வாந்தி எடுத்தேன், இந்த வீட்டில் தாங்க நான் பிரியாணி சாப்பிட்டேன், ஆகவே நான் இந்த வீட்டை உங்களுக்கு கொடுக்குறேன், ஆனா ஒண்ணு, நான் வித்துறேன் உங்களுக்கு, ஆனா நீங்க யாருக்குமே விற்கக்கூடாது. இப்படி இங்க வீட்டை வாங்குவரின் அடிப்படை உரிமைகள் மீறப்படுகின்றன. அத்தகைய நிபந்தனைகள் தவறானது. இது என்னாச்சு, இந்த நிபந்தனையை வந்து அவருக்கு தர்றது இருக்குது, இது மார்க்கத்துல அடிப்படையான சில உரிமைகள் மார்க்கத்தில் இருக்குல்ல, அதுக்கு எதிரானது. என்னன்னா, ஒருத்தருடைய உரிமையே இல்லாம அவர் அந்த வீட்டை வச்சிருக்கணும், அவர் தான் வச்சிருக்கணும், அவர் கடைசி வரைக்கும், அவர் மௌத்தா வரைக்கும் அவர் தான் வச்சிருப்பாரு, அவர் யாருக்குமே விற்கவே கூடாது. அப்படின்னா என்ன, அவருக்கு ஒரு திடீர்னு தேவை வந்துச்சுன்னா அப்போ அவருக்கு வீட்டை வித்தரலாம், வித்துட்டு கூட பணத்தை வாங்கி நம்ம நம்மளுடைய தேவை பூர்த்தி செய்யலாம்னா அவர் என்ன ஆவாரு, அவருக்கு பெரிய நெருக்கடி வரும். அதே போல் விற்பனையாளர் இங்க தியேட்டர் அல்லது மதுக்கடை தொடங்க வேண்டும் என்ற நிபந்தனையின் பேரில் எனது சொத்தை உன்னிடம் விற்கிறேன் என்று சொன்னால் இந்த நிபந்தனையும் செல்லாது. நான் உனக்கு கொடுக்குறேன்ப்பா, ஆனா இங்க தியேட்டர் தான் வரணும், என் ஹாஜத்துல தியேட்டர் வைக்கணும், எப்படி இது ஹராம் இல்லையா? சினிமா தியேட்டர் வைக்கணும்னு சொல்லிட்டு நான் அதுக்கு தான் உனக்கு நான் கொடுக்குறேன் அப்படின்னு ஒருத்தர் தன்னுடைய பிள்ளைக்கே ஒரு இருக்கிற சொத்துக்கள்ல ஒரு இடத்த ஒதுக்குறார், கொடுக்கிறார். சொத்தை பங்கிடும் போது சொத்துரிமையில அவருக்கு ஒரு பங்கு வருது. உடனே நிபந்தனை வைக்கிறார், நீ எனக்கு இந்த இடத்துல என் கபரை வச்சு ஒரு தர்கா கட்டணும், செய்வியா? அப்படின்னா உனக்கு இந்த இடம், இந்த ஏக்கரை உனக்கு தான், பெரிய தர்கா கட்டு அப்படின்னு. அப்ப இது என்ன ஆகும்? இது ஹராம், இது ஷிர்கின் பக்கம் மக்களை அழைக்கிறதுக்கான வேலை. அந்த வேலையை இவர் சொன்னா இந்த நிபந்தனை ஏற்றுக்கொள்ளக்கூடாது. அப்படியே ஒரு மோத்தா பண்ணா கூட அந்த நிபந்தனை நிறைவேற்றக்கூடாது. சரின்னு சொல்லிட்டு அதையும் நிறைவேற்றக்கூடாது, நான் ஏத்துக்கவே மாட்டேன் அப்படின்னு தான் சொல்லணும். அப்போ இந்த விஷயம் இது ஷரியாவுக்கு எதிரானது. இந்த மாதிரி இஸ்லாமில் மதுபானம், ஏன்னா இந்த இடத்துல டாஸ்மாக் வந்தா நல்லா இருக்கும், இந்த இடத்துல இந்த மாதிரி ஒருத்தன் குடிகாரனா தான் இருக்கிறான். என் வாழ்க்கையில ஒரு பெரிய ஆசை, என் நண்பர்கள் எல்லாம் நாங்க ஒன்னா சேர்ந்து குடிச்சோம், அந்த இடத்துல அந்த பார் இங்கே நாங்க அப்பெல்லாம் சொல்லிட்டு இருப்பேன், நான் குடிக்கிறப்பலாம் எனக்கு பார் இப்படி இருக்கணும் அப்படி இருக்கும், மகனே எனக்காக நான் ஆசைப்படுற மாதிரி ஒரு பார் கட்டுவியா? மகன் டக்குனா, தந்தையே, என் அன்பு தந்தையே சொல்லுங்க எப்படி கட்டணும், பாரு அப்படி இருக்கணும், அப்படியே அந்த பார்ல உள்ள நுழைஞ்சாலே குடிச்சு குமாரம் போடுற மாதிரி இருக்கணும். அல்லாஹு நஅூது பில்லாஹ். அப்ப இந்த மாதிரி ஒரு நிபந்தனை வச்சு பிள்ளைக்கு ஒருத்தன் சொன்னானா என்ன ஆகும்? அது ஹராம், அந்த நிபந்தனையை ஏற்கக்கூடாது, ஹராம். இந்த மாதிரி நிபந்தனை எல்லாம் போடக்கூடாது, வியாபார விஷயங்களையும் போடக்கூடாது. இஸ்லாமின் சட்டத்திட்டங்கள் பற்றி அறியாமையின் காரணமாக இத்தகைய நிபந்தனைகளை வாங்குவோர் ஒப்புக்கொண்டு அந்த சொத்தை வாங்கிவிட்டார். இந்த நிபந்தனை இஸ்லாமில் அனுமதிக்கப்படாது என்பது பின்னர் தான் அவருக்கு தெரிய வருகிறது. இச்சமயத்தில் அவர் தான் வாங்கியதை வைத்துக் கொள்ளலாம், இந்த விற்பனை செல்லுபடியாகும். ஆனால் அந்த அனுமதிக்கப்படாத நிபந்தனைகளுக்கு அவர் இணங்க வேண்டியதே இல்லை. ஒருத்தருக்கு தெரியல, முதல்ல வாங்கிட்டாரு, சரிங்க தியேட்டர் கட்டுறேன், இது பண்றேன் அது பண்றேன் என்னமோ சொல்லி வாங்கிட்டார். கடைசியில் இந்த இது ஹராமா? அப்படியா? அவர் வாங்கினது அந்த பிஸ்னஸ் அவருக்கு ஹலால் ஆயிரும்.
ஆனா அவர் அதை செய்யவே கூடாது, அந்த நிபந்தனை பூர்த்தி செய்யக்கூடாது. ஏன்னா அல்லாஹ்வுக்கு மாறு செய்யற குற்றம் அதுல வந்துடும். ஆகவே அது கூடாது. எனவே விற்பனையில் உள்ள நிபந்தனைகள் அனுமதிக்கப்பட்டவை மற்றும் அனுமதிக்க முடியாதவை என 2 வகைகளில் உள்ளன என்பது இதன் மூலம் தெளிவாக புரிந்து கொள்ளும். ஆகவே ஹராமானது ஹலாலான நிபந்தனைகள் இருக்குது. ஆகவே அதெல்லாம் பார்த்து கொள்ளணும். இஸ்லாமின் அனுமதிக்கப்பட்ட விஷயங்கள் நிபந்தனையாக விதிக்கப்பட்டு அவை ஒப்புக்கொள்ளப்பட்டால் கண்டிப்பாக அதை கடைபிடிக்க வேண்டும். மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்டது இருக்குது, அதை நம்ம ஏற்றுக்கிட்டோம், கட்டாயம் அதை நிறைவேற்றணும். அப்போ நாம இது பண்ணக்கூடாது. இப்போ மார்க்கத்துல ஒரு பொருளை வாங்குறோம், அதை நம்ம ஒரு நிபந்தனை ஏத்துக்கிட்டோம், அது மார்க்கத்தை அனுமதிக்கப்பட்டதான அப்ப நிறைவேற்றணும். எனவே அல்லாஹ் தஆலா கூறுகிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனு அவ்ஃபூ பில் உகூத். அல்லாஹ் ஈமான் கொண்ட மக்களே உங்கள் ஒப்பந்தங்களை நிறைவேற்றுங்கள் அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். உடன்படிக்கைகளை நிறைவேற்றுங்கள் சொல்றான். சூரா அல் மாயிதாவுடைய முதல் ஆயத் இது. விதிக்கப்பட்ட நிபந்தனை ஒருவர் மீறினால் அல்லது நிறைவேற்றவில்லை என்றால் ஒப்பந்தம் தானாக ரத்து செய்யப்பட மாட்டாது. இப்ப விஷயம் என்னன்னு கேட்டா, ஒரு ஒப்பந்தத்துக்கு நிபந்தனைகள் விதிக்கப்பட்டிருக்குது, அதை ஒருவர் மீறினாலோ அல்லது நிறைவேற்றவில்லைனாலும் கூட அது தானால ரத்தாகாது. இது நிபந்தனை விதித்தவரின் முடிவுக்கு உட்பட்டது. இவரு நிறைவேற்றல, அதுக்காக ரத்தாயிருச்சா அப்படின்னா இல்ல. அதை யார் முடிவு செய்யணும் கேட்டா, யார் நிபந்தனை விதிச்சாரோ, ஷர்த்து கண்டிஷன் போட்டாரோ அவர் தான் முடிவு செய்யணும். அவர் அதை ரத்து செய்யலாம் அல்லது ரத்து செய்யாமல் இருக்கலாம். அவர் நினைச்சா அதை சரி வேணாம் அப்படின்னு விடலாம், அல்லது இல்ல இல்ல என் நிபந்தனை கடைசி வரைக்கும் இருக்குது அப்படின்னு. அப்போ இதுல நம்ம யார்கிட்ட இந்த ஒப்பந்தங்களை அல்லது நிபந்தனைகளை கேட்கிறோமோ அவங்கள்ட்ட முடிவு பண்ணிக்கணும், அவங்கள்ட்ட தெளிவுபடுத்திக்கணும். நம்ம பின்பற்றவில்லை, அந்த நிபந்தனை நிறைவேற்றலைங்கிறதுக்காக நிறைவேற்றவில்லை, அவரு கண்டுகொள்ளல அதனால ரத்தாயிடுச்சு அப்படின்னு நினைக்கக்கூடாது. அவர் தான் சொல்லணும், அவர்கிட்ட தான் கேட்கணும், உறுதி செய்யணும் ரத்தாயிடுச்சா, நீங்க ரத்து செய்துடுறீங்களான்னு. நிபந்தனைகள் வகைகளை பற்றி கூடுதல் விவரங்களுக்கு இன்னும் ஷேக் சுலைமான் ருஹைலியுடைய அதே அல் கவாயிதுல் ஃபிக்ஹிய்யா அந்த கிதாபை படிக்க சொல்றாங்க. ஆக இது எல்லாமே இன்னைக்கு நம்ம பார்த்தது, இதுவரைக்கும் பார்த்ததுல வியாபாரத்துடைய அடிப்படை சட்டங்கள், அதோட கூடவே நிபந்தனைகள்லேயே அத்தியாவசிய நிபந்தனைகள் இருக்குது. அது மாற்றப்படாத நிபந்தனைகள், அது ஒரு 7 நிபந்தனைகள் பார்த்தோம். அதே மாதிரி விற்பனையில சில நிபந்தனைகளை ஒருத்தருக்கு ஒருத்தர் போட்டுக்கிறது, அதுல அனுமதிக்கப்பட்டவை இருக்குது. அப்ப அந்த மாதிரி அனுமதிக்கப்பட்டவை பொறுத்த வரைக்கும் அதுக்கு தடை ஆதாரம் எதுவும் இல்லாத பட்சத்துல அது அனுமதிக்கப்பட்டதுதான். எப்ப ஹராம் கலக்குதோ அப்போதான் அது தடுக்கப்பட்ட நிபந்தனையாக மாறும் அப்படிங்கிறதெல்லாம் இதுல பார்த்துக்கிறோம். அப்படி ஒரு நிபந்தனை போட்டோம், அதுல அனுமதிக்கப்பட்ட நிபந்தனையை கூட நம்ம நிறைவேற்ற முடியல அப்படின்னா கூட அந்த நிபந்தனை தானா ரத்து ஆகாது, போட்டவர் தான் அதை ரத்து செய்யணும். அதாவது அவர் சரி விடுங்க, நான் உங்களுக்கு அந்த கண்டிஷன் போட்டிருந்தேன், அந்த கண்டிஷன் நானே எடுத்துடுறேன், விடுங்க, லீவ் இட் அப்படின்றாரு. அப்போ அந்த பிரச்சனை இல்லை. சரியா? இல்லைன்னா நான் பின்பற்றல, நான் முடியல, அதனால ரத்தாயிருச்சா அப்படின்னா அது ரத்தாயிராது, தானாக ரத்தாகாது அப்படிங்கிறதெல்லாம் இதுல பார்த்துக்கிறோம். இன்ஷா அல்லாஹ் நம்ம அடுத்த அமர்வுல அல்லாஹ் நாடினா இன்னும் இதுல பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ் இந்த மாதிரி சில விஷயங்களை பற்றிய சட்டங்கள் என்னென்ன என்பதையெல்லாம் பார்ப்போம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கற்றுக்கொண்டதை அமல் செய்யக்கூடியவர்களாக ஆக்குவானாக. பெண்கள் சைடுல எழுதி பெண்கள் சைடுல இருந்தா இப்போது கேள்வி பதில். இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் நாடினா எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை உங்களுக்கு சொல்றேன். ஒரு பொருளை விற்கிறோம், குறை இருக்கு நமக்கும் தெரியல, ஆனா நல்லா தான் இருக்குன்னு சொல்லி கொடுத்துறோம். கஸ்டமர் வாங்கிட்டு போயிட்டு இந்த மாதிரி குறை இருக்கு, அது நான் காசு கொடுத்துட்டோம், அந்த வியாபாரம் முடிஞ்சு. குறை இருக்குது, அதை நான் அவர் ஃபோர்ஸ் பண்றாரு, நான் ரிட்டர்ன் பண்ணுவேன், அதை நான் வாங்கணுமா கூடாதா, இல்லை அவருக்கு ஏதாவது நான் இன்னும் ரேட் கம்மி பண்ணி கொடுத்துறேன், இல்லை அவர் எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்றாரு. ஆனா எனக்கு வாங்க விருப்பம் இல்லை, கொடுத்தவனுக்கு வாங்க விருப்பம் இல்லை. இந்த மாதிரி சுச்சுவேஷன்ல என்ன பண்ணுது, ஹலாலா பொருளை விற்கிறார், அதுல சில குறைகள் இருக்குது, அது அவருக்கு தெரியல, வாங்கியவருக்கு பிறகு தெரிய வருது அதுல இந்த குறைகள் இருக்குன்னு. இப்போ அவர் வருத்தப்படுறாரு, இந்த பொருளை ஏன் எனக்கு நீங்க விற்பனை செய்தீங்க, இதுல இந்த பிரச்சனைகள் இருக்குன்னு. இப்போ அவர் அதை திரும்பி கொடுக்க விரும்புறார். ஆனால் விற்றவருக்கு அதை வாங்கக்கூடிய நிலை இல்லை, அதை விரும்பல. ஆனால் இவருடைய நோக்கம் இந்த குறையோட விற்கணுங்கிற எண்ணமும் இல்லை. இப்போ இந்த பிரச்சனை எப்படி தீர்த்து கொள்றது? முதலாவது, அறியாமல் நடந்த ஒன்றின் விஷயத்துல தான் இந்த மாதிரி வேண்டுமென்றே குறையோடு உங்களிடம் கொடுக்க வேணுங்கிற எண்ணம் இல்லைங்கிறத அவருக்கு தெளிவுபடுத்தணும். ரெண்டாவதுக்கு வருத்தம் தெரிவிக்கணும். இந்த மாதிரி என் புறத்திலிருந்து ஏற்பட்ட இந்த அறியாமை காரணமா நீங்களும் பாதிக்கப்பட்டிருக்கீங்கிறதுக்கு நான் வருத்தம் தெரிவிச்சுக்கிறேன்.
இதில் வந்து ரொம்ப இதில் மன்னிச்சிருங்க, எனக்கு தெரியாமல் நடந்திருக்கு விஷயம் அப்படிங்கிறது அவருக்கு ஒரு ஆறுதலை முதல்ல சொல்லணும். மூன்றாவது விஷயம், இப்போ அவர் வந்து அதை விரும்பலை, அதை திரும்ப தர விரும்புகிறாரு அப்படின்னா, இப்போ பரஸ்பரம் சமாதானத்திற்கு எது வழியோ அந்த வழியின் பக்கம் போகணும். அல்லாஹு தாலா குர்ஆன்ல சொல்றான், அஸ்ஸுல்ஹு கைர். அஸ்ஸுல்ஹ் அதாவது சமாதானம், அதுதான் கைர். சமாதானத்தை கொண்டு வருவதற்கு என்ன வழியோ அதை பார்க்கணும். அப்போ என்ன செய்ய, அப்போ அவர் ரிட்டர்ன் பண்ண விரும்புகிறாரு, ஆனால் உங்களால் வாங்க முடியல. இப்போ ஒரு சமாதான வழி என்னன்னு கேட்டால், ரிட்டர்ன் பண்ணால் வாங்கிடுறது. ஆனால் ரிட்டர்ன் பண்ணிய பொருளை, அதாவது அது பயன்படுத்தி அது பிறகு வாங்குறதுங்கிற சிக்கலில் அதை திரும்ப விற்கிறது அப்படிங்கிறதுல இருக்கக்கூடிய பிரச்சனையை ஒருவரால் தீர்க்க முடியும் என்றால், அதன் மூலமாக நன்மைகரமாக இன்னும் வியாபாரத்தை வளர்த்து கொள்ள முடியும் என்று இருந்தால், அதற்கான சூழ்நிலையும் சக்தியும் அவருக்கு இருக்கும் என்றால், அந்த பொருளை திரும்ப பெற்றுக்கொள்வதுதான் சிறந்தது. இல்லை, அது எனக்கு ஒரு சிக்கலாக இருக்குது, என்னால் முடியாத நிலையாக இருக்குது, அந்த பொருளை விற்றுட்டு இப்போ திரும்ப வாங்க முடியல, அந்த பொருளாதாரம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் எனக்கு பிரச்சனை இருக்குது அப்படின்னா, அப்போ வாங்கியவரிடம் இப்போ ஒரு சமாதானத்துக்கு வரும்போது என்ன விதத்தில் ஏதோ ஒரு சமாதானத்தை அடைய முடியுமா, ஏதோ ஒரு புள்ளியில் ஏதோ ஒரு பாயிண்டில் நம்ம இதை சால்வ் பண்ண முடியுமா, அதுக்கு வழி தேடும். உதாரணத்துக்கு, சரி வாங்கி அந்த விலையிலிருந்து இன்னும் கொஞ்சம் நான் உங்களுக்கு டிஸ்கவுண்டாவது கொடுத்துட்றேன், அல்லது சில நேரத்தில் லாபத்தில் இன்னும் குறைச்சிக்கிறேன், அல்லது வந்து அதை நான் சரி பண்ணி கொடுக்குறேன். உதாரணத்துக்கு சர்வீஸ் மூலமாக ஒரு சமாதானம், சரிங்க இந்த பிரச்சனை எனக்கும் தெரியல, ஆனால் கொடுங்க, நான் உங்களுக்கு அதை சரி பண்ணி ரிப்பேர் பண்ணி கொடுத்துட்றேன். ஏதேனும் ஒரு விதத்தில் அதுக்கான வழியை ரெண்டு பேரும் அடையறதுக்கு முயற்சி பண்ணணும். இதில் முடிஞ்சால் அந்த வியாபாரி, அந்த வாங்கின ஒருத்தருக்கு அவருக்கும் இதை உணர்த்தணும். சரி, இது தெரியாமல் நடந்த ஒன்று தான், நீங்கள் தாராள மனசோடு பெருசுப்படுத்தாமல் இதை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்க அப்படின்னு நம்ம ஒரு ரிக்வஸ்டாக வைக்கலாம். ஏன்னா அவரும் இதில் மறைமுகமாக நம்ம மறைமுகமாக பாதிக்கப்பட்டது அவருக்கு நேரடியான பாதிப்பை மாறி இருக்குங்கும் போது, இது நோக்கம் ரெண்டு பேருக்குமே அதில் இந்த நோக்கம் இல்லைன்னா போது, அங்கேயும் அவர் புறத்துலேருந்து சொன்னதும் உண்மைதான், இவர் புறத்தில் விற்றதும் இவரும் உண்மைதான் சொல்லி வித்திருக்காரு, இவருக்கு தெரியாதனால தான் நடந்திருக்கு. அப்படிங்கும் போது இந்த சமாதான வழியை தேடி போகணும். ஏன்னா அல்லாஹ் தஆலா சுல்ஹு கைருன்னு சொல்றான். அது முடிஞ்ச வரைக்கும் அதன் மூலமா எப்படி தீர்க்கப்படணுமோ. இல்லை அப்படின்னா நாம் இறுதியாக அந்த பொருளை திரும்ப வாங்கி அதனுடைய குறைபாட்டோடு வேறு யாருக்காவது விற்க முடியுமா, வெளிப்படையா சொல்லி, இந்த பொருள் இந்த குறை இருக்குது, ரிட்டர்ன் வந்துருச்சு, அதனால இந்த பொருள் நான் இப்போ இந்த ரேட்டுக்கு விற்கிறேன், ஆகவே நீங்க யாராவது வாங்கிக்கோங்க. அப்படி யார் அந்த பொருள் அந்த குறைபாடு இருந்தாலும் ஒரு குறிப்பிட்ட ரேட்ல வாங்கிக்குவாங்கன்னு இருப்பாங்கல்ல, அந்த ரேட்ல அவங்களுக்கு விற்கிறது மூலமா இந்த பிரச்சனையில இவர் எதிர்பார்த்த ரேட்டை நம்ம அதே பொருள் குறையில்லாமல் கொடுக்க முடிஞ்சால் அடுத்து மாற்றி கொடுக்குறது. அதாவது இது வந்து மாற்றி கொடுக்குறது, பொருளை திரும்ப வாங்கிக்கிறது. சரி, இந்த குறை இருந்துச்சா, இந்த குறையே இல்லாமல் உங்களுக்கு பொருளை கொடுக்குறேன். இப்போ இவர் கன்ஃபார்ம் பண்ணிக்கிறார், இந்த குறை இருக்குதா பார்க்குறார், நல்லா விவரிச்சுக்கிறார், விசாரிச்சுக்கிறார், எல்லாம் கிளியர். அப்போ அந்த பொருளை அவர்கிட்ட ஒப்படைக்கிறார். இப்போ இந்த குறையுள்ள பொருளை இவர் தலையில தான் இப்போ, ஏன்னா இவர் தான் வித்தவர், அதனால இவர் தலையில தான் அது விடியும். அப்போ என்ன ஆகும், இப்போ இந்த பொருளை குறையோடு இருக்கிற இந்த பொருளை இதை நான் விற்கிறேன், இதுக்கு இந்த ரேட்டு அப்படின்னு சொல்லிட்டு அவர் விற்கணும். இந்த மாதிரியான முறையில் இந்த ஒப்பந்தத்தை சரி செய்து கொள்ளத்தான் ஒருத்தர் முயற்சி பண்ணணும். அல்லாஹ் மிக அறிஞ்சவர். இப்போ ஒரு ப்ராடக்ட்ஸை நம்ம பை பண்றோம் இல்லைனா அப்படி தனியா. சரி, அடுத்த கேள்வி. ஒப்பந்தம் இது சொன்னீங்க, இப்போ உதாரணத்துக்கு ஒரு மாதம் நான் யூஸ் பண்ணிட்டு தான் கொடுப்பேன். அதாவது பரஸ்பரமாக ரெண்டு பேருக்கும் பெனிஃபிட்டான ஒரு விஷயத்துல மார்க்கம் அறமாட்டாது, நம்ம சொல்ல முடியாது. இப்போ அந்த வீடு லீஸ் அந்த மாதிரி விஷயங்களே இந்த மாதிரி ஷாப் எடுக்க முடியும். ஏன்னா இப்போ ஒருத்தர் வீட்டை வந்து லீஸ் கொடுக்குறாரு அப்படின்னா அவருக்கு ஒரு கஷ்டமான தேவை இருக்கு, ஒரு அமௌண்ட் தேவை, அதனால அந்த அடிப்படையில் தான் அவர் கொடுக்குறாரு, இல்லைன்னா கொடுக்க போறதில்லை. அப்போ அவருக்கும் வந்து அந்த வட்டியில மற்ற இதில் இல்லாமல் இருக்கிறது இது உதவியா இருக்கு. இப்போ காசு கொடுக்குறவருக்கும் ஒரு உதவியா இருக்கு. அப்போ இதை வந்து அந்த அகப்பு தரவை அந்த இதில் கொண்டு வந்து பேச முடியுமா? ஒருவர் தன்னுடைய வீட்டை லீஸுக்கு விடுறார். ஏன் அவர் விடுறாரு அப்படின்னா அவருடைய பண தேவை இருக்குது, இன்னொருத்தருக்கு வீடு தேவைப்படுது. அவர் அந்த பணத்தை கொடுத்தா அந்த வீடு அவருக்கு கிடைக்கும். இப்போ கேள்வி என்னன்னு கேட்டால், ஒருவர்
ஒரு பொருளை விற்பனை செய்யும் போது ஒரு காரை நான் 1 மாதம் இதை நான் பயன்படுத்திட்டு தான் உங்களுக்கு கொடுக்க முடியும், அது வரைக்கும் நான் உங்களுக்கு தர முடியாது அப்படின்னு சொன்ன அடிப்படையில் அவர் அந்த நிபந்தனை விதித்து அவர் வித்தாரு. அப்படிங்கும்போது அந்த 1 மாதம் அந்த காரை அவர் தான் யூஸ் பண்ண போறாரு, அவர் தான் அந்த 1 மாதம் உங்களுக்கு பயன்படுத்த போறாரு. அப்படிங்கும்போது அது அனுமதிக்கப்பட்டதா, அந்த நிபந்தனை அவரு ஏற்றுக்கிட்டாரு. அப்படின்னா அதே மாதிரியான ஒரு முறையில் வீட்டை லீஸு கொடுக்கிறவர் அதுக்காக அவர் பணம் வாங்கி கொள்ள, அதே மாதிரி லீஸ் எடுக்கிறவர் அதற்காக பணத்தை கொடுத்து அந்த வீட்டை பயன்படுத்தி கொள்ள இது மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்டதா? முதல்ல அதையும் இதையும் ஒப்பிட முடியாது. முதல் காரணம் என்னன்னு கேட்டா, இங்கே ஒரு பொருள் பயன்படுத்தப்படுவதற்கு கொடுக்கப்படுகிற நிபந்தனை இருக்குல்ல, அது பணம் தான். அது பணம். இந்த பணம் கொடுக்கப்படும் போது, அதாவது நான் உங்க பொருளை பயன்படுத்துவேன், இந்த பணத்தை வாங்கிக்கோங்க, சரி அதுக்கு பிறகு அந்த பொருளை உங்கள்கிட்ட திரும்ப ஒப்படைப்பேன், பணத்தை கொடுத்துருங்க இப்படிங்கிறது. இங்க வியாபாரம் இல்லை, இதுக்கு பேர் வியாபாரம் இல்லை, இது வட்டி. ஏன்னு கேட்டா பணத்தை கொண்டு லாபம் சம்பாதிப்பது. மறைமுகமாக அங்க நடக்கிறதுன்னு கேட்டா, இவர் அந்த பயன்படுத்திய பொருளுக்கு வாடகை தரல. இதுதான் இங்க லீஸ்ல நடக்கிற விஷயம். அந்த பக்கம் பொருளை விற்பனை செய்யறார். அவர் விற்பனை செய்யறவர் விற்பனையின் ஒரு பகுதியாக 1 மாதம் அந்த காரை பயன்படுத்துறதுக்கு அவர் நிபந்தனை விதிக்கிறார். இதுதான் விற்பனையில் உள்ள பகுதி. அதாவது இதுல 2 பகுதி இருக்குது. ஒன்னு, அந்த கார் 5 லட்சம் ரூபாய், ஆனால் அந்த 5 லட்சத்தோடு இன்னொரு பகுதி இருக்குது, 1 மாசம் அந்த கார் எனக்குரியது. இதை ஏத்துக்கிறீங்களா? இதுதான் அவர் கேட்கிற கேள்வி. வாங்குறவரு அவருடைய பொறுத்த வரைக்கும் இந்த காருடைய மதிப்பு 5 லட்சம் ரூபாய், 1 மாத பயன்பாடு இன்னொருத்தருடையது. 1 மாத பயன்பாடு சொந்தக்காரருக்குரியது. இதை இவர் ஏத்துக்கிறார். இல்லைன்னா அந்த பொருள், அந்த பிசினஸ் நடக்காதுங்கிறது தான் நிபந்தனையாங்க. ஆனா இங்க என்னன்னு கேட்டா, திரும்ப ஒப்படைக்கப்படுது பொருள். ஏன்னா குறிப்பிட்ட காலத்துக்கு பயன்படுத்துவேன், திரும்ப ஒப்படைக்கணும், அந்த பணம் திரும்ப கொடுக்கப்படுது, வாங்கியவர் திரும்ப கொடுக்கணும். இப்ப பணத்தால் மட்டும் நடக்கிற இந்த பரிவர்த்தனை இருக்குல்ல, பணம் கை மாறிச்சு. ஏன் மாறிச்சு? நடுவில் இருக்கிற ஒரு வீடு, அந்த வீடு விஷயத்துல என்ன, அந்த வீட்டுல தங்கறதுக்கு அனுமதி. அப்ப தங்குறதுங்கிறது என்ன? அந்த பணத்துக்கான வட்டி. இந்த வட்டி யாருக்கு போகுது? யார் கொடுக்கிறா? வீட்டுக்கு சொந்தக்காரருக்கு வட்டி கொடுக்குது. சரி, வட்டி கொடுக்கிறவர் யாரு அப்படின்னா, வீடு தேவைன்னு உள்ளவரும் அந்த வட்டியை பயன்படுத்துறார். ஆக இதையும் அதையும் ஒப்பிட முடியாது அப்படிங்கிறதான் அல்லாஹ் மிக அறிந்தவன். நாம் ஆகவேதான் உலமாக்கள் சொல்றதை அறிகிறோம். அவங்க ஒத்தி எடுக்கிறது, லீஸ், இந்த மாதிரியான விஷயங்கள் அதில் பயன்படுத்தப்படுகிற பொருளுக்கான வாடகை தரப்படாமல் உள்ள வட்டி இருக்குது அப்படிங்கிறாங்க. ஏன்னா அங்கே பணத்தால் மட்டும் நடக்கிற பரிமாற்றத்தில் அந்த பணத்துக்கான வட்டியாகத்தான் அந்த வீடு அங்கே இருக்குது. இது அடைமானத்தோடு ஒப்பிட முடியாதுங்கிறாங்க. அடைமான பொருளை பொறுத்த வரைக்கும் அதில் சில நிபந்தனைகள் இருக்குது. இப்போ ஒரு பொருளை நான் உங்களுக்கு கொடுக்குறேன், இது அடைமானம். எப்படி கொடுக்குறேன்னு கேட்டால், எனக்கு நீங்கள் 1 லட்ச ரூபா கொடுக்குறீங்க, நான் இந்த பொருளை கொடுக்குறேன். ஏன் கொடுக்குறேன்னு கேட்டால், நான் அந்த 1 லட்ச ரூபா உங்கள்கிட்ட திரும்ப ரிட்டர்ன் பண்ணாமல் போயிட்டேன்னா, அப்போ இந்த பொருளை வச்சு நீங்கள் அதை மீட்டுக்கொள்ளணும், உங்களுடைய பொருளை நீங்கள் மீட்டுக்கலாம். அதுக்காகத்தான் நான் இந்த பொருளை கொடுக்குறேன், ஒரு நம்பிக்கைக்காக கொடுக்குறேன் அப்படிங்கிறது இது அடைமானம். இது பொருளுக்கான உத்தரவாதம், கொடுக்கிற பணமோ அல்லது வேறு எதுக்காகவும் உள்ள உத்தரவாதம். அது அந்த உத்தரவாதத்துக்கு தான் அடைமானம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு கேள்வி கேட்கப்பட்டுச்சு, அடைமான பொருளாக ஆடு, மாடு, ஒட்டகம் இப்படிப்பட்டவை இருக்கும் பட்சத்துல அப்ப அதை பராமரிக்கிறவர் இருக்காரு இல்லையா, அவருக்கு செலவாகுது. அப்ப செலவாகுதுங்கும் போது அப்போ அடைமானமா ஒட்டகத்தை வச்சவரு நாளைக்கு தனக்குரியதை கொடுத்துட்டு தன்னுடைய ஒட்டகத்தை ஓட்டிட்டு போயிடுவார்னு வச்சுக்கோங்க. ஆனா அதுவரை காப்பாத்துறதுக்கான கூலி யாரு கொடுக்கறது அப்படின்னு ஒரு கேள்வி வருது. கால்நடைகளை பாதுகாத்த அந்த கூலி, இது சாதாரணமானது இல்லைல்ல, அதை பராமரிக்கணும், கூலி. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதுக்கு தான் தீர்வு சொன்னாங்க, அந்த ஒட்டகத்துடைய பால் அதை பராமரிக்கிறாரு, அவருக்கு சொந்தம். ஏன்னா இது சரியாயிடுச்சு, அதுக்கு இது
பிளானிங் திங் சரியாயிடுச்சு. அப்ப அந்த அடிப்படையில தான் அங்க அதுதான் அடைமானம். அடைமானத்தின் பொருள் பயன்படுத்துவதற்கு அனுமதி எப்போ வரும்னா அதை நீங்க பராமரிக்கிறதுக்கான செலவின் அடிப்படையில் தான் வரும். அப்ப நீங்க அதுக்கு தீனி போடுறீங்க, ஒட்டகத்துக்கு மாட்டுக்கு தீனி போடுறீங்கன்னா நீங்க செலவழிக்கிறீங்கன்னா நீங்க அதுல உள்ள லாபத்தை அனுபவிங்க. அதுல பால் வருது, அதுல சாணம் வருது, சாணத்தை நீங்க வேற எதுக்காக என்னது உரமா நீங்க பயன்படுத்துறீங்க, அதெல்லாம் மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்டது. ஆனா எந்த ஒரு பயன்பாடும் செலவும் இல்லாம ஒரு பொருளை பயன்படுத்துறதுக்கு கொடுத்து அந்த பயன்பாட்டுக்கான வாடகை தரப்படலைன்னா அது வட்டி. அந்த அடிப்படையில் தான் லீஸ் மாதிரி விஷயங்களை அடைமானமாக அந்த சட்டத்திற்குள்ள உலமாக்கள் கொண்டு வரல. மூத்த உலமாக்கள் இது வட்டி தான், இதுல வட்டி கலக்குது அப்படின்னு சொல்லிட்டு சட்டத்தை சொன்னாங்க. ஆகவேதான் அது ஹராம்னு சொல்றாங்க. நம்ம அல்லாஹ்வை கஞ்சி அதுக்காக விலகி கொள்ளணும். அதுதான் விஷயம். இதுல சிலர் மினிமம் வாடகைன்னு சொல்லி கொடுக்குறாங்கல்ல. வீட்டுடைய மதிப்பு 10,000, நான் மாசம் மாசம் ஒரு 500 ரூபா கொடுத்து ஹலால் ஆக்கிக்கிறேன். இது மார்க்கத்துல விளையாடுவது. இது அல்லாஹ்வை ஏமாற்ற நினைக்கிறது. நாம தான் ஏமாறுவோம். ஏன்னு கேட்டால் அது உண்மையான நிலை இல்லை. ஏன் அப்படின்னு நமக்கு நல்லாவே தெரியும், செய்யறவருக்கே தெரியும் இது ஒரு சும்மா அப்படின்னு. சும்மா ஹலால் ஆக்கிக்கலாம். ஹலால் ஆக்குற இந்த விதி எங்க இருந்து கண்டுபிடிச்சாங்க? இல்ல. ஆனா சில நேரத்தில் உலமாக்கள் இந்த இதை அனுமதிக்கிறாங்க. எப்படின்னு கேட்டா 10,000 மதிப்புள்ள வீடு தான். அவர் அட்வான்ஸ் 1 லட்ச ரூபா கேட்டார். யாரு? வீட்டுக்கார். இவரால் 10,000 ரூபா கொடுக்க முடியல. சரியா? அவருக்கு அட்வான்ஸ் கொஞ்சம் கூட கொடுத்தா அவர் மேபி அவருடைய வாடகை அவர் கொஞ்சம் குறைக்க வாய்ப்பு இருக்குது. இவருக்கும் கொஞ்சம் வசதியா இருக்கு. இவர் சொல்றாரு, எங்க 10,000 ரூபாய் என்னால் கொடுக்க முடியாதுங்க, 8,000 ரூபா வாங்கிக்கோங்க அப்படிங்கிறாரு. அவர் சொல்றாரு, அவர் சிறந்தது அவர் அந்த 8,000 கொடுக்குற, அது 8,000 கொடுக்க முன் வர்றவரு அதை அதுக்குன்னு ஒரு தனி அளவுகோல் வைக்காம, அதாவது கூடுதலா அட்வான்ஸ் கேட்காம செய்யறதா அது சிறந்தது. ஆனா அவர் நினைக்கிறாரு, ஏங்க நான் எனக்கு மாசம் 10,000 ரூபா வருமானம் இதுல வரணும்னு எதிர்பார்க்கிறேன். ஏன்னா நான் அதுக்கு செலவழிச்சிருக்கேன். சம்திங் அவருடைய ஒரு தேவைன்னு ஒண்ணு இருக்குது இல்லையா, அந்த வீடு சம்பந்தப்பட்ட விஷயத்துக்கு. அப்போ நான் இவ்வளவு செலவழிச்சிருக்கேன் பாருங்க, இப்ப கூட நான் இதுக்கு இவ்வளவு செலவழிச்சேன். அப்ப நீங்க 8,000 வாங்கும் போது உண்மையிலே அது எனக்கு நஷ்டமா மாறுது அப்படிங்கிறாரு. அப்போ இவர் என்ன சொல்றாரு, சரிங்க அட்வான்ஸாவது கூட வாங்கிக்கோங்க, ஒரு 2,000 ரூபாய் கம்மி பண்ணுங்க அப்படிங்கிறாரு. இந்த பரஸ்பர ஒப்பந்தத்துல அவங்களுக்கு இடையே உண்மையான நோக்கம் இதை வட்டி அனுபவிக்கிறதுங்கிறது எதுவும் இல்லாத பட்சத்துல அறிஞர்கள் சிலர் என்ன சொல்றாங்கன்னா, இது உண்மையிலே அவங்க பொருளின் விலையை நிர்ணயிப்பதில் ஏற்ற இறக்கத்தின் பேரம் தான் இங்க நடக்குதுங்கிறாங்க. அப்ப அந்த பேரம்ங்கிறது உண்மையிலே நோக்கம் ஏமாத்துறது இல்லை. சரி, இவரால் 2 லட்ச ரூபா அட்வான்ஸ் கொடுக்க முடியுங்கிற நிலை இருக்கும்போது, சரி நான் 2 லட்ச ரூபா அட்வான்ஸ் கொடுக்குறேன், நீங்க 8,000 ரூபா ஆக்குங்கிறாரு. அவரு சரி ஓகே 8,000 ரூபா கொடுக்குறேன், எனக்கு 2 லட்ச ரூபா அட்வான்ஸ் கொடுங்கன்னு. இது ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்ல வரக்கூடிய பிரச்சனை. சரி, அதை அவங்களுக்குள்ள முடிவு பண்ணிக்கிறாங்க. ஆனா அந்த வீட்டுக்கு 10,000 ரூபா உள்ள வீட்டுக்கு நான் 1,000 ரூபா மட்டும் கொடுக்குறேன், 500 ரூபா மட்டும் கொடுக்குறேன், ஹலால் ஆக்கிக்குவோம். நீங்க லீஸுக்கு ஆக்சுவலி லீஸ் தானே. அப்ப நீங்க நீங்க என்கிட்ட 5 லட்ச ரூபா வாங்கிக்கோங்க, 8 லட்ச ரூபா வாங்கிக்கோங்க, நான் இத்தனை வருஷம் 2 வருஷம் இருப்பேன், 3 வருஷம் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அனுபவிச்சுட்டு திரும்ப அந்த 5 லட்சம் 8 லட்சத்தை இவர் வாங்கிட்டு திரும்ப போறாரு இல்லையா, அதுதான் விஷயமே. ஏன்னுட்டா இவர் உண்மையில வாடகை கொடுக்கல அப்படிங்கிறது தான் உண்மையிலே. அவரு 2 பேரும் ஒருத்தர் ஏமாத்துறாங்க. இந்த 500 ரூபா கொடுத்தவர் அல்லாவோட ஹலாலாக்குறத நினைச்சிட்டு அறியாமையில ஏமாத்திக்கிறார். அவருக்கு எல்லாருமே உண்மையிலே வேணும்னு செய்யறாங்கன்னு சொல்ல முடியாது. இல்மு இல்லை, மார்க்க ரீதியான கல்வி இல்லாத குறைபாடாத்தான் அதை நம்ம அறிகிறோம். அல்லாஹ் போதுமானவன். இன்னொருத்தரது சரியா, அதுக்கு வாடகை அவரு தரல. அவர் என்ன சொல்றாரு, உங்க இடத்த கொடுங்க, நான் வீடு கட்டிக்கிறேன், நான் வீடு கட்டி நான் இருக்கிறேன், நான் அனுபவிக்கிறேன், அதுக்கு பிறகு அந்த வீட்டை விட்டுட்டே போயிடுறேன், நான் இடிக்கொள்ள மாட்டேன், அதை நான் விட்டுட்டே போயிடுவேன். அதான் 3 வருஷமா 5 வருஷமா இருந்துட்டு அதை நான் விட்டுட்டு போயிடுவேன் அப்படிங்கிறாரு. முதல் விஷயம் என்னன்னு கேட்டா, இவர் அதுக்கு முதலீடு போடுறார். சரியா, இந்த முதலீடு போட்டு கட்டியவர் அந்த முதலீட்டுக்கு ஏற்ற மாதிரி ஒரு காலத்தை அவர் திட்டமிட்டு இருக்கலாம். சரியா, அதுக்கேற்ற மாதிரி ஒரு 5 வருஷமோ எத்தனை வருஷமோ அவர் வசிக்கிறார். வசிச்சுட்டு இவர் விட்டுட்டு போறார். இந்த விட்டுட்டு போன பிறகு அதை அனுபவிச்சுக்கிறார் அவரு. அல்லாஹ் மிக அறிஞ்சவன். இவர் முதலீடு போட்டார் இல்லையா, அந்த முதலீடு போட்டதை அவர்கிட்ட ஒப்படைச்சிட்டார். இது
இந்த இடைப்பட்ட 5 வருஷமோ 8 வருஷமோ அவர் வந்து தரையை பயன்படுத்தினார் இல்லையா, அந்த தன்னுடைய இடமாக தான் வசிக்கிறதுக்கான இடமா அந்த தரையை வேற ஒருத்தருக்கு, நிலம் வேற ஒருத்தர் தான் சொந்தம், அந்த நிலத்துக்கு எந்த வாடகையும் கொடுக்கல. புரியுதா? இந்த வாடகை கொடுக்கல இல்லையா, அந்த வாடகை கொடுக்காததற்கான மாற்று தான் அவர் கொடுக்கிற அந்த வீடு. யார் வாடகை? வாடகை கொடுத்தும் அவரு பில்டப் பண்ண அவர் தாராள மனசு உள்ளவரு இல்ல. தரை வாடகை கொடுத்துட்டு இருந்திருக்காருங்கன்னு வச்சுக்கோங்க. தரை வாடகை எப்பவுமே ரொம்ப கம்மியா தான் வாங்குவாங்க, சரியா? ஏன்னா அவர் கட்டளை இல்ல, இவர் தானே இடத்த கட்டு, அவருக்கு இடத்த தானே கொடுக்குறாரு. தரை வாடகை ரொம்ப கம்மியா தான் இருக்கும். சரி, தரை வாடகை கொடுத்துக்கிட்டு இருந்தாரு, வீடையும் கொடுத்துட்டு போறாருன்னா இவருக்கு என்ன பிரச்சனை? சந்தோஷம், அல்ஹம்துலில்லாஹ், அப்படித்தானே இருப்பாரு. அது அவருடைய தாராள மனசு. இதுல தடை இல்லையே, அல்லாஹு அலம், தடை இல்லை. இதுல வட்டிக்கு என்ன சிக்கல் இருக்குது? சொல்ல போனா இப்போ என் இடத்துல எனக்கு ஒரு இடம் இருந்துச்சுன்னா நீங்க வந்து கட்டி கொஞ்ச நாள் இருந்து விட்டுட்டு போங்கன்னு தான் நான் சொல்லுவேன். ரொம்ப சந்தோஷம் முஸ்தபான்னு மேல நானு இந்த மாதிரி வாங்க, இந்த அங்க ஒரு வீடு இருக்குது, இந்த வீட்டுல ஏங்க ரொம்ப காலம் இருக்கிறீங்க, அங்க ஒரு வீடை கட்டுங்க, அங்க ஒரு நிலம் இருக்குது என்று அங்கேயும் கொஞ்சம் கட்டிருங்களேங்க. அப்படியாங்க, சரிங்க, நான் அங்கே கட்டி இருக்கிறேன். ஏங்க கொஞ்சம் கட்டும்போது மாடியா கட்டுங்க. அப்புறம் அது முடிஞ்சிச்சு, அந்த அங்க ஒண்ணு கட்டு, அங்க ஒரு 2 மாடி கட்டுங்களேங்க. அது வந்து எனக்கு சந்தோஷம் தானே. இதுக்கும் ஹராமுக்கும் சம்பந்தம் இல்லை. அல்லாஹு அலம். லக்கி டிராயர் அப்படிங்கிறது குழுக்கள்ல வந்து யார் அதிர்ஷ்டசாலி, அதாவது அதிர்ஷ்டசாலி நம்மளுடைய மார்க்கத்துல அதிர்ஷ்டம்னு ஒண்ணு நம்பிக்கை இல்லை. ஏன்னா அல்லாஹ்வுடைய நாட்டத்தின் அடிப்படையில் தான் எல்லாமே நடக்கும். ஒரு நல் வாய்ப்புன்னு சொல்லலாம். அதாவது நல் வாய்ப்புனா ஒருத்தருக்கு ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி அமைகிறது. இந்த ஆப்பர்ச்சுனிட்டி அமைகிற அடிப்படையில ஒரு குழுக்களை உருவாக்குறாங்க. இப்போ வியாபார தலங்கள்ல, மால்கள்ல பண்ணுவாங்க. அவங்க ஒரு நிபந்தனை வச்சிருப்பாங்க, இந்த பொருளை இவ்வளோ அல்லது இவ்வளோ அமௌண்ட்டை நீங்க பொருளை வாங்கியிருந்தீங்க அப்படின்னா எங்க இடத்துல இதோ இங்க ஒரு பெட்டி வச்சிருக்கிறோம், அந்த பெட்டியில அதுக்காக நாங்க ஒரு சலான், ஒரு ரிசிப்ட் அல்லது ஒரு டோக்கன் அந்த மாதிரி ஒன்று கொடுக்குறோம். அதை வந்து நீங்க ஃபில் பண்ணி உங்களுடைய பேரு, உங்களுடைய மொபைல் நம்பர் எழுதி நீங்க போட்டுட்டு போகலாம். ஆனா நீங்க வந்து இவ்வளவு ரூபாய்க்கு நீங்க எங்க இடத்துல வாங்கியிருக்கணும், வாங்கியிருந்தாலும் அதை நாங்க கொடுப்போம் அப்படின்னு சில நிபந்தனை வச்சு அதுக்கு ஒரு தேதி வச்சிருப்பாங்க, அல்லது ஒரு நாளே கூட இருக்கலாம். இந்த நாள்ல இந்த நேரத்துல நாங்க அப்போ யார் யாரெல்லாம் இந்த பொருளை இவ்வளவு அமௌண்ட் கொடுத்து வாங்கியதுனால அவங்க வந்து இதுக்காக பேர் எழுதி போட்டிருக்கிறாங்கன்னு அவங்கள நாங்க அந்த சீட்டுகள்ல யார் யார் பேர் வருதோ எல்லாத்தையும் சேர்த்து குலுக்கி போட்டு அதுல யாருடைய பேர் வருதோ அவங்களுக்கு நாங்க வந்து ஒரு கார் கொடுப்போம் அல்ல ஒரு பைக் கொடுப்போம் அப்படின்னு அறிவிக்கிறாங்க. இந்த அறிவிப்பு மார்க்க ரீதியா கூடுமானதா? அந்த மாதிரி உள்ள அந்த மாதிரி குழுக்கள்ல நாம வந்து கலந்து கொள்ளலாமா அப்படிங்கிறதா விஷயங்க. இதுல முதல் விஷயம் என்னன்னு கேட்டா, அந்த பொருள்கள் வாங்கப்படுறது கொள்றது உடைய நோக்கம் ஹராமானதா இருக்கக்கூடாது. ஒரு லக்கி டிராயருங்கிற சொல்ற இந்த மாதிரியான குழுக்கள்ல கலந்து கொள்வதற்காக மார்க்கம் தடை செய்த சில விஷயங்களை ஒருத்தர் செய்து அந்த காரியங்கள், உதாரணத்துக்கு வந்து நீங்க இந்த சினிமா தியேட்டர்ல இத்தனை படங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு டோக்கன் கொடுப்போம், அதை நீங்க போட்டு அதுல யார் வருதோ அவங்களுக்கு ஒரு பெரிய நாங்க வெளிநாடு வரை கூட்டிட்டு போவோம், அதுவா ஹராம். அடுத்தது ஹலாலான பொருள்களை வாங்குறது தான். ஆனா அதுக்கு நிபந்தனை வச்சிருக்கிறாங்க, இவ்வளவு ரூபாய்க்குள்ள வாங்கியிருந்தா மட்டும் யாருக்கு ஒரு அல்லாஹ் நாடி இருக்கானோ, சரியா, அதுல வந்து அவங்களுக்கு இந்த பரிசு கொடுக்கப்படும் அப்படிங்கிறது. இந்த பரிசு கொடுக்கப்படுற விஷயத்தை பொறுத்த வரைக்கும் இது ஒரு சூதாட்டம் போல இல்லாத வரைக்கும் மார்க்கத்துல கூடும். எப்படி? முதல்ல அங்க நடத்துறதே ஒரு சூதாட்டமா இருக்கக்கூடாது, லாட்ரி சீட்டு மாதிரி, சரியா? லாட்ரி சீட்டுல ஒரு சூதாட்டம் இருக்குது, அது ஒரு விதத்துல லக்கி டிராயர் தான், சரியா? அதுல என்ன நடக்குது, நீங்க இவ்வளவு ரூபாய்க்கு சீட்டு வாங்கணும், இப்போ அந்த லாட்ரி சீட்டு 50 ரூபா 100 ரூபா உங்களுக்கு விழுந்துச்சுன்னா 1 கோடி ரூபா 50 லட்சம் ரூபா உங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது. இதுல என்ன நடக்குதுன்னு கேட்டா பணத்தை கொண்டு சூதாடுவது. ஏன்னா அந்த பணத்தை கொண்டு எப்படி சூதாடுறீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு சீட்டு தான் உங்களுக்கு கொடுக்கப்படும். அந்த சீட்டை நீங்க பாதுகாத்து வச்சிருப்பீங்க, அதுக்கு பணத்தை கொடுத்துருப்பீங்க. அப்ப மறைமுகமாக கருத்து என்னன்னு கேட்டா, நீங்க எல்லாரும் சேர்ந்து 100 ரூபா 100 ரூபா 100 ரூபா போடுங்க,
100 எல்லாருடைய 100 குலுக்கிட்டு யாருடைய பேர் வருதோ அவருக்கு 1 கோடி ரூபாய். அப்ப இது ஹராம். இப்ப இங்க இன்னொன்னு நடக்குது. இப்போ நாம பார்க்கிற இந்த எக்ஸ்போ மால்ல நடக்கிறதுங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தா, அல்லாஹ் மிக அறிந்தவன், பொருளை வாங்கியவர்களில் யாருக்காவது ஒரு பரிசு கொடுக்கப்படுறது. சரி, யாருக்கு கொடுக்கிறது, எப்படி தேர்ந்தெடுக்கிறது அப்படிங்கிற ஒரு நிபந்தனை அடிப்படையில் ஒரு வழிமுறையைத்தான் குலுக்கி போடுறாங்க. அவங்க நிபந்தனை வச்சிருக்கிறது என்ன, இவ்வளவு ரூபாய்க்கு பொருளை வாங்கியிருந்தாங்கன்னா அவங்களுக்கு யாருக்கா ஒருத்தருக்கு இந்த பொருளை பரிசா தரலாமே. இந்த பொருளை பரிசா தருவது மார்க்கத்தை கூடுமானா அந்த பொருள் ஹலாலானதா இருந்தால் வாங்குவது கூடும். அந்த பொருளை என்னது ஏற்கனவே இந்த பொருளை வாங்கணும்ட்டு ஒரு நிபந்தனை வச்சிருப்பாங்கல்ல, அந்த நிபந்தனையும் ஹலாலானதாக இருந்தால் கூடும். நிபந்தனைப்படி வாங்கப்பட்ட பொருள்கள் ஹலால், அதே மாதிரி கொடுக்கப்படுகிற பொருள் ஹலால் அப்படின்னா அப்ப அந்த நேரத்துல யாருக்கு கிடைக்குதுன்னு பார்த்து, யாருக்கா அல்லாஹ் நாடி விழுந்திருக்குது அப்படின்னா அப்ப அவருக்கு இந்த பொருள் கொடுக்கப்படுது அப்படின்னா அது மார்க்கத்துல தடுக்கப்பட்டதுல எதுவும் வராது. அல்லாஹ் மிக அறிஞ்சவன். ஏன்னா இதுல தடுக்கப்படுவதற்கான காரணங்கள்ல பொதுவாக ஒரு வியாபாரத்துலன்னு கொடுக்கல் வாங்கல தடுக்கப்படுவதுன்னா ஹராமுன்னு இருந்தா ஒன்று அது பொருளால் தடுக்கப்படணும், அல்லது இந்த வழிமுறையால் தடுக்கப்படணும். குழுக்கள் நம்முடைய மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்ட ஒன்றுதான். குழுக்கள் மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்டது தான், சரியா? ஆனால் அதுல வேறு ஏதேனும் நிபந்தனை, இப்போ உதாரணத்துக்கு சிலர் மாசம் மாசம் பணம் கட்டிக்குவாங்க. ஒரு 10 பேர் சேருவாங்க, மாசம் மாசம் 1000 ரூபா 10 பேர் சேர்ந்து அப்போ 10,000 ரூபா மாசம் கட்டுவாங்க. இந்த 10 பேரும் அவங்க முடிவு பண்ணியிருப்பாங்க, 1 வருஷம் நாம கட்டுவோம் அப்படின்னு. இந்த 1 வருஷங்கிறது 12 மாசம். அப்போ மாசம் 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 இல்லாட்டி 10 பேருக்கு 10 மாசம் கணக்கு வச்சிருவாங்க வைங்க. அப்போ மாசம் மாசம் 10,000 வந்துகிட்டே இருக்கும். அப்போ குலுக்கி போடுவாங்க. வேற எதுவும் இதுல மறைமுகமாக நேரடியாக வட்டி இருக்காது. அதுல 10 பேருக்கும் சமமான பங்கு இருக்கும். அவங்க என்ன செய்வாங்க, 1000 தங்களுக்குள்ள சேமிச்சு சரி 10,000 இந்த மாசம் வந்துருச்சு, இதுல யாருக்கு இந்த 10,000 கொடுக்குறது அப்படி, ஓகே குலுக்கி போடுங்க. குலுக்கி போட்டுட்டு ஒருத்தரோட பேர் வந்துச்சு, 10 பேர்ல ஒருத்தரோட பேர் வந்துச்சு, இந்த மாசம் உன் கையில 10,000 நீ எடுத்துக்க. அப்புறம் அடுத்த மாசம் என்ன செய்வாங்க, 10 பேருடைய பேர் அதுல இருக்காது, 9 பேருடைய பேர் இருக்கும். ஏன்னா ஒருத்தருக்குரியது போயிடுச்சு. ஆனால் அவர் தொடர்ந்து 1000 கட்டிட்டு இருப்பார். திரும்பவும் இந்த மாசம் 10,000 தானே, அந்த 10,000த்தையும் இப்போ 9 பேர்ல யாருக்குரியதுன்னு கொடுப்பாங்க. இப்ப இந்த குழுக்கள் அப்படிங்கிறது இந்த பணத்தை அவங்க யாருக்கு உரியதுங்கிறது முடிவு செய்யறதுக்கு தான். ஏன்னு கேட்டா திடீர்னு ஒருத்தருக்கு அவசரம், சில இடத்துல இந்த மாதிரி அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும், இந்த மாசம் எனக்கு விழுந்துருச்சு ஆனா உனக்கு ரொம்ப தேவை இருக்குது, நீ வேணா அந்த 10,000 எடுத்துக்க, எனக்கு வர்றப்போ வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுப்பாங்க. இது எல்லாமே இந்த வட்டத்துக்குள்ள இந்த லிமிட்டுக்குள்ள இது அனுமதிக்கப்படும். ஆனா இதை தாண்டி வேற ஏதாவது இதுல ஒரு கமிஷன் அப்படி ஏதாவது வச்சு இந்த மாதிரிலாம் நடந்துச்சு அப்படின்னா அது கமிஷன் வட்டி ஆயிரும். அந்த கமிஷன் தான், அந்த 10,000க்கு வரக்கூடிய கமிஷன் வட்டியாக மாறிடும். அதே மாதிரிதான் இதே இந்த லக்கி டிராயருங்கிற சொல்ற விஷயத்துல ஏதாவது ஒரு கமிஷன் ஏதாவது ஒன்று வச்சிருந்தாங்க. அதாவது நீங்க இதை எடுத்தீங்கன்னா இதுக்கு இந்த கமிஷன் தரணும் அப்படின்னு, அதுக்கு வேற ஏதோ ஒரு நிபந்தனை வச்சு அதுல ஏதோ ஒரு ஹராம் கலக்குன்னா அப்ப நம்ம எச்சரிக்கை ஆயிடும். சாதாரணமா பொருளை வாங்கணும், இதுல இவ்வளவு பேர் பொருள் வாங்கணும், இப்போ அமௌண்ட் கூட நிர்ணயிக்காம சில நேரத்துல ஒரு இது வைப்பாங்க. ஒரு புதுசா ஒருத்தர் கடையை திறக்கிறாருன்னா இன்னைக்கு எங்க பொருளை எது எடுத்தாலும் சரி அவங்களுடைய பேரு இது எழுதணும், நாங்க இன்னைக்கு குலுக்கி பார்ப்போம் யார் இன்னைக்கு வந்தவங்கல்ல யாருக்கு இன்னைக்கு நம்ம மொழியில சொன்னா அல்லாஹ் நாடி இருக்கானா அவங்களுக்கு இந்த பரிசை நாங்க கொடுக்குறோம் அப்படிமா. இது ஒரு விளம்பரமாவும் இருக்கலாம். அது விளம்பரம் அந்த மாதிரி செய்யறது கூடாதா அப்படின்னா அதுல ஒண்ணு தடை நமக்கு தெரிந்த வரைக்கும் இல்லை, அல்லாஹ் மிக அறிஞ்சவன், சரியா? அப்போ அந்த அடிப்படையில் இதுல ஏனோ வட்டியோ இல்லை எதுவும் இல்லை. இன்னும் சொல்ல போனா இந்த நிபந்தனைகள்லாம் எதுவுமே இல்லாம கூட ஒரு விளம்பரத்துக்காக இன்னைக்கு நாங்க எங்க கடைக்கு பொருள் வாங்கினாலும் வாங்காவிட்டாலும் அவங்க வந்தவங்களோட பேரெல்லாம் எழுதி நான் குலுக்கி போட்டு நாங்க ஒரு பரிசு அறிவிக்க போறோம் அப்படிங்கிறது. இந்த மாதிரி குழுக்கள் மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்டதுதான். அதுல வட்டியோ சூதாட்டமோ இல்லாத வரைக்கும் அனுமதிக்கப்பட்டது. அல்லாஹ் மிக அறிஞ்சவன். ஒரு பொருள் இருக்கு, தக்கை கொடுக்குறாங்க. தக்கை கொடுக்கும்போது அதுக்கு லைனிங்லாம் வாங்க வேண்டியதா இருக்கு. என்னுடைய அந்த லைனிங் வாங்கிட்டு தான் தைக்க வேண்டியதா இருக்கு. அந்த பொருள் அவங்க வாங்கவே இல்லை, ஆனா லைனிங் வாங்கி அது நான் தையல் கூலி செஞ்சு ரெடியா வச்சிருக்கேன். அது எத்தனை வருஷம் அமானிதமா வச்சிருக்கலாம்?
டைலர் செய்யும் அவரு. இதை வாங்க வேண்டியது வரவே இல்லை. வரவே இல்லை. ஆனா அதுக்கு நான் சில செலவுகள் செஞ்சிருக்கேன். இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி பணம்லாம் கொடுத்துட்டாரா? பணம்லாம் முடியல. அவரா வாங்கி வச்சிருக்காரு. வருவாங்க வெயிட் பண்ணி 10 செட் வாங்கியிருந்தா அதுக்கு 10 செட்டுக்கும் நான் லைனிங் அதெல்லாம் போட்டு என் உழைப்பும் ஃபுல்லா முடிச்சு வச்சிருக்கேன். அது எவ்வளவு வருஷம் அமானியமா வச்சுக்கணும், அதுவும் அந்த கேள்வி நான் சொல்லிருக்கேன். நான் பொதுவாக இந்த மாதிரி வகுப்பே நடத்த மாட்டேன். ஏன்னா ஸ்பாட்ல எல்லாம் சில இடத்துல பதில் நமக்கே தெரியாம இருக்கும் இல்லையா. சில விஷயம் யோசிச்சு பார்க்கும்போது சரி இதுல வேற ஏதோ பிரச்சனை இருக்கான்னு தெரிஞ்சுக்கலாம்னு வைங்களேன். ஆனா இதுல பொதுவாக நம்ம கேள்வி பதில் செஷனுங்கிறது இதுல ஒரு வம்பு பிடிச்ச வேலை அது. சரியா, அதுக்கெல்லாம் வந்து இது ரொம்ப இது தேவை. ஓகே, எல்லாம் மிக அறிஞ்சுவேன். தொழுகை நேரம் வந்துருச்சு இல்லையா? 4 மணி வரைக்கும் தான் போட்டீங்க, டைம் முடிஞ்சிருச்சுங்க. 4 மணி போட்டிருக்குது, கரெக்டா முடிஞ்சிருச்சு. 4 மணிக்கு மேல ஆயிடுச்சு. தைக்கணும், அதுக்கான உதிரி செலவுகள். துணி அவர் கொடுத்துட்டாரு, இவர் தைக்கிறாரு. அப்போ இதுல பட்டன் வைக்க, அது வைக்க, இது வைக்க, இவர் தைக்கிறவன கூலி இருக்குது, அதோட சேர்த்து அதுல லைனிங் அது இது தேவையானது இருக்குது. இது எல்லாத்தையும் அவர் செய்துட்டார். பொருள் தயாரா இருக்குது, இப்ப தச்சு முடிச்சு தயாரா இருக்குது. துணியை கொடுத்தவர் வாங்க வரவே இல்லை. இப்ப என்ன செய்ய? இப்ப அந்த பொருளை இவர் அப்படியே வச்சிருக்கிட்டே இருக்கிறதா? ஏன்னா துணி அவருக்கு சொந்தம், ஆனா உழைப்பும் அதுல அதுக்கு பயன்படுத்திய உதிரி பொருள்கள். சரியா, அதோடைய நூல், லைனிங் வைக்க அந்த துணி, அப்புறம் வந்து பட்டனு, என்னென்ன இதர செலவுகள், இது எல்லாமே அதுல உள்ளடங்கி இருக்குது. ரெண்டும் சேர்ந்துதான் அந்த ஆடை இருக்கு. அப்ப இந்த ஆடையை வாங்குறவர் வந்தாதான் அவர்கிட்ட கூலி வாங்க முடியும், இதுக்குரியது எல்லாமே கிடைக்கும். துணி அவருடையதா இருக்குது, துணி மற்றவங்களுக்கு கொடுங்க, அது அவருக்கு சொந்தமாச்சே. சரி, அடுத்து என்ன செய்ய? அவர் வரவே இல்லையே, அப்ப நம்முடைய கூலி தடுக்கப்பட்டு கிடக்குது. இப்ப என்ன செய்ய? நமக்கு சொந்தமானதும் தடுக்கப்பட்டு இருக்குது. அப்படின்னா இது ரெண்டும் சேர்ந்து ஒரு இடத்துல மோதிக்கிச்சு, சிக்கிக்கிச்சு. இப்ப என்ன செய்ய? அவர் வர்ற வரைக்கும் எவ்வளவு நாள் வரை காத்திருக்க வேண்டும் அப்படிங்கிற கேள்வி இது. முதலாவது, அந்த பொருளை அவர் நிபந்தனை விதிச்சு நான் வந்து 1 மாசத்துல வந்து வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அல்ல நீங்க ஒரு தேதி கொடுத்தீங்க, அந்த தேதியை அவர் ஏத்துக்கிட்டு போனார், அதுக்கு பிறகு வரல அப்படின்னா நீங்கள் காத்து கொண்டிருப்பது உங்களுடைய சக்திக்கு உட்பட்டு எவ்வளவு காலம் வரை காத்து கொண்டிருந்தீங்களோ அதுவும் முடிஞ்சிருச்சு. அப்படின்னா அந்த பொருளை நீங்க விற்பனை செய்யலாம். நீங்க விற்பனை செய்த பிறகு அதனுடைய அமௌண்ட் என்னவோ அதை நோட் பண்ணி வச்சுக்கணும். அதை நோட் பண்ணி வச்சுட்டு அந்த அமௌண்ட்டை நீங்க தனியா எடுத்து வைக்கணும். உதாரணத்துக்கு நீங்க சொன்னது மாதிரி 2 வருஷமா ஒரு பொருளை வச்சுட்டு இருக்கேன், வரவே வரல, நான் என்னுடைய உழைப்புலாம் அங்கே போட்டுட்டேனே, அப்ப நான் என்ன செய்ய அப்படின்னா, சரி இப்ப 2 வருஷம் இருக்குது, அடுத்த வருஷம் 3ஆவது வருஷம் வராரு, வந்து என் பொருளை கொடுங்கன்னு கேட்கிறாரு. அப்போ அவருக்கு சொல்லணும், உங்க பொருள் இந்த பணத்துல இருக்குது, இந்த பணத்துக்குள்ளதான் இருக்குது, இதுல உங்களுடைய பணத்தை எடுத்துக்கிட்டு என் பணத்தை கொடுங்க, எனக்குள்ள கூலியும் நீங்க தரல, நான் வேற உங்கள்கிட்ட சிக்கிக்கிட்டேன், அதனால வேறு வழியே இல்லாம 2 வருஷத்துக்கு பிறகு 1 வருஷத்துக்கு பிறகு அது எத்தனை மாசம் ஆச்சோ நான் வந்து இதுக்காக காத்துக்கிட்டு இருந்து எனக்கும் தேவை இருந்துச்சு, அதனால அந்த பொருளை வித்துட்டேன், வித்த பொருள் உடைய பணம் இதுதான் அதுக்கு ஆதாரம் இந்தாங்க, ஆகவே இந்த பொருளுக்குரிய பணத்தை நான் உங்களுக்கு கொடுக்குறேன், அதுல எனக்குரிய கூலி இப்ப நீங்க கொடுத்துருங்க. இது ஒரு வழி. அவர் சண்டை போட்டார்னா அல்லாஹ்வுக்காக சபர் செய்து கொள்ளுங்க, உங்களுக்காக நான் வந்து 2 வருஷமா சபர் செய்தேன். சரியா, நீங்க வராது உங்களுடைய தப்பு, நீங்க சண்டை போடுறதுக்கு கத்துறதுக்கு இங்க விஷயம் இல்லை. அந்த பொருள்ல என்னுடைய இது சிக்கி இருக்கும் போது அதை நான் பெறுவது எனக்கு வந்து எனக்கு கூலியும் தரப்படாம போனது தப்பு, அதை நீங்க செய்தது தப்பு, நீங்க எந்த தகவலும் இல்லாமல் போனது தப்பு, குறைஞ்சபட்சம் யாராவது அனுப்பியாவது நீங்க அந்த பொருளை என்கிட்ட வாங்கிட்டு எனக்குரிய கூலியை கொடுத்துருக்கணும், ஆகவே கூலி எனக்கு தரப்படாம தடுத்து வைத்தது தப்பு, அதனால நான் என் கூலி அடையறதுக்கு எனக்கு வேறு வழி தெரியல, ஆகவே நான் பொருளை வித்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உண்மையை சொல்லணும். 3ஆவது விஷயம், சரி அந்த பணத்தை நீங்க, அது ஒரு பெரிய, இது வந்து ஒரு ஆடைங்கிறது வகையில் ஒரு சின்ன ஒரு அமௌண்ட் உள்ள விஷயம். சரியா, வேறு ஒரு பெரிய ஒரு பொருளா இருக்குது, அதுக்கான ஒருத்தர் வந்து நிலம் ஒருத்தர் காட்டி இங்க வீடு கட்டி கொடுங்கன்றாரு, இவர் எல்லாம் வீடை கட்டிட்டாரு. இப்ப என்ன செய்ய? வீட்டுக்கு நிலத்துக்கு சொந்தக்காரர் காணா போயிட்டார், அவர் எங்க போனாரு எதை போனாரு தெரியவே இல்லைங்க, வீடு கட்டிட்டேன்,
பணம் இவ்வளவுதான் கொடுத்தாரு, ஆனா நான் இவ்வளவு முடிச்சு கொடுத்தேன்னு முடிச்சாச்சு. இப்ப அவர்கிட்ட இருந்து எனக்குள்ள கூலி நான் போட்டது அதுக்குள்ள கூலி வரணும். இப்ப என்ன செய்ய? அப்ப அது ஒரு பெரிய அமௌண்ட் இல்லையா? அப்போ அந்த அமௌண்ட்டை வந்து இவர் காத்திருக்க வேண்டிய இவருடைய சக்திக்குட்பட்ட காலம் வரைக்கும் அவர் காத்திருப்பார். அல்லது ஏதோ ஒப்பந்தம் பண்ணியிருந்தாங்கன்னா அந்த ஒப்பந்தம் வரைக்கும் தான் காத்திருப்பார். ஒப்பந்த காலம் முடிஞ்சிருச்சா இவர் என்ன செய்வார்? அந்த பொருளை வித்துருவார். வித்த பிறகு அந்த பணத்தை அவர் வச்சிருப்பார். அதுல அவர் முதலீடு செய்திருந்தா அந்த முதலீடு வளர்ந்திருக்கும் பட்சத்துல அந்த பொருள் முதலீட்டுடைய இதையும் அந்த உரியவருக்கு சொந்தமாகும். அதுல இவருக்குரிய கூலியும் பெற்றுக்கொள்ளலாம். சரியா? இதோடைய ஆதாரம் என்னன்னு கேட்டா, பனு இஸ்ராயல்ல சோதிக்கப்பட்ட 3 பேருடைய சம்பவம் நீங்க கேட்டிருப்பீங்க. அதுல கேட்டீங்கன்னா அதுல ஒருத்தர் என்னன்னு கேட்டா, அவர் கூலியாளிடம் இல்ல இந்த சம்பவம் வந்து குறிப்பா தாய் தந்தைக்கு நன்மை, அது குகையில் தஞ்சமடைந்த 3 பேர் சம்பவம். நான் கொஞ்சம் தடுமாறி சொல்றேன். குகையில தஞ்சமடைஞ்ச 3 பேர்ல ஒருத்தர் அல்லாஹ்விடம் தான் செய்த ஒரு நன்மையான காரியத்தை சொல்றார். அது என்னன்னு கேட்டா, அவர் ஒரு முதலாளியா இருப்பாரு, அவர்கிட்ட ஒருத்தர் வேலை செய்திருப்பாரு. அது ஒரு விஷயத்துல 2 பேர் பேசி கூலி பேசியிருப்பாங்க. இவரு உரிய கூலியை அவர்கிட்ட கொடுப்பாரு. அவர் வந்து நான் இதை ஏத்துக்க மாட்டேன், இது கம்மி எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போயிடுவார். நான் வாங்க மாட்டேன் அப்படின்ட்டுருவார். வாங்க மாட்டேன்னு சொல்லிட்டு அவர் போனவர் ஆளே காண போயிடுவார், வரவே இல்லை அவர். அதுக்குள்ள அவர் இவருக்குரிய கூலி, அதாவது இவருடைய தானியங்கள் இதை வந்து அவர் விளைச்சல் பண்ணுவார். அதுல இன்னும் நல்லா விளைஞ்சிருக்கும். பிறகு அவருடைய கூலியின் மூலமாகத்தான் நிறைய செல்வம் அவர் கிடைச்சிருக்கும். பார்த்தா மொத்தம் நிறைய செல்வமா இவர் பெரிய செல்வந்தரா மாறிடுவார் அந்த கூலி இவர் விட்டதுக்கு போனதுனால. கடைசியில ஒரு நாள் வருவாரு, என் கூலியை கொண்டு வந்து கொடு அப்படின்னு கேட்பாரு. இவர் வந்துட்டு நேரம் எனக்கு எனக்குள்ள கூலி எங்க, எனக்கு தரவே இல்லை நீ கடைசியில அப்படின்னாரு. அப்போ இவர் சொல்லுவாரு, இதோ அங்க பாருங்க அந்த மலை கீழே இருக்க அடிவாரத்துல இருக்கிற எல்லாமே உங்களுக்கு தான், எல்லாத்தையும் ஓட்டிட்டு போங்க அப்படின்பாரு. இவரு வந்து கேலி பண்றாரோ அப்படின்னு வச்சு, என்ன எனக்கு பார்த்தா கேலி பண்றியா, என் கூலியை கொடுப்பா அப்படின்பாரு. அப்ப இவர் சொல்லுவார், இல்ல நீ விட்டுட்டு போயிட்ட, அதைத்தான் நான் முதலீடு செய்தேன், அதுல அல்லாஹ் எனக்கு கொடுத்தது, அப்ப இதெல்லாம் நீ ஓட்டிட்டு போ அப்படின்பாரு. அவர் எல்லாத்தையும் ஓட்டிட்டு போயிடுவார். ஓ இதெல்லாம் எனக்கா அப்படின்னு சொல்லி சந்தோஷமா ஓட்டிட்டு போயிடுவார். இப்ப இதே வந்து அல்லாஹ்வோட துவால அவர் சொல்லுவார், வசீலா தேடுவார். ஏன்னா இந்த குகையில் தஞ்சமடைஞ்ச 3 பேர்ல மாட்டிக்கிட்டவங்க 3 பேர்ல ஒருத்தர் சொல்லுவாரு, அல்லாஹ் இதை உன்னுடைய முகத்திற்காக தான் நான் அவரை ஏமாத்தாம உண்மை என்னவோ அதை நான் சொல்லி நான் வந்து அவருக்கு எல்லாத்தையும் கொடுத்தேன். ஆகவே என்னுடைய இந்த அமலை நீ பொருந்தி கொள்கிறேன்னா எங்களுடைய இந்த சிக்கல்ல இருந்து எங்களை வெளியேற்றி இந்த பாறை நகத்துன்னு சொல்லுவார். அவருடைய துவாவை ஏற்றுக்கொள்ளப்படும். அப்ப விஷயம் என்னன்னு கேட்டா, ஒருத்தர் உரியது இங்க வந்து ஊதியம் கூலி, இங்க வந்து ஒருத்தர் கூலி வாங்க வேண்டிய ஒருத்தரை வாங்கப்படாம தடுக்கப்படுறது. இப்ப இந்த மாதிரி சிக்கல் வந்துச்சுன்னா அந்த உரிய பொருளுக்கான எப்போதும் வந்தாலும் அதை திரும்ப கொடுக்கறதுக்கான ஒரு நிபந்தனை நம்மிடம் வச்சுக்கணும். அதாவது அந்த பொருளை நான் திரும்ப பொருளா கொடுக்க முடியாவிட்டா அதை நான் வந்து என்னது பணமாக மாற்றிக்கொள்ளும். அது இதை மாற்றுவதற்கு இதுல மார்க்கத்துல அனுமதி இருக்குது. அல்லாஹ் ஆலம். இந்த குகையின் மனிதருடைய சம்பவத்துல அவர் அந்த பொருளா கொடுக்கல, கடைசியில் பார்த்தா அதெல்லாம் வளர்ந்துருச்சு. அதோடைய இது என்ன கேட்டா அவருக்கு செல்வம் மாறிச்சு. எல்லாம் மந்தைகள், கால்நடைகளுடைய மந்தைகள் கிடைச்சிருக்கு. ஆகவே அவர் என்ன சொல்றாரு, அல்லாஹ்வுக்காக இதை நான் உனக்கு உன்னுடையதுதான், அதுல நீயே எடுத்துட்டு போங்கிறார். அப்போ நாம இந்த மாதிரி நேரத்துல ஒரு தையல் தொழிலாளி அவர் தச்சிட்டாரு, இப்போ இதோடைய பணம் இருக்குது, அந்த பணத்தை அவர்கிட்ட ஒப்படைக்கலாம். எனக்கு ஒரு கூலி மட்டும் கொடுத்துருங்க, இது உங்களுடைய பொருள் தான், நான் இதை கடைசியில் வேறு வழி இல்லாமல் விற்று தான் எனக்கு இந்த பணம் வந்துச்சு, ஆகவே இந்த பணத்தை நான் இதுதான் உண்மை நிலவரம், நீங்கள் எதுவும் எடுத்துக்கங்க அப்படின்னு சொல்லலாம். இன்னும் சொல்ல போனால் வேற சில சம்பவங்கள், வேற சில காட்சி நிலைப்படி நான் சொன்ன மாதிரி ஒருத்தர் ஒரு பொருளை விற்று அதை இன்னொருத்தர் முதலீடாக பண்ணியிருந்தாருன்னா அந்த முதலீட்டில் அதில் வரக்கூடிய லாபத்தில் அவருக்கு பங்கும் கொடுக்கணும். ஏன்னா உண்மையாக அல்லாஹ் பார்க்குறான்னு நம்பிக்கை உள்ளவராக இருக்கும், அந்த முதலீட்டை கொண்டு லாபத்திலையும் கூட அவருக்கு பங்கு கொடுக்கணும். இந்த மாதிரியான நிலை இருக்கும். இல்லை இவர் முதலீடு போட்டார், இவருடைய முடிவுப்படி தான் உரிமை போட்டார், அதில் நஷ்டம் வந்தாலும் அந்த நஷ்டத்தை அவர்கிட்ட சொல்ல முடியாது. அங்கே ஒரு கண்டிஷன் இருக்குது. ஏன்னா இவரும் முடிவு எடுத்திருக்காரு, ஏன்னா அவர்கிட்ட கேட்கல. அப்போ நஷ்டம் வந்துருச்சு, நீ வாங்கவே இல்லை, நான் ஒரு இதில் முதலீடு போட்டேன், எல்லாம் போச்சு போ அப்படின்னாருன்னா என்னை கேட்டா போட்டேன்னு அவர் அடுத்த கேள்வி வைப்பார் இல்லையா? அப்ப அந்த நேரத்துல என்ன விதினா, என்னுடையதை நீ கொடுன்னா அவர் நிற்பார். நீ என்னுடையது கொடு, நீ வியாபாரம் பண்ண என்ன பண்ண எனக்கு தெரியாது, என்னுடையதை கொடுன்னு கேட்பார். அப்ப அந்த விஷயங்களை நிபந்தனைகளை புரிஞ்சு கொண்டு நம்ம நடந்துக்கணும். அல்லாஹ் வேலை. சுப்ஹானக்கல்லாஹு வபிஹம்திக.